வணக்கம் வணக்கம் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். நான் உங்க விஜய் சார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாய்ஸ் கிளியரா இருக்கா? ஆடிபிளா இருக்கா? எஸ், கிளியரா இருக்கா? ரிப்ளை பண்ணுங்க. எஸ், குட் மார்னிங், குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூனா கமலக்கண்ணன். குட் மார்னிங், குட் மார்னிங் தமிழரசி. எல்லாம் பர்ஃபெக்டா? குட் மார்னிங் சுபலட்சுமி. எஸ், குட் மார்னிங், குட் மார்னிங் ஹரிணி. எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டீங்களா? எஸ், குட் மார்னிங் ரேவதி, ஸ்ரீஜெய், சாஷாவா? எஸ், குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங் சிவானி, ஹரிஹரன், good morning. Yes, yes, legal team, good morning. Yes, good morning, good morning, good morning. Preetu, good morning. Om Sai, good morning, good morning. Mahavidya, good morning. Good morning, Sri, good morning. Yes, good morning, Xavier. எஸ், கொஞ்சம் நிறைய பேர் நியூ ஸ்டூடெண்ட்டா? நேம் லிஸ்ட் அந்த நேம்லாம் புதுசாக இருக்குது. ஸோ ஐ திங்க் சம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நியூ, ஐ திங்க். கரெக்ட்? குட் மார்னிங் சாய் நிரஞ்சன், குட் மார்னிங். எஸ், தேங்க்யூ தேங்க்யூ. சத்யபிரியன், குட் மார்னிங், குட் மார்னிங். எஸ், கமான், ரைட். ரீநீட் மார்க் டெஸ்ட்டுக்கு எல்லாரும் அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்களா? நாளைக்கு தான் எக்ஸாம். இன்னைக்கு டேட்டு 12, 13th June 2026. நாளைக்கு 2 to 5 PM ஃப்ரீ ஆஃப்லைன் மார்க் டெஸ்ட்டு நம்ம எல்லா வேதாந்து லேர்னிங் சென்டர்லையும் கண்டக்ட் பண்ணுறாங்க. யாராவது இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இன்னைக்கு லாஸ்ட் டே, மறக்காமல் ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இன்னைக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணால் தான் அவங்களுக்கு அந்த அலாட்மெண்ட் பண்ணுறதுக்கு கன்ஃபர்மேஷனுக்கு ஈஸியாக இருக்கும், எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அதனால் மறக்காமல் யாராவது ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கி போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. டுமாரோ 2 to 5 PM ஃப்ரீ ப்ரீ மார்க் டெஸ்ட் எல்லா வேதாந்த லேர்னிங் சென்டரில் நம்ம கனெக்ட் பண்ணுறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. எங்கெங்கெல்லாம் சென்டர் இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. தமிழ்நாடு மொத்தமாக நம்ம ரீஜன் இது தான். அண்ணா நகர், வேளச்சேரி, தாம்பரம், ஆவடி, போரூர், பெரம்பூர், அம்பத்தூர், முகப்பேர், சொக்கிக்குளம், காலவாசல், அதுக்கப்புறம் அழகர் கோயில், தில்லை நகர், கேகே நகர், கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், திருநெல்வேலி, ஹொசூர். இந்த எல்லா இடத்துலையும் நம்மளுடைய விஎல்சி சென்டர் இருக்குது. இதில் எது உங்களுக்கு பக்கத்தில் இருக்குதோ அந்த சென்டர் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு போய் டேரெக்டாக என்ன பண்ணலாம், டெஸ்ட்டு எழுதலாம். ஃப்ரீ மார்க் டெஸ்ட்டு. திரும்பவும் நான் சொல்கிறேன், டெஸ்ட்டு ரொம்ப முக்கியம். யாராவது இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட்டு இன்றைக்கி ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். டுடே இஸ் த லாஸ்ட் டேட். இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட். எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னா, நம்மளோட லைவ் போயிட்டுருக்கு பாருங்கள். அப்படியே கீழே வாங்க, இங்கே மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்டர் ஃபார் தமிழ்நாடு பிக்கெஸ்ட் ரீநீட் மார்க் டெஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா? அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், உங்களோட நேம், கான்டாக்ட் நம்பர், ப்ரிஃபர்டு லொக்கேஷன். ஜஸ்ட் நீங்கள் அதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகிடும், உங்களுக்கு அந்த சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய சென்டர் ப்ளஸ் உங்களோட ஃபோன் நம்பர் அப்டேட் ஆனதுக்கப்புறம் அவங்க கன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் டேரெக்டாக நாளைக்கு போயிட்டு நீங்கள் எந்த சென்டரை சூஸ் பண்ணிங்களோ அங்கே போய்ட்டு என்ன பண்ணிடலாம், மார்க் டெஸ்ட்டை அட்டன் பண்ணிடலாம். சரியா? யாராவது இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், மார்க் டெஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நாளைக்கு நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும். நம்ம இன்னும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், எங்கே வீக்காக இருக்கிறோம், இன்னும் எங்கே இம்ப்ரூவ் பண்ணணும், எவ்வளோ நெகட்டிவ் வந்திருக்கு, எந்தெந்த டாபிக் நம்ம இன்னும் வீக்காக இருக்கிறோம், ஸ்ட்ராங் பண்ணணும், எல்லாமே ஆல் சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாத்தையும் உங்களுடைய செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது, ப்ரீ மார்க் டெஸ்ட்டு அந்த 3 hours எக்ஸாம் அந்த என்விரான்மெண்ட் ஃபீல் உங்களுக்கு இருக்கும். ஸோ எப்படி நீட் எக்ஸாம் எழுதும்போது அந்த ஆம்பியன்ஸ் இருக்கோ அதே எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த 3 hours ஸ்டார்ட் பண்ணது எண்டுக்குள்ளே நீங்கள் முடிச்சிடணும். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் மேக்ஸிமம் அட்டன் பண்ண முடியுது, இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதோட ரொம்ப முக்கியம், கொஷின்ஸ் எல்லாமே ஹை ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஸோ நமக்கு உங்களுக்கு தெரியும் நம்மளோட ஃபேக்கல்ட்டிஸோடைய நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஸோ அவங்களுடைய செட் ஆஃப் கொஷின் பேப்பர்னா அப்போ நீட் ஸ்டாண்டர்டில் எவ்வளோ குவாலிட்டி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் மறக்காமல் யாராவது இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தால் பண்ணிவிட்டு நாளைக்கு போய் டெஸ்ட்டு அட்டன் பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. டெஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லோரும் ஃபீட்பேக் கொடுக்கணும். ஏன்னா எப்படி இருந்துன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எங்கே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நாங்கள் ஐடியா சொல்லுவோம். ரைட்? எஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது
இன்னைக்கு another sample question paper. ஸோ நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்த கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ அதே மாதிரி நம்ம வெயிட்டேஜை பேஸ் பண்ணி என்னென்ன சாப்டர் எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குதோ அதை பேலன்ஸ் பண்ணி தான் செட் பண்ணியிருக்கிறேன். ஸோ 45 கொஷின்ஸ் பக்காவாக செட் பண்ணியிருக்கிறேன். இதில் கொஞ்சம் மாடரேட் லெவல் ஆஃப் கொஷின்ஸ் தான் இருக்கும். ரொம்ப அட்வான்ஸ் போகலை, ரொம்ப ஈஸி எல்லா கொஸ்டினும் இருக்காது. ரெண்டு கம்பைன் பண்ண ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் எவ்வளோ கொஸ்டின் உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதுன்றதை நீங்கள் செல்ஃப் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளோ கொஸ்டினுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதுன்றது நீங்கள் இன்றைக்கி செக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மார்க் டெஸ்ட் எழுத போகிறவங்களுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு. சரியா? ரைட்? எஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ரெடியா? கமான். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டினை ரீட் பண்ணுங்க. ட்ரை டு ஃபைண்ட் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் கொஞ்சம் மாடரேட்டான கொஸ்டின்ஸ் தான். ஈஸி ப்ளஸ் மாடரேட் தான் நான் இன்னைக்கு செட் பண்ணியிருக்கிறேன். திரும்ப சொல்கிறேன், டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ்னு பெருசாக ரொம்ப எதுவும் இன்னைக்கு கிடையாது. ஸோ எவ்வளோ கொஸ்டின்ஸ் இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் பேப்பருக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும்னு பாருங்க. இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் வந்தால் உங்களால் எவ்வளோ கொஸ்டின்ஸ் பண்ண முடியுன்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ட்ரை டு டூ யுவர் செல்ஃப், தென் ஐ வில் டூ. உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியுது செல்ஃப் செக் பண்ணுங்க. கொஸ்டினை புரிஞ்சிக்க முடியுதான்னு பாருங்க. கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. டு ஃபைண்ட் என்ன, எப்படி இன்டர்லிங்க் பண்றது, என்ன ஃபார்முலா, எந்த சாப்டருடைய கொஸ்டின் இது எல்லாமே கனெக்ட் பண்ண பாருங்க. சரியா? ரைட்? எஸ். ட்ரை டு ஃபைண்ட் த ஆன்சர் ஃபார் திஸ் ஒன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். A galvanometer has resistance of 75 ohm and experiences a full scale deflection for 0.5 milliamps current. What is the value of resistance to be connected in the order of convert into voltmeter to read up 1 volt potential difference? 1 volt potential difference அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்படி ட்ரை பண்ணுவீங்க? galvanometer current Ig equal to full deflection காமிக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்போ galvanometer has resistance 75 ohm and experience full scale deflection 0.5 milliamps current க்கு கனெக்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. What is the value of resistance to be connected in the order to convert voltmeter to read up 1 volt பொட்டன்ஷியலுக்குன்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ கரண்ட் ஐஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். கரெக்டா? வோல்ட்மீட்டர் ரீடிங் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? வோல்ட்மீட்டர் கால்வானோமீட்டர் வோல்ட்மீட்டர் நம்ம கன்வெர்ட் பண்றதுக்கு எதை கனெக்ட் பண்ணும்? ரெசிஸ்டன்ஸை சீரீஸ்ல கனெக்ட் பண்ணுவோம். அம்மீட்டர்ல கன்வெர்ட் பண்ணோம்னா ஷண்ட் ரெசிஸ்டன்ஸை பேரலா கனெக்ட் பண்ணுவோம். அப்ப ரெசிஸ்டன்ஸை சீரீஸா கனெக்ட் பண்ணிட்டா கால்வானோமீட்டர்ல இப்ப காட்டுற கரண்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ஓம்ஸ் லா. கரண்ட் இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் பை ரெசிஸ்டன்ஸ். என்ன ரெசிஸ்டன்ஸ்? galvanometer resistance plus நம்ம கனெக்ட் பண்ற சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ். ஞாபகம் இருக்கா? galvanometer இப்படி இருக்கு அப்படின்னா இப்போ இது galvanometer இங்க இருக்கும், இது galvanometer ரெசிஸ்டன்ஸ் Rg. இத வோல்ட்மீட்டரா நம்ம மாத்தறோம்னா என்ன கனெக்ட் பண்ணுவோம்? இங்க வோல்ட்மீட்டரா கன்வெர்ட் பண்ணனும்னா ஒரு ரெசிஸ்டன்ஸை சீரிஸ்ல கனெக்ட் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? galvanometer வோல்ட்மீட்டரா மாத்துறதுக்கு நம்ம என்ன கனெக்ட் பண்ணுவோம்? இந்த செட்டப்புக்கு பேர் galvanometer செட்டப். இதான் galvanometer செட்டப். இதுல சீரிஸ்ல ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணிட்டா தென் இட் ஆக்ட் ஆஸ் எ வோல்ட்மீட்டரா மாறிடும். ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேரலலா கனெக்ட் பண்ணிட்டா இட் ஆக்ட் ஆஸ் எ அம்மீட்டர். galvanometer அம்மீட்டரா கன்வெர்ட் ஆகும். சோ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்றத கரெக்டா நோட் பண்ணுங்க. அப்ப இது சீரிஸ்ல இருக்கு. அப்ப இதுல பாஸ் ஆகுற கரண்ட் தான் அவங்க சொல்லிட்டாங்க. எவ்வளவு கரண்ட் காமிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஐஜின்ற கரண்ட் பாஸ் ஆகுது. அதனுடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க 0.5 மில்லிஆம்ஸ். அப்படின்னா 1 வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வோல்ட்மீட்டர் காமிக்குதுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் இதுல கனெக்ட் பண்ணிருப்பாங்க? galvanometer கரண்ட்டும் galvanometer ரெசிஸ்டன்ஸும் கொடுத்துட்டாங்க. அப்போ இது 0.5 மில்லிஆம்ஸ். 0.5 மில்லிஆம்ஸ் 1/2 எழுதிக்கலாமா? 1/2 மில்லி 10⁻³ எழுதிக்கலாம். வோல்ட்மீட்டர் 1, வோல்டேஜ் 1. galvanometer ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? வாட் இஸ் R? 75 பிளஸ் R. கரெக்டா? 75 பிளஸ் R. ஸோ இதான் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இந்த டைம் அங்கே கொண்டு போயிடுங்க. 75 பிளஸ் ஆர் இங்கே வந்துடும். 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இங்கே 2 போட்டு 10⁻³ அங்கே போனால் என்ன ஆகிடும்? 10⁻+3 ஆகிடும். புரியுதா? 10⁻³ மேலே வந்து கீழே போனால் 10⁻+3 ஆகிடும். ஸோ அப்போ கிட்டத்தட்ட இது எதுக்கு ஈக்குவல்? 2000க்கு ஈக்குவல். ஓகேவா? 75 பிளஸ் ஆர். அப்போ ஆர் ஈக்குவல் என்ன கிடைக்கும்? 2000 மைனஸ் 75. ஸோ அப்போ என்ன வரும்? 1925. 1925. 1925 option C is the answer. 1925 option C is the answer. புரிஞ்சுதா?
கொஸ்டின் எப்படி கண்டுபிடிக்கணும்னு புரியுதா? கொஸ்டின்ல கால்வானோமீட்டருடைய ரெசிஸ்டன்ஸ் கரண்ட் கொடுத்துட்டாங்க, கால்வானோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, வோல்ட்மீட்டரா கன்வெர்ட் பண்றாங்க அப்படின்னா ரெசிஸ்டர் எதுல கனெக்ட் பண்ணிருப்பாங்க? சீரிஸ்ல. அதுதான் ரொம்ப இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த பாடி இஸ் given. பஃபரிங் ஆகுதா? 1 செகண்ட். இப்ப பஃபர் ஆகுதா? இப்ப கேக்குதா? அகைன் பஃபர் ஆகுதா? ஓகேவா? ஐ திங்க் நெட்வொர்க் இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறோம், அதை செக் பண்ண சொல்லியிருக்கிறோம். சம்திங் ஏதோ இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்க்குறேன்னு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு அதை ரெக்டிஃபை பண்ணிடுவாங்க. ரைட்? எஸ். இப்போ ஓகேவா? எவ்ரிதிங் இஸ் ஓகே? எஸ், குட், வெரி குட், வெரி குட். ரைட். இப்போ இந்த ப்ராப்ளம் மாஸ் கொடுத்துட்டாங்க, ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க, இனிஷியல் வெலாசிட்டி 10 மீட்டர் per செகண்ட் கொடுத்துட்டாங்க, வெலாசிட்டி ஆஃப் த பாடி ஆஃப்டர் 5 செகண்ட் கேட்டுக்கிறாங்க. இந்த கொஸ்டின் என்னன்னா டைரக்டா நீங்க நார்மலா யூஸ் பண்ண மாதிரி அப்படியே அப்ளை பண்ணக்கூடிய கொஸ்டின் இது கிடையாது. ஆக்சிலரேஷன் கண்டுபிடிச்சி இதுல இருந்து வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க, மாஸ் கொடுத்துருக்காங்க, ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க, மாஸ் கொடுத்துட்டாங்க. நமக்கு ஃபோர்ஸோட ஃபார்முலா தெரியும், F = mass into acceleration. அப்ப இதுல இருந்து ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கணும்னா என்ன கிடைக்கும்? ஃபோர்ஸ் பை மாஸ். அப்போ ஃபோர்ஸ் எவ்வளோ? 3t² minus 30. 3t² minus 30 by what is mass? 10 kg. இதுதான் ஆக்சிலரேஷன். இப்போ இதுதான் ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷன் தெரிஞ்சா வெலாசிட்டி ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். எப்படி கண்டுபிடிக்க முடியும்? How to calculate? ஆக்சிலரேஷன் தெரிஞ்சா வெலாசிட்டி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா velocity v is equal to integration of acceleration into dt. ஆக்சிலரேஷன் தெரிஞ்சா வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி, அது நமக்கே தெரியும். கரெக்டா? இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்குதா? வெலாசிட்டி ஈக்குவல் டு ஆக்சிலரேஷன். ஆனா இதுல என்னன்னா இதுவுமே இங்க வேரியபிள், இதுவுமே என்னது? வேரியபிள். வெலாசிட்டி dv. ஏன்னா இனிஷியல் வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி இங்க கொடுத்துருக்காங்க. இனிஷியல் வெலாசிட்டி 10, ஃபைனல் வெலாசிட்டி தெரியாது, அதான் கொஸ்டின். அதை v ன்னு எடுத்துக்கோங்க. இங்க இனிஷியல் டைம் 0, ஆஃப்டர் 5 செகண்டுக்கு அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க? 0 to 5 செகண்டுக்கு என்ன கேட்டிருக்காங்க? இதை கரெக்டாக ஃபார்ம் பண்ணா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க கெட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணி ஆகணும். ஆக்சிலரேஷனோட ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அது தெரிஞ்சாதான் இதை கண்டுபிடிக்க முடியும். இதுல வெலாசிட்டியோட இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துட்டு ஃபைனல் என்ன முடியாது, ஒர்க் டன் இருந்தால் தான் நம்ம இன்டகிரேஷன் கண்டுபிடிக்கலாம். F × dx ட்ரை பண்ணிடலாம். ஆனால் அந்த டைப் ஆஃப் கொஸ்டின் இது கிடையாது, கேட்டிருக்கிறது ஒர்க் கிடையாது, வெலாசிட்டி. அப்போ ஆக்சிலரேஷன் தெரிஞ்சா என்னால் வெலாசிட்டி கண்டுபிடிக்க முடியும் பை யூசிங் இன்டகிரேஷன். அதில் வெலாசிட்டிக்கு லிமிட் கொடுத்துருக்காங்க, ஆக்சிலரேஷன் டைமுக்கு லிமிட் கொடுத்துட்டாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ரொம்ப பஃபர் ஆகுதா? இன்னும் மறுபடியுமா? சரி இருங்க, நான் செக் பண்ண சொல்றேன், ஒரு நிமிஷம் இருக்கு. இப்போ ஓகேவா? எஸ். இந்த கொஸ்டின் ஒன்றும் இல்லை, இங்க பாருங்க, ஃபோர்ஸ் கொடுத்துருக்குறாங்க, மாஸ் கொடுத்துட்டாங்க, இனிஷியல் வெலாசிட்டியோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, எண்டிங் வெலாசிட்டி என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. டைம் பீரியட் 0 to 5 செகண்ட் வரைக்கும் மோஷன்ல இருந்திருக்குன்னு அப்போ அர்த்தம். அதோட அதோட மீனிங். அப்போ இந்த கொஸ்டின்ல மாஸ் கொடுத்துருக்குறாங்க, ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க, இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஆக்சுவலா the velocity of the body after 5 செகண்ட் அப்படின்னா ஃபைனல் வெலாசிட்டின்னு அர்த்தம். ஃபைனல் வெலாசிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க? 5 செகண்டுக்கு அப்புறம் அப்படின்னு கேட்குறாங்க. 0 டைம்ல இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோ? 0 டைம்ல இனிஷியல் வெலாசிட்டி 10 மீட்டர் பை செகண்ட். ஆஃப்டர் 5 செகண்டுக்கு அப்புறம் ஃபைனல் வெலாசிட்டி என்ன வரும்? இந்த இவ்வளோ மாஸ் இருக்கு, இவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணக்கூடிய ஃபார்முலா தான் இது. எது?
வெலாசிட்டியை கண்டுபிடிக்கணும்னா ஒன்று டைரக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஃபார்முலா இருக்கணும். அது டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா dx/dtன்னு போட்டு வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம். இல்லை லிமிட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஆக்சிலரேஷன் தெரிஞ்சால் வெலாசிட்டி கண்டுபிடிக்க முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா ஆக்சிலரேஷன் தெரியணும், இல்லைன்னா என்ன தெரியணும், டிஸ்பிளேஸ்மெண்ட் தெரியணும். டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருந்தால் டிஃபரன்ஷியேட் பண்ணி கண்டுபிடிக்கலாம் dx/dtன்னு. ஆக்சிலரேஷன் தெரிஞ்சால் இன்டெகிரேஷன் பண்ணி வெலாசிட்டி கண்டுபிடிக்க முடியும். ஸோ வெலாசிட்டி இந்த ரெண்டு மெத்தடில் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். இது இல்லாமல் கைனடிக் எனர்ஜிலாம் இருந்தால் ½ இதெல்லாம் எனர்ஜி கூட வரும்போது ஸோ அப்போ அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி வெலாசிட்டியுடைய ஃபார்முலா உள்ளே கொண்டு வந்து சால்வ் பண்ண பார்க்கணும். ஃபோர்ஸு கொடுத்துட்டு வெலாசிட்டி கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டால் அதுக்கு சஃபிஷியன்ட் டேட்டா கொடுத்தா கண்டுபிடிக்க முடியும். ஃபோர்ஸு மாசு தெரிஞ்ச ஆக்சிலரேஷன் கண்டுபிடிச்சிட முடியும். ஒன்ஸ் ஆக்சிலரேஷன் தெரிஞ்சதுன்னா என்ன பண்ண முடியும், வெலாசிட்டி கண்டுபிடிச்ச முடியும். லிமிட் கொடுத்தாங்கன்னா வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இந்த கேஸில் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான லிமிட்டும் ஈஸியாக கொடுத்துட்டாங்க. ஸோ அதை தான் நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கிறோம். சரியா, இப்போ புரிஞ்சுதா? ஸோ அதாங்க ஃபர்ஸ்ட் நான் ஆக்சிலரேஷன் கண்டுபிடிச்சிட்டு F = ma. ஆக்சிலரேஷன் தெரிஞ்சால் இன்டகிரேஷன் ஃபார்முலா dv = a × dt இன்டகிரேஷனில் வரும். இதில் 10 to v இனிஷியல் வெலாசிட்டி 0 கொடுக்கல, 0 to v இருந்தால் டேரெக்டாக v போட்டிருப்பேன் நான் இங்கே மொத்த இன்டகிரேஷன் ஆன்சர். பட் 10 to vன்றதுனால இனிஷியல் வெலாசிட்டி 0 சொல்லலை, 0 டைமில் வெலாசிட்டி 10, ஆஃப்டர் 5 செகண்ட்ல என்ன வெலாசிட்டி இருக்கும், 0 டைம்ல வெலாசிட்டி 10, ஆஃப்டர் 5 செகண்ட்ல எவ்வளவு வெலாசிட்டி இருக்கும். இதான் क्वेश्चन. ஆக்சிலரேஷன் இன்டு டைம். அவ்வளவுதான். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் இன்டகிரேஷன் நான் போட்டுருக்கிறது இன்டகிரேஷன் ஆஸ் யூஷுவலாக எப்பயுமே எப்படி சால்வ் பண்ணுமோ அதே தான். இதை வந்து dv இன்டகிரேட் பண்ணா v அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட், இது x⁴n ஃபார்முலா. ரைட்? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். இதெல்லாம் சிம்பிள் கொஸ்டின். இது ப்ரீவியஸ் நீட் கொஸ்டின். இது ப்ரீவியஸ் ஓல்டு நீட் கொஸ்டின். ஐ திங்க் 2019 or 16 சம்திங் ஏதோ ஒரு வருஷத்தில் கேட்ட கொஸ்டின். டெல் மீ தி ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணுங்க. த கண்டக்டிங் ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் r is given a charge q. The electric potential and the electric field. Electric potential and electric field at the center from the sphere respectively என்னன்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன ஆன்சர் வரும் இதுக்கு? என்ன ஆன்சர் வரும்? எஸ், ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். கரெக்டா? கண்டக்டிங் ஸ்பியர் என்ன அர்த்தம்? ஸ்பெரிக்கல் ஷேப் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? காஸ் லாவோட லாஸ்ட்டாக படிச்சிருப்பீங்க பாருங்க. ஒரு ஸ்பெரிக்கல் பால் சார்ஜ் ஃபுல்லாக அந்த ஸ்பெரிக்கல் பாலோட சர்ஃபேஸில் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருந்தா இன்சைடில் தேர் இஸ் நோ சார்ஜ். அப்போ காஸ்ல அப்ளை பண்ணும்போது தேர் இஸ் நோ ஃப்ளக்ஸ், அதனால எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைடில் 0. எலக்ட்ரிக் ஃபீல்டு 0னா அங்கே பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும்? கான்ஸ்டன்டாக இருக்கும். பிகாஸ் E is equal to what? minus dv/dr. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் தான் என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 ஆகணும்னா பொட்டன்ஷியல் என்னவா இருந்திருக்கணும்? கான்ஸ்டன்டாக இருந்திருக்கணும். கரெக்டா? பொட்டன்ஷியல் ஃபார்முலா kq/r. kனா q/4πε0. அதனால எலக்ட்ரிக் ஃபீல்டு 0, பொட்டன்ஷியல் பிரசன்டா இருக்கும், கான்ஸ்டன்டா இருக்கும். எது வரைக்கும்? ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியர் வரைக்கும் சென்டர்ல இருந்து சேம் பொட்டன்ஷியல் தான் இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் 0 ஆகும். இது ஏற்கனவே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபார்முலா தான். ரைட்? வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின். Two rotating bodies A and B of mass m and 2m with a moments of inertia IA and IB, இதில் IB greater than IA ன்னு சொல்லிட்டாங்க, have equal kinetic energy of rotation if LA and LB be their angular momentum respectively. angular momentum respectively கொடுத்துருக்காங்க. It is related to kinetic energy. இந்த கொஸ்டினை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம யோசிச்சாலே ஆன்சர் கிடைச்சிடும். டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறதுனா என்னன்னா, கைனடிக் எனர்ஜி, இனர்ஷியா, மொமெண்டம், இது மூணுத்துக்குள்ள ரிலேஷன் என்ன, அந்த ஃபார்முலா மைண்டில் வரணும். ஏன்னா ஃபார்முலா தெரிஞ்சாதான் இன்டர்லிங்கே நீங்கள் பண்ண முடியும். ஃபார்முலா தெரியாமல் இன்டர்லிங்க் பண்ண முடியாது. ஸோ நமக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா தெரியும். இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா? கைனடிக் எனர்ஜி லீனியர் மொமெண்டம் நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம்? p²/2m பார்த்தோம். டு ரிமெம்பர் திஸ் ஃபார்முலா? ரிலேஷன் பிட்வீன் லீனியர் மொமெண்டம் அண்ட் கைனடிக் எனர்ஜி ke = p²/2m. அதே மாதிரி ரொட்டேஷன் கேஸுக்கு எப்படி இதை ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடியும்னு சொன்னேன். மொமெண்டம் வர இடத்துல ஆங்குலர் மொமெண்டம்னு மாற்றணும். பி வர இடத்துல எல், மாஸ் வர இடத்துல இனர்ஷியா, மாஸ் வர இடத்துல இனர்ஷியா. ஸோ அப்போ இது L²/2 இன்ட்டு மாஸ் வர இடத்துல என்னன்னு போட்டாகணும்? இனர்ஷியா ஐன்னு போட்டாகணும். கைனடிக் எனர்ஜி k = L²I/2I வரும். இதுதான் ஆக்சுவலாக கைனடிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா. ஸோ இங்கே அவங்க கேட்டிருக்கிறது இந்த இனர்ஷியா வந்துட்டு கிரேட்டர் IB கிரேட்டர் than IA இருந்தால் LA and LB என்னவா இருக்கும், LA and LB என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா எல்லுக்கும் இதுக்கும் ரிலேஷன் உள்ள கொண்டு வாங்க. இதில் கைனடிக் எனர்ஜி கான்ஸ்டன்டாக இருந்துச்சுன்னா இங்கே என்ன வரும்? L²
இன்வர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஐன்னு வருமா? அப்போ எல் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரூட் ஐன்னு கிடைக்கும். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இந்த 2i கிராஸ் வேணா ஸ்டெப் நான் போட்டு காமிக்கிறேன், யாருக்காவது டைரெக்டாக புரியாமல் இருக்கும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 டைம்ஸ் ஆஃப் i இன்ட்டு கைனெட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு எல் ஸ்கொயர். இதுதான் ஆக்சுவலாக அங்கே கிடைக்கக்கூடியது. இது கைனெட்டிக் எனர்ஜி கேஇ. ஓகேவா? இதில் எல் ஸ்கொயர் இல்லையா, எல் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு 2k இந்த கேஸில் கான்ஸ்டன்ட், இதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரூட் ஆஃப் ஐ அப்படின்னு இருக்கு. ஸோ ரூட் ஆஃப் ஐ அப்படின்னா எதுக்காக நான் அதை வந்துட்டு ரூட் ஆஃப் ஐ அப்படியே எடுத்துட்டேன், கைனெட்டிக் எனர்ஜியை நான் வேரியபிளாக எடுக்கல, ஈக்குவல் கைனெட்டிக் எனர்ஜின்னு சொல்லிட்டாங்க ரெண்டு கேஸுக்கும். அதனால இந்த ஃபார்முலாவில் கைனெட்டிக் எனர்ஜி கான்ஸ்டன்ட் 2 கான்ஸ்டன்ட், ஆங்குலர் மொமெண்டமும் இனர்ஷியா மட்டும்தான் இப்போ என்னது வேரியபிள் காம்பனன்ட். புரியுதா? கைனெட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா தான் இது. 2 மட்டும் இங்கே கான்ஸ்டன்ட் கிடையாது, ரெண்டு கேஸ்லையுமே கைனெட்டிக் எனர்ஜி சேம்னு சொல்லிட்டாங்க. அதனால கைனெட்டிக் எனர்ஜி கன்சிடர் திஸ் கேஸ் கான்ஸ்டன்ட். அதனால எல் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரூட் ஆஃப் ஐனா, அப்போ இதில் என்ன கொடுத்துக்கிறாங்க, ஐபி கிரேட்டர் தென் ஐஏனா இது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரூட் ஆஃப் ஐ இல்லையா, ஐபி கிரேட்டர் தென் என்ன சொல்லியிருக்கிறாங்க ஐஏ அப்படின்னா, அப்போ இது டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ என்ன வரணும், வேல்யூ விட்டுருங்க, ப்ரொபோஷனலிட்டி வச்சு என்ன எழுதலாம், ரூட் ஆஃப் ஐ டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ எல்பி கிரேட்டர் தென் எல்ஏ, எல்பி greater than LA. Option B is the answer. Option B is the answer. சொல்றது புரியுதா? புரிஞ்சுதா? சி யார் சி போட்டது? சி வராது, சி வராது. எங்க தப்பு பண்ணீங்கன்னு செக் பண்ணுங்க. கொஸ்டின்ல ஐபி கிரேட்டர் தென் ஐஏ, இங்க அந்த தப்பு நீங்க பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் எல்ஏ கிரேட்டர் தென் எல்பி போட்டீங்களோ பார்த்த உடனே இந்த எரர் வரும், உங்களுக்கு அந்த கேர்லெஸ் மிஸ்டேக் வரும்ன்றதுனால தான் அதை கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஐபி கிரேட்டர் தென் ஐன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா இனர்ஷியாவும் ஆங்குலர் மொமெண்டம் டைரக்ட்லி ரூட் ஆஃப் ஐன்னு பார்த்துட்டோம், கரெக்டா? அப்போ எல்பி கிரேட்டர் தென் எல்ஏ வர முடியும், அதனால டைரக்ட்லி ப்ரொபோஷனல் மீனிங். அது எப்படி ஐஏ கிரேட்டர் தென் ஐபியா இருக்க முடியும்? அவங்க கண்டிஷன் தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த குழப்பம் உங்களுக்கு வரும். அதனால தான் இந்த ஆன்சர் நீங்கள் சில நேரத்தில் கரெக்ட் நினச்சிட்டு இருப்பீங்க. இட் இஸ் நாட் லைக் தட். ப்ரொபோஷனாலிட்டி படி இது கரெக்ட், ஆனால் இனர்ஷியா கொடுத்து என்ன தெளிவாக கொடுத்துட்டாங்க. ரெண்டு இனர்ஷியா கொடுத்தது மட்டும் இல்லாமல் பிராக்கெட்டில் எது கிரேட்டர் எது ஸ்மாலர்னு சொல்லிட்டாங்க. ஸோ பி கேர்ஃபுல், ரொம்ப கவனமாக சால்வ் பண்ணுங்க, தெரிஞ்சே தப்பு பண்ணிட்டு வந்துடாதீங்க, அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க வேஸ்ட்டாக ஒரு 4 மார்க் போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நெகட்டிவும் போயிடும் தப்பாக போட்டிங்கன்னா. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின், சிம்பிள் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் VA மைனஸ் VB பிட்வீன் த பாயிண்ட்ஸ் A and B இன் த கிவன் ஃபிகர். இதெல்லாமே ரொம்ப ஓல்டு நீட் கொஸ்டின், 16-14 டைமில் கேட்ட கொஸ்டின். இதெல்லாம் 2016-14 டைமில் கேட்ட கொஸ்டின். டெல் மீ த ஆன்சர் ஃபார் திஸ் ஒன். இந்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்க. எஸ், குட் மார்னிங், குட் மார்னிங். இங்க மாஸ் நம்ம எடுக்க மாட்டோம், நல்லா புரிஞ்சுங்க. இனர்ஷியா உள்ள மாஸுக்கு பதிலாக தான் இனர்ஷியா எடுக்கிறோம். இனர்ஷியா ஐ ஈக்குவல் டு ஜெனரல் ஃபார்முலா என்னது, எம்ஆர் ஸ்கொயர். அந்த ஃபார்முலா தான் இனர்ஷியா வரும். இனர்ஷியா வந்துட்டு எம்ஆர் ஸ்கொயர்னு வரும், மாஸ் ரிலேட்டட் தான் இனர்ஷியா. ரொட்டேஷன் வரும்போது மாஸுக்கு பதிலாக இனர்ஷியாவை யூஸ் பண்ணுவோம். எஸ், ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? என்ன வரும், VA இதில் பாஸ் ஆகிற கரண்ட் 2 மைனஸ் 2 × 2 4, இங்கே அக்ராஸ் வோல்டேஜ் 4, இங்கே கரண்ட் என்டர் ஆகுது, இதில் பாசிட்டிவ் சார்ஜ் லீவிங், இந்த கரண்ட்ல இது இந்த பக்கம் ரெண்டு ஆப்போசிட். அதனால -3 1 × 2 -2 மைனஸ் VB ஈக்குவல் டு 0. அப்போ -4 -3 -7 -9. ஸோ அப்போ VA மைனஸ் VB ஈக்குவல் டு +9 வோல்ட். +9 வோல்ட். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். புரியுதா? வந்துதா ஆப்ஷன் சி? எல்லாருக்கும் வந்துதா? இப்போ புரியுதா இந்த கொஸ்டின்லாம் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு? எஸ், வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின். The ratio of dimension of Planck constant and moment of inertia, ரெண்டுத்துக்கு ரேஷியோ எடுத்தா என்ன வரும் சொல்லுங்க பாப்போம். The ratio of dimension of Planck's constant and moment of inertia, இது ரெண்டுத்துக்கு ரேஷியோ எடுத்தா எந்த டைமென்ஷன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதை தான் நம்ம இங்கே சால்வ் பண்ணணும். அதை தான் நம்ம இங்கே சால்வ் பண்ணி ஆகணும். எப்படி சால்வ் பண்ணுவீங்க? பியா? பியா எல்லாருக்கும் ஷூரா பி தானா? சரி, செக் பண்ணிடுவோம். பிளாங்க் கான்ஸ்டன்ட் டைமென்ஷன் நம்ம கண்டுபிடிக்கிறது நான் எப்படின்னு சொல்லியிருந்தேன். முடிஞ்ச வரைக்கும் அவங்க எதை கேட்குறாங்களோ அந்த ஃபார்முலாவை லென்த்தி ஃபார்முலாஸ்லாம் சில இதெல்லாம் இருக்கும், அந்த எனர்ஜி ஃபோர்ஸ் கூட ரிலேட் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஏன்னா எனர்ஜி ஃபோர்ஸோடைய ஃபார்முலா எப்பவுமே நம்ம ஸ்டாண்டர்டாக மைண்டை ஞாபகம் வச்சுக்க முடியும், அதை வச்சு ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு hν அப்படின்னு நம்ம பார்த்துக்கிறோம், கரெக்டா? இதுல இருந்து
பிளாங்க் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும்னா E/nu ஈக்குவல் டு ஹெச்னு கிடைக்கும். பிளாங்க் கான்ஸ்டன்ட் டைமென்ஷன் எதுக்கு ஈக்குவல்? எனர்ஜி பை ஃப்ரீக்வன்சிக்கு ஈக்குவல். எனர்ஜி பை ஃப்ரீக்வன்சினா எனர்ஜியோட டைமென்ஷன் ஃபார்முலா என்னது? mL²T⁻². எனி எனர்ஜியோட டைமென்ஷன் ஃபார்முலா mL²T⁻². ஃப்ரீக்வன்சியோட டைமென்ஷன் ஃபார்முலா என்னது? T⁻−1. தட் இஸ் a dimensional formula of frequency. இப்போ இந்த T⁻−1 இது ரெண்டு கேன்சல் ஆயிடும், இங்க -1 கிடைக்கும். அப்போ பிளாங்க் கான்ஸ்டன்ட் டைமென்ஷனல் ஃபார்முலா mL²T⁻−1 கிடைக்கும். தட் இஸ் a dimensional formula of Planck constant. இனர்ஷியாவுக்கு என்ன கண்டுபிடிப்போம்? வாட் இஸ் த டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் இனர்ஷியா? இனர்ஷியாவுக்கு என்ன வரும்? இனர்ஷியாவுடைய ஃபார்ம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா mr². ஜெனரலா என்ன ஃபார்மட்ல வரும்? mr². அப்ப இதுக்கு டைமென்ஷன் எழுதும்போது mL² கிடைக்கும். இனர்ஷியாவுடைய டைமென்ஷன் ஃபார்முலா. அவங்க இது ரெண்டுத்துக்கும் ரேஷியோ எடுத்தா என்ன வரும்னு கேக்குறாங்க இல்லையா? சோ அப்ப ரேஷியோ எடுத்தீங்கன்னா h/i பிளாங்க் கான்ஸ்டன்ட்டுக்கும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு ரேஷியோ எடுத்தா இது என்னது? mL²T⁻−1. mL²T⁻−1 பை இனர்ஷியாவுக்கு mL². இதை கேன்சல் பண்ணா m கேன்சல், L² கேன்சல். அப்ப என்ன கிடைக்குது? T⁻−1. T⁻−1ன்றது எதனுடைய டைமென்ஷன்? ஃப்ரீக்வன்சியோட டைமென்ஷன். சோ ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் வந்துட்டு ஃப்ரீக்வன்சி. எதுக்கு ஆங்குலர் மொமெண்டம் சொன்னீங்க? பி சொன்னவங்களா யாராரு? ஆங்குலர் மொமெண்டம் நீங்க ஏன் சொல்லியிருப்பீங்கன்னா பிளாங்க் கான்ஸ்டன்ட் டைமென்ஷன் ஆங்குலர் மொமெண்டம் டைமென்ஷன் ஈக்குவல் படிச்சிருப்பீங்க. டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் ஆங்குலர் மொமெண்டமும் டைமென்ஷனல் ஃபார்முலா பிளாங்க் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் படிச்சிருப்பீங்க. கொஸ்டின் ஒழுங்கா நீங்க படிக்கல. நீங்க படிச்ச அந்த பாயிண்ட் கரெக்ட். டைமென்ஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டமும் பிளாங்க் கான்ஸ்டன்ட் ஈக்குவல்ன்ற பாயிண்ட் கரெக்ட் தான். கொஸ்டின் இது அது கிடையாது. பிளாங்க் கான்ஸ்டன்ட்டுக்கும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கும் ரேஷியோ எடுத்தா என்ன ஆன்சர் வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டினை ஒழுங்கா படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஆர்வ கோளாறுல அவசரப்பட்டு ஏதோ ஒரு வார்த்தையை மட்டும் பார்த்துட்டு இந்த கொஸ்டின் இதுதான் ஆன்சர்னு கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா நிறைய மிஸ்டேக் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. கொஸ்டினை கம்ப்ளீட்டா ரீட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நீங்க ஆன்சரை டிசைட் பண்ணுமே தவிர பார்த்த வேகத்திலே இந்த கொஸ்டின் தான் ஆன்சர்னு போட ட்ரை பண்ணீங்கன்னா எரர் ஏகப்பட்ட தப்பு வரும். அதுதான் சொல்றேன். அதுதான் விஷாலி தான் நேம். எஸ், அந்த சரியா பார்க்காம போறதுனால வரதுதான் நம்மளுடைய நெகட்டிவ் மார்க். கொஸ்டின் பேப்பர் ஈஸியா வந்தா கூட நம்மளால நிறைய மார்க் சில நேரத்தில் வாங்க முடியாமல் போறதுக்கான காரணம் ஃபோக்கஸ் கம்மியா இருந்திருக்குது, இல்ல கொஸ்டினை கம்ப்ளீட்டா ரீட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணாம போறது. திரும்ப திரும்ப சொல்றேன், கொஸ்டினை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டா ரீட் பண்ணணும். என்ன கண்டுபிடிக்கணும், என்ன கொடுத்துருக்காங்கன்றத முதல்ல கன்ஃபார்ம் பண்ணுங்க. தயவு செஞ்சு கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏதாவது ஒரு டேட்டா வச்சு டக்குன்னு நீங்க ஒரு முடிவுக்கு வராதீங்க. இதுதான் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பெரிய சிக்கலே அதுதான். தெளிவா படிக்கலைன்னா எப்பயுமே டிஃபிகல்ட்டா இருக்கும். புரியுதா? ஈஸி கொஸ்டினை கூட தப்பு பண்ணிட்டு வந்துருவீங்க. அதனால அவங்க கேட்டிருக்கிறது ஈக்குவல் டைமென்ஷன் ஃபார்முலா பிளாங்க் கான்ஸ்டன்ட்னு கேட்கல. அந்த வார்த்தை எங்கேயுமே அங்கே இல்லை. ரேஷியோன்னு தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. அப்போ ரேஷியோன்னு கேட்கும் போதே நமக்கு தெரியும் ரேஷியோனா என்னன்றது. ரைட். நெக்ஸ்ட், an electron of mass m is rotating in first Bohr orbit of radius r in hydrogen atom. The orbital acceleration of the electron in the first orbit. இந்த ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க? ஆக்சிலரேஷன் கேட்டிருக்கிறாங்க. ஆக்சிலரேஷன் கேட்டிருக்கிறாங்க. எப்படி கால்குலேட் பண்ணலாம் ஆக்சிலரேஷன்? 2 பாயிண்ட் வந்து ஆர்பிட்டல் ஆக்சிலரேஷன். சரியா? அப்ப இங்க ஆக்சிலரேஷன்னா இங்க ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் உள்ள கண்டுபிடிக்கணும். என்ன ஃபோர்ஸ் இங்க ஆக்ட் ஆகும்? சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ். சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்குதா? சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் F is equal to mv²/r. அப்ப F equal to ma கூட கம்பேர் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும்? ஆக்சிலரேஷன் என்னன்னு கிடைச்சிரும். ஆக்சிலரேஷன் A equal to v²/r. v²/r ஆக்சிலரேஷன். இப்ப ஆக்சிலரேஷன் v²/r தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன தெரியணும்னா வெலாசிட்டி தெரியணும். வெலாசிட்டி எதுல இருந்து கண்டுபிடிக்கலாம்? கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் போர் ஆர்பிட். ஃபர்ஸ்ட் போர் ஆர்பிட்னா என்ன அர்த்தம்? n ஈக்குவல் டு 1ன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டோட n வேல்யூ என்னது? 1. அப்போ ஆங்குலர் மொமெண்டம் L ஈக்குவல் டு NH/2π. பார்த்துருக்குறோம் ஏற்கனவே. n வந்து இங்க 1, அதனால h/2π. Lக்கு பதிலா என்ன எழுதலாம்? mvr. அப்ப இதுல இருந்து என்ன கண்டுபிடிங்க? வெலாசிட்டி கண்டுபிடிச்சா எல்லாத்தையுமே சப்ஸ்டிட் பண்ணுங்க.
இதுல இருந்து வெலாசிட்டி கண்டுபிடிச்சீங்கன்னா velocity v is equal to h divided by 2 pi mr 2 pi mr. இதை எடுத்துட்டு போய் ஆக்சிலரேஷன் சப்ஸ்டிட் பண்ணுங்க. therefore acceleration a is equal to v ஸ்கொயருக்கு பதிலா இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். h டைரக்டா நான் போட்டுறாது. ஹோல் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா h ஸ்கொயர் by 4 pi ஸ்கொயர் m ஸ்கொயர் r ஸ்கொயர்னு வரும். ஆல்ரெடி பை r ஒன்று இருக்கு வேற, டிவைடட் பை r. அந்த r இந்த r கூட மல்டிப்ளை ஆயிடும். அப்ப h ஸ்கொயர் பை 4 pi ஸ்கொயர் m ஸ்கொயர் r cube. So the acceleration is h square by 4 pi square m square r cube. Option D is the answer. D is the answer. சொல்றது புரியுதா? ஆப்ஷன் டி வந்துதா? எல்லாருக்கும் வந்துதா? கிளியர்? சிம்பிள் கொஸ்டினை பார்த்து நீங்க டக்குன்னு என்ன ஏதோ புதுசா ஏதோ ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா நம்ம படிச்சது இல்லையா அப்படிலாம் நீங்க யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆக்சிலரேஷனுக்கு இருக்கும் போர் மாடல் வந்தாலே L = NH/2 pi, MVR = NH/2 pi. அந்த வார்த்தை வரும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க. போர் மாடல் கேஸுக்கான ஃபார்முலா என்னன்றது ஃபர்ஸ்ட் இதை ஞாபகம் வச்சு, இது எப்பயுமே ஸ்டாண்டர்டு. அதுக்கப்புறம் அதில் ஃபோர்ஸ் ஆக்சிலரேஷன் ரிலேட் பண்ணாங்கன்னா F = mv²/r. இந்த ரெண்டு ஃபார்முலாவை பேஸ் பண்ணி இன்டர்லிங்க் பண்ண கொஸ்டின்ஸ் நிறைய நமக்கு நீட்ல ரிப்பீட் ஆயிருக்குது. ரீசெண்டாக நம்ம பார்த்தோம் கொஸ்டின் பேப்பர்ல டிஸ்கஸ் பண்ணும்போது கூட போர் மாடலுடைய கேஸையும் ஃபோர்ஸ் ரிலேட் பண்ணி நம்ம லாஸ்ட் கிளாஸோட ஒரு கொஸ்டின் பார்த்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்டர்லிங்க் கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக இதில் இந்த சாப்டர்ல இருக்கு. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். த வெலாசிட்டி ஆஃப் ஸ்மால் பால் ஆஃப் மாஸ் m and density d when dropped in a container filled with glycerin becomes constant after some time. If the density of glycerin is a d/2, then viscous force acting on the ball என்னன்னு கேட்டிருக்காங்க. viscous force acting on the ball என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? ஆக்சுவலா இது டெர்மினல் வெலாசிட்டி ரிலேட்டட் கொஸ்டின். இங்க என்னன்னா கொஸ்டின்ல நல்லா பாருங்க, the velocity of small ball becomes m and density d ன்னு சொல்லிட்டாங்க. when dropped in a container filled with glycerin becomes constant. velocity constant ஆகுது, அதான் சொல்லிருக்காங்க. அந்த வெலாசிட்டிக்கு பேர் என்னது? டெர்மினல் வெலாசிட்டி. ஸோ அந்த கிளிசரின்ல வந்துட்டு ஒரு ஸ்மால் பாலை நீங்க விடுறீங்க அப்படின்னா அந்த பால் என்ன ஆகுது? முதல்ல விடும்போது ஃபாஸ்டா மூவ் ஆகும். போக 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 என்ன ஆகும்? அதனுடைய ஸ்பீடு ரெடியூஸ் ஆகிட்டே போகும். எது வரைக்கும் ரெடியூஸ் ஆகிட்டே போகும் அப்படின்னா இங்க மொத்தம் எத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். இங்க மொத்தம் 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். சரியா? அதுல என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னா, இப்ப சப்போஸ் இது வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். இப்போ இதான் இந்த பால்னு எடுத்துக்கலாம். இந்த கேஸ்ல ஓகேவா? இப்போ சம்திங் இது கிளிசரின் சும்மா ரஃபா இமேஜின் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லா இப்போ கிளிசரின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது என்ன நடக்கும் அப்படின்னா, இங்க மேல இருந்து நீங்க ஒரு பாலை விடுறீங்க, ஸ்பீடு வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்ன ஆயிடும்னா கான்ஸ்டன்ட் ஆயிடும். மேல இருந்து விழும்போது ஃபாஸ்டா போகும். ஒரு பாயிண்ட்ல என்ன ஆயிடும்னா ஸ்பீடு கான்ஸ்டன்ட் ஆயிடும். டவுன்வர்ட் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸும் இதுல ஆப்போசிட்ல அப்போர்ட் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸும் ரெண்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்ல 0 ஆயிடும். நெட் ஃபோர்ஸ் 0 ஆயிட்டா என்ன அர்த்தம்? ஃபோர்ஸ் எக்ஸஸா இருந்தா தான் அங்க என்ன இருக்கும்? ஃபோர்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். நெட் ஃபோர்ஸ் 0னா ஈக்குலிபிரியம் கண்டிஷன். ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ல நெட் ஃபோர்ஸ் 0 ஆச்சுன்னா ரெண்டு சிச்சுவேஷன்ல அந்த ஆப்ஜெக்ட் ஸ்டேட் இருக்கும். ஒன்னு ரெஸ்ட்ல இருக்கும், இல்லைன்னா என்ன இருக்கும்? யூனிஃபார்ம் வெலாசிட்டில மூவ் ஆகும். யூனிஃபார்ம் வெலாசிட்டில மூவ் ஆனாலும் நெட் ஃபோர்ஸ் 0, ரெஸ்ட்ல இருந்தாலும் நெட் ஃபோர்ஸ் 0. அப்ப இந்த கேஸ்ல கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. மேல இருந்து கீழே விழும்போது வெலாசிட்டி ஜாஸ்தி ஆகுது. போக 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 ஒரு பாயிண்ட்ல வெலாசிட்டி என்ன ஆயிடும்? கான்ஸ்டன்ட் ஆயிடும். எப்ப கான்ஸ்டன்ட் ஆகும்னா நெட் ஃபோர்ஸ் 0 ஆகும்போது. இந்த வெலாசிட்டிக்கு பேரு டெர்மினல் வெலாசிட்டி. அந்த வார்த்தை ஞாபகம் இருக்குதா? டு ரிமெம்பர் தட் வேர்ட். டெர்மினல் வெலாசிட்டினா என்ன அர்த்தம்? தட் இஸ் a ஃபைனல் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. அது எப்ப நடக்கும் அப்படின்னா, இங்க பால் மேல இருந்து கீழே விழும்போது ஆப்போசிட்ல இங்க ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஒரு ஃபோர்ஸ் வந்து பாயன்ஸ் ஃபோர்ஸ். தண்ணி என்ன பண்ணும்? அதை அப்போஸ் பண்ணும். அதாவது லிக்விட் என்ன பண்ணும்? அப்போசிங் ஃபோர்ஸ் ஒன்று கொடுக்கும். தட் இஸ் கால்டு பாயன்ஸ் ஃபோர்ஸ். லிக்விட்ல என்ன இருக்கும்? விஸ்காசிட்டி நேச்சர் இருக்கும். அதனால இங்க இன்னொரு ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் ஆகும். அதே மாதிரி அதுவும் ஆப்போசிட்ல தான் ஆக்ட் ஆகும். அந்த ஃபோர்ஸுக்கு என்ன பேரு? விஸ்கஸ் ஃபோர்ஸ். மொத்தமா ரெண்டு ஃபோர்ஸ் ஆப்போசிட்ல ஆக்ட் ஆகும். ஸோ அது மேல இருந்து கீழே விழும்போது முதல்ல கிராவிட்டி ஜாஸ்தியா இருக்கும். அப்புறம் ரெண்டு ஃபோர்ஸ் அப்போஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். உள்ள விழ ஆரம்பிச்சதுல இருந்து பாயண்ட் ஃபோர்ஸ் லிக்விட் ஆப்போசிட்ல ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும். அதே மாதிரி விஸ்கஸ் அந்த அதோட விஸ்காசிட்டிக்கு ஏற்ற மாதிரி அதுல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், விஸ்கஸ் ஃபோர்ஸ். இந்த ரெண்டு ஃபோர்ஸ் சம் பண்ணா எதுக்கு ஈக்குவலா வரும்? கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலா இருக்கும். F = mgக்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா நெட் ஃபோர்ஸ் 0 ஆயிடும்.
ஆப்ஜெக்ட் டெர்மினல் வெலாசிட்டில மூவ் ஆகும். ஸோ அப்போ நெட் ஃபோர்ஸ் எஃப்வி விஸ்கஸ் ஃபோர்ஸ் பிளஸ் பாயிண்ட் ஃபோர்ஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலா இருக்கும். அந்த இன்னொரு ஃபோர்ஸ் தான் என்னன்னு கேட்குறாங்க. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ விஸ்கஸ் ஃபோர்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணோம். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? விஸ்கஸ் ஃபோர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதில் ஆக்ட் ஆகக்கூடிய விஸ்கஸ் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்னென்ன கால்குலேட் பண்ணணும்னா இப்போ எஃப்ஜி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது மாஸ் இன்ட்டு கிராவிட்டி. அந்த ஆப்ஜெக்டுடைய மாஸ் எவ்வளோ கிராவிட்டி இருக்குதோ அதுதான் என்னது? இந்த விஸ்கஸ் ஃபோர்ஸ். அடுத்து நம்ம கால்குலேட் பண்ண வேண்டிய ஃபோர்ஸ் என்னன்னா பாயிண்ட் ஃபோர்ஸ். பாயிண்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் பாயிண்ட் ஃபோர்ஸ்? வெலாசிட்டி வால்யூம் இன்டு ரோ இன்டு ஜி. இந்த டென்சிட்டின்றது டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் இன்டு ஜி. இதான் என்னது? பாயிண்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஞாபகம் இருக்கா இந்த ஃபார்முலா? பாயிண்ட் ஃபோர்ஸ் வால்யூம் இன்டு டென்சிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட் இன்டு கிராவிட்டி. இதை மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? பாயிண்ட் ஃபோர்ஸ் கிடைச்சிரும். சரியா? இப்போ இதுல இருந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணி ஆகணும். இதுல இருந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். சரியா? இதுல ஃபர்ஸ்ட் கேஸ் வால்யூம் கால்குலேட் பண்ணுங்க. இதுல என்ன ஸ்டேட்மெண்ட்? ஸ்மால் பால் மாஸ் எம் டென்சிட்டி என்னன்னு சொல்லிருக்காங்க? டி. அப்ப வால்யூம் எதுக்கு ஈக்குவல்? இந்த கேஸ்ல வால்யூம் V is equal to மாஸ் பை டென்சிட்டி. வால்யூம் டென்சிட்டி வால்யூம் மாஸ் உள்ள ரிலேஷன். டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். அப்ப வால்யூம் ஈக்குவல் டு வாட்? மாஸ் பை டென்சிட்டி. டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் என்ன கொடுத்துருக்காங்க? வாட் இஸ் டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட்? ஃப்ளூயிடோட டென்சிட்டி क्वेश्चनல கொடுத்துருக்காங்க. ஃப்ளூயிட்னா இந்த இடத்துல எது? கிளிசரின். அதோட டென்சிட்டி என்ன சொல்லிருக்காங்க? அதனோட டென்சிட்டியை விட d/2 ன்னு சொல்லிருக்காங்க. அதனால இங்க என்ன வரும்? d/2 ன்னு வரும். இதை எடுத்து போய் இதுல சப்ஸ்டிட் பண்ணுங்க. இதுல சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா பாயிண்ட் ஃபோர்ஸ் FB ஈக்குவல் டு வால்யூமுக்கு பதிலா m/d, டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிடுக்கு பதிலா d/2 இன்டு ஜி. சிம்பிளிஃபை பண்ணுங்க. dd கேன்சல் ஆயிடும். ஆன்சர் என்ன கிடைக்கும்? mg/2 ன்னு கிடைக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 1 ன்னு வெச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் எடுத்து போய் சப்ஸ்டிட் பண்ணுங்க. எதை எடுத்து போய் சப்ஸ்டிட் பண்ணனும்? இது ஈக்குவேஷன் நம்பர் 2, இது ஈக்குவேஷன் நம்பர் 3. பாயிண்ட் ஃபோர்ஸ் இதை எடுத்து போய் சப்ஸ்டிட் பண்ணா ஆன்சர் கிடைச்சிரும். சப்ஸ்டிட்யூட் ஈக்குவேஷன் நம்பர் 2 and 3 in ஈக்குவேஷன் நம்பர் 1. FV தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஆக்சுவலா. சோ அப்ப FV ஈக்குவல் டு FG மைனஸ் FB. ஃபர்ஸ்ட் அதை போட்டுக்கோங்க. FG எதுக்கு ஈக்குவல்? மாஸ் இன்டு கிராவிட்டி. mg மைனஸ் mg/2. சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும்? half mg/2 ன்னு கிடைக்கும். half of mg/2 that is what? That is viscous force. சரியா? இந்த வெலாசிட்டிக்கு பேரு டெர்மினல் வெலாசிட்டி. உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கான்செப்ட். சோ டெர்மினல் வெலாசிட்டின்றது ஃபைனலா கான்ஸ்டன்ட்டா மூவ் ஆகக்கூடிய வெலாசிட்டி. பாயிண்ட் ஃபோர்ஸ் பிளஸ் விஸ்கஸ் ஃபோர்ஸ் ரெண்டும் ஆப்போசிட்ல ஆக்ட் ஆகும். கிராவிட்டி டவுன்வர்ட் ஆக்ட் ஆகும். ரெண்டு ஃபோர்ஸ் ஒரு பாயிண்ட்ல ஈக்குவல் ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த பால் யூனிஃபார்ம் ஸ்பீட்ல தான் மூவ் ஆகும். தட் இஸ் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில மூவ் ஆகும். தட் இஸ் கால்டு டெர்மினல் வெலாசிட்டி. நெட் ஃபோர்ஸ் 0. இதுதான் ஐடியா. இதை வச்சு தான் நம்ம இந்த கேஸை சால்வ் பண்ணிருக்கிறோம். சரியா? ஸோ ரிமெம்பர் திஸ் ஃபார்முலா. அதை வச்சு நீங்க ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின். A parallel plate capacitor of capacitance 20 microfarad is being charged by voltage source whose potential is charging the rate of 3 volt by second. யூனிட் எப்பயுமே நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. எப்பயும் பாருங்க கொஸ்டின்ல நான் திரும்ப ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ரேட்டுன்னு வந்தாலே டிஃபரன்ஷியேஷன் சொல்லியிருக்கிறேன். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பொட்டன்ஷியல், இந்த மாதிரி ரேட்டுன்னு சொன்னாங்கன்னா டிஃபரன்ஷியேஷன் அர்த்தம். சரியா? ஸோ அப்போ அவங்க கொடுத்துக்கிற டேட்டா என்னன்னு பாருங்க. பொட்டன்ஷியல் இஸ் சேஞ்சிங்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதோட மீனிங் என்ன? 3 volt by second. செகண்ட் டைம், வோல்ட்னா நமக்கு 3 பொட்டன்ஷியல், ரேட்னா டிஃபரன்ஷியேஷன். அப்போ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? இந்த கேஸ்ல கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? dv/dt பொட்டன்ஷியல் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் 3 volt. என்னடா சத்தி சோதனையா இருக்கு? இப்போ ஓகேவா? ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வாங்கிருக்கேன் இஷ்யூ கிளியர் பண்ற வரைக்கும்.
பஃபர் ஆச்சுன்னா இப்போ சொல்லுங்க, நான் வெயிட் பண்ணுறேன். மறுபடியும் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா அப்புறம் உங்களுக்கு புரியாமல் போயிடும். எஸ், இந்த ஃபார்முலா புரிஞ்சுதா? கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்முலா C = Q/V. எஸ், அதை இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். மாநிலேருந்து இந்த இதோ இஷ்யூ இருக்கு, அதை இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். பார்க்க நினைக்கிறாங்க, வந்து பார்ப்பாங்க. Q = CV. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். ஏன் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன்? ஏன்னா எனக்கு இங்கே கரண்ட் உள்ள கொண்டு வரணும். கரண்ட்டுடைய ஃபார்முலா dQ/dt தான் கரண்ட். ஸோ அப்போ இந்த கரண்ட்டுக்கு பேர் தான் என்னது? கண்டக்ஷன் கரண்ட். C × dV/dt. ஓகே, அப்போ கெப்பாசிட்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, 20 மைக்ரோஃபாரட்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கெப்பாசிட்டன்ஸ் 20 மைக்ரோஃபாரட்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால 20 மைக்ரோஃபாரட், சரியா? மைக்ரோன்னு வச்சுக்கோங்க. அதை இன்ட்டு dV/dt எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க? 3. ஸோ அப்போ 20 × 3 என்ன வரும்? 60 மைக்ரோ கூலும்னு எழுதிக்கணும். இங்கே சார்ஜ்ன்றதுனால சாரி கரண்ட் மைக்ரோ ஆம்பியர், மைக்ரோ ஆம்ஸ். 60 மைக்ரோ ஆம்ஸ் தான் கண்டக்ஷன் கரண்ட். வாட் இஸ் தி டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்னு கேட்டாங்கன்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டும் கண்டக்ஷன் கரண்ட்டும் ஈக்குவல். அதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கான ஃபேக்டர் வேற வேற. டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டுக்கான காரணம் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். நார்மலாக கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட்டுக்கு பேர் கண்டக்ஷன் கரண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டுக்கான காரணம் என்னது? சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைடில். கெப்பாசிட்டி என்ன கொஸ்டின் கொடுத்துக்கிறாங்கன்னா, இந்த டெப்த்தில் இருக்கக்கூடிய கிராவிட்டி வந்து 4 times ஆஃப் கிராவிட்டி தட் ஹைட். அந்த பர்டிகுலர் ஹைட்ல என்ன கிராவிட்டி இருக்குதோ அதை விட 4 times சொல்லியிருக்கிறாங்க. அகைன் பஃபரிங்கா? ஸோ சேட். இப்போ ஓகேவா? எஸ் எஸ், திரும்ப சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்க, இப்போ என்னன்னா, இதான் எர்த்தோடைய கிராவிட்டி. அதனுடைய சர்ஃபேஸ்லேருந்து சம் டெப்த்துக்கு வரீங்க. சர்ஃபேஸ்லேருந்து சம் டெப்த்துக்கு வரும்போது ஒரு கிராவிட்டி இருக்குது, அதை நான் ஜிடின்னு எடுத்துக்கிறேன். அதே சர்ஃபேஸ்லேருந்து சம் ஹைட்டுக்கு போகிறீங்க, அங்கே ஒரு கிராவிட்டி இருக்குது, அது GH. கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டெப்த்தில் இருக்கக்கூடிய இந்த கிராவிட்டி, இந்த டெப்த்தில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ல இருக்கக்கூடிய அந்த கிராவிட்டி வந்துட்டு 4 times ஆஃப் த கிராவிட்டி அட் த ஹைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. சொல்றது புரியுது? ப்ரீவியஸ் கொஸ்டினா? அதே கொஸ்டின் தான் போயிட்டு இருக்கிறோம். கொஸ்டின் ஒன்றும் மாற்றல. எது இந்த கொஸ்டினா கேட்குறீங்க? இதான் முடிச்சிட்டுமே, திரும்ப இதான் சொல்லணும். இதான் முடிச்சிட்டேன். கொஸ்டின் பாருங்க, ப்ளீஸ் ரீட் த கொஸ்டின். ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். கொஸ்டினை நல்லா பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சர்டன் டெப்த் டின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அதுல கட் ஆயிடுச்சா? இதுலயா? இப்போ ஓகேவா? see capacitance C = Q/V பா. இதுல Q = CV ன்னு வரும். டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் சாரி கண்டக்ஷன் கரண்ட் கண்டுபிடிக்கணும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா கரண்ட் கிடைக்கும். dQ/dt டிஃபரன்ஷியேட் பண்ணா கரண்ட்னு அர்த்தம். IC = இதுல பொட்டன்ஷியல் வேரியபிள், அதாவது dV/dt. C கொடுத்துட்டாங்க 20 மைக்ரோஃபாரட், dV/dt 3 அப்படின்னு சொல்லி dV/dt னா என்ன கொடுத்துக்கிறாங்க சொன்னேன் இல்லையா? 3 V/s. 3 V/s. அப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 60 மைக்ரோ ஆம்ஸ்னு கண்டக்ஷன் கரண்ட் கிடைச்சிரும். ஸோ நான் முதல்ல ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன், ஒரு சர்க்கியூட்டில் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது வேற வேற கரண்ட் இருக்காது, சரியா? கரண்ட் ட்ராப் இருக்கும், அதாவது ரெசிஸ்டன்ஸ் கேஸில் அக்ராஸ் இருந்தால் அப்படி இருக்கும். பட் ஒரு கெப்பாசிட்டர் மட்டும் கனெக்ட் பண்ணி இது ஆகும்போது அந்த கம்ப்ளீட் சர்க்கியூட்டில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் சேமாக தான் இருக்கும். கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கான ஃபேக்டர் தான் நான் வேறேன்னு சொன்னேன். சொல்றது புரியுதா? கண்டக்ஷன் கரண்ட் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னால ப்ரொடியூஸ் ஆகுறது. டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அது கெப்பாசிட்டருக்கு இன்பிட்வீன்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய வேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்டுனால ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது, இல்லை எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னால, வேரிங் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். ரெண்டுமே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபேக்டர் வேற, ஆனால் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் சேமாக தான் இருக்கும். ஸோ அதை தான் ID = IC என்னன்னு சொல்லியிருக்கிறேன், 60 மைக்ரோ ஆம்ஸ்னு சொல்லியிருக்கிறேன். கிளியரா? இன்னும் அகைன் பஃபரிங்கா? இப்போ ஓகே தானே? இது வரைக்கும் இப்போ இது பார்த்தது புரிஞ்சுதா? கிராவிடேஷன் ஃபார்முலாவா? சரி சரி, மொத்த ஃபார்முலா ஷீட்ல இருக்குமே, கொடுத்துருக்கனே. டோட்டல் ஃபார்முலா ஷீட் இருக்கும் பாருங்க, அதில் இருக்கும். பட் எனிவே ஐ வில் கிவ் அகைன், டைம் இருந்தால் அதை ரெடி பண்ணி கொடுக்குறேன். எஸ் ரைட். இப்போ அடுத்த கொஸ்டின் வாங்க. இதுவும் சிம்பிளான கொஸ்டின் தான், ஃபார்முலா கரெக்டாக கனெக்ட் பண்ண தெரியணும். அட் சர்டைன் டெப்த், எர்த்தோடைய சர்ஃபேஸ்ல இருந்து ஒரு டெப்த்துக்கு போறீங்க.
அங்க ஒரு கிராவிட்டி இருக்குது, ஒரு சர்டன் டெப்த்ல ஒரு கிராவிட்டி இருக்கு. அதான் சொல்லுவாங்க சர்டன் டெப்த் பிலோ த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி பிகம்ஸ். அந்த ஆக்சிலரேஷன் என்னவா இருக்குது, அதாவது கிராவிட்டி, அந்த இடத்துல ஆக்சிலரேஷன் கிராவிட்டி 4 times its value of height 3r. சர்ஃபேஸ்ல இருந்து ஹைட் வந்து 3 times ஆஃப் எர்த்தோட ரேடியஸுக்கு போகும்போது என்ன கிராவிட்டி இருக்குமோ அதனுடைய 4 டைம்ஸுக்கு டெப்த்ல இருக்கும்போது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எர்த்தோட ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, அப்ப அந்த டெப்த் எதுக்கு ஈக்குவலா இருந்திருக்குன்னு கேட்டுக்கிறாங்க. டு அண்டர்ஸ்டாண்ட்? அதுக்கு தான் நான் டயக்ராம் வரைஞ்சிருக்கிறேன். தெரியுதா? நான் வரைஞ்சிருக்க டயக்ராம் தெரியுதா? அகைன் பஃபரிங்கா? இல்ல இல்ல, டயக்ராம் தெரியுது இல்லையா? எல்லாம் ஓகே தானே? எஸ், கரெக்ட். இப்போ நான் இந்த ஸ்டேட்மெண்ட் எது என்னன்னு புரியுதா பாருங்க. இந்த பர்டிகுலர் டெப்த்ல இருக்கிற கிராவிட்டியை 4 times ஆஃப் த கிராவிட்டி அட் தட் ஹைட். இந்த ஹைட் என்னன்னு சொல்லியிருக்காங்க, 3 times ஆஃப் எர்த் ரேடியஸ்னு சொல்லிட்டாங்க. ஹைட் வந்துட்டு 3 times ஆஃப் எர்த் ரேடியஸ் இருக்கிற ஹைட் கூட இருக்கும்போது இருக்க கிராவிட்டி 4 times பண்ணா இந்த டெப்த்துக்கு இருக்கும்போது இருக்குதுன்னா அந்த டெப்த் என்னவா இருக்கும்? இவ்வளவுதான் ஆக்சுவலா ஃபார்முலா. ஸோ இந்த ரிலேஷன் நீங்க கரெக்டா ஃபார்ம் பண்ணீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இதுக்கு ஃபார்முலா என்ன வரும்? G இன்ட்டு 1 minus d by r. rன்றது இங்க ரேடியஸ் ஆஃப் த எர்த். வேணா இப்படி எழுதிக்குவாங்க. எர்த்தோட ரேடியஸ் பர்டிகுலர் டெப்த்ல எர்த்தோடைய பர்டிகுலர் டெப்த் போகும்போது கிராவிட்டி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா G இன்ட்டு 1 minus depth by radius of the earth. இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்குதா? G இன்ட்டு 1 minus d by re. பர்டிகுலர் ஹைட்ல இருக்கும்போது எர்த்தோட கிராவிட்டி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன வரும்? G இன்ட்டு mass of the earth by re plus h whole square. இதான் என்னது? எனி ஹைட்ல எர்த்தோட கிராவிட்டி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா, எனி டெப்த்ல கிராவிட்டி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இது. G இன்ட்டு 1 minus d by re, கிராவிட்டி அட் எனி டெப்த். கிராவிட்டி அட் எனி ஹைட்ல கண்டுபிடிக்கிற ஃபார்முலா G இன்ட்டு me by re plus h whole square. ஹைட் ஹெச்ன்றது எர்த்தோட ரேடியஸை கம்பேர் பண்ணி கொடுப்பாங்க, எத்தனை டைம்ஸ் எர்த்தோட ரேடியஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. இது 4 times கண்டிஷனை கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நம்ம டிஏ கால்குலேட் பண்ணணும். சொன்னது புரியுதா? இதுல இருந்து இப்போ டிஏ கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்போ இதுல இருந்து சிம்பிளிஃபை பண்ணுங்க. G இன்ட்டு 1 minus d by re equal to 4 into universal gravitational constant mass of the earth divided by radius of the earth. h என்ன கொடுத்துக்கிறாங்க? 3 times of earth radius சொல்லி கொடுத்துக்கிறாங்க. அதனால 3re whole square. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணா 4 into gme by 3re plus 4re. 4re அப்போ 4re whole square பண்ண என்ன வரும்? 16re square கிடைக்கும். 16re square. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும்? 4 4. gme by re ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்? கிராவிட்டி ஜின்னு எழுதலாம். பிகாஸ் கிராவிட்டி ஜி உடைய ஃபார்முலா என்ன? gme by re ஸ்கொயர். ஞாபகம் இருக்கா இந்த ஃபார்முலா? கிராவிட்டியோடைய ஃபார்முலா G equal to gme by re ஸ்கொயர். யூனிவர்சல் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் மாஸ் ஆஃப் த எர்த் பை ரேடியஸ் ஆஃப் த எர்த். அதான் G க்கு ஈக்குவல். அதனால இதுக்கு பதிலாக நம்ம G ன்னு எழுதலாம். இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்குது? G into 1 minus d by re. ஓகே, d by re. ஸோ அப்போ நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ண வேண்டியதான். இந்த G கேன்சல். 1 minus d by re equal to 1 by 4. இந்த 1 by 4 கூட d by re கொண்டு போடுங்க. 1 minus 1 by 4 equal to d by re. அப்போ இதுல இருந்து 3 by 4 வரும் இல்லையா? அப்போ d is equal to 3 by 4th of radius of earth. இத கிராஸ், இது 1 minus 1 by 4 3 by 4 re கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன். அப்போ டெப்த் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 3 by 4th. ஸோ அப்போ therefore d is equal to 3 by 4th into 6400 கிலோமீட்டர்னு கொடுத்துக்கிறாங்க. எது? எர்த் ரேடியஸ். அப்போ இதை கேன்சல் பண்ணா 16 கரெக்டா? மல்டிப்ளை பண்ண எவ்வளோ வரும்? 4800 கிலோமீட்டர். 48. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். புரியுதா? கிளியர்? எனி டவுட்? நான் எப்படி கொஸ்டினை கனெக்ட் பண்றேன்னு தெரியுதான்னு பாருங்க. கிராவிடேஷன் சாப்டர் ஃபார்முலா தெரிஞ்சா போதும். கிராவிடேஷன் சாப்டருக்கு ஃபார்முலாவும் பேசிக்கா இந்த டயக்ராம், இமேஜினரி டயக்ராம் ஒன்று போட்டு ஈஸியா நீங்க கனெக்ட் பண்ணிட முடியும். வெரி வெரி சிம்பிள் டாபிக். கிராவிடேஷன் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் சாப்டர். நிறைய பேர் அது ஏதோ டஃபா ஃபீல் பண்றீங்க. இட்ஸ் நாட் லைக் தட். ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா தெரியணும். கிராவிட்டியோட ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா
அதுக்கப்புறம் டெப்த்தில் எப்படி இருக்கும், ஹைட்டில் எப்படி இருக்கும், இது ரெண்டும் மெயின் ரொம்ப. அதுக்கப்புறம் ஹைட்டு ஏறும்போது வெயிட் எப்படி இருக்கும், அதுக்கு நான் ஷார்ட்கட் ஃபார்முலா கொடுத்துருக்கிறேன். பர்டிகுலர் ஹைட்டில் பர்டிகுலர் டெப்த்து போகும்போது ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், அதுக்கும் நான் லாஸ்ட் டைம் சால்வ் பண்ணும்போது ஒரு ப்ராப்ளம் போட்டிருந்தோம். அப்புறம் பொட்டன்ஷியல் எனர்ஜி, சேட்டலைட்டுடைய கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, வெலாசிட்டி, எஸ்கேப் வெலாசிட்டி, இதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய மெயின் ஃபார்முலா நான் என்ன சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஃபார்முலா கெப்லர்ஸ் லாவை பேஸ் பண்ணி வரக்கூடிய அந்த டைம் பீரியட் அண்ட் ரேடியஸ் பிளானட் கேஸில் அடிக்கடி வரும். ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஒன் ஆஃப் த வெரி ஈஸி சாப்டர். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இட் இஸ் நாட் டிஃபிகல்ட் கொஸ்டின். ரஃபாக ஒரு டயக்ராம் போடுங்க, அவங்க என்ன சொல்லுங்க அதை கனெக்ட் பண்ணிட்டு ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா கடன்னு சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துட முடியும். ரைட்? எஸ், வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் a convex lens of focal length 80 centimeter and concave lens of focal length 50 centimeter are combined together, what will be their resultant power? What will be their resultant power னு கேட்டுக்கறாங்க. சோ எப்படி சால்வ் பண்ணுவீங்க? How to calculate? இதை எப்படி சால்வ் பண்ணுவீங்க? திரும்ப சொல்லணுமா இதையா? போன क्वेश्चन இதுவா ஹரிதா? எஸ், டெல் மீ, என்ன டவுட்? கொஸ்டின் புரிஞ்சுக்க பாருங்க. யாருக்காவது புரியலனா கொஸ்டினை நான் திரும்பவும் சொல்றேன் பாருங்க. நோ ப்ராப்ளம், நான் திரும்பவும் சொல்றேன். கொஸ்டின்ல ஒரு சர்டன் டெப்த்துக்கு பிலோ சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த் கீழே போறாங்க, அங்க ஒரு ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கிறாங்க. ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி இருக்குது. பிகம்ஸ் அது எதுக்கு ஈக்குவலா இருக்குதா? 4 times ஆஃப் இட்ஸ் வேல்யூ 3 times ஆஃப் ரேடியஸ் ஆஃப் தி எர்த். சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த்ல இருந்து 3 times எர்த்தோட ரேடியஸ் கம்பேர் பண்ணி மேலே போனா என்ன கிராவிட்டி இருக்குமோ அது பர்டிகுலர் டெப்த்தில் இருக்கும்போது இருக்குன்னு சொல்றாங்க. அந்த டெப்த் என்னவா இருக்கும், அப்போ எவ்வளோ தூரம் போயிருக்கணும் கீழே அப்படின்னு கேட்டுருக்காங்க. எர்த்தோட ரேடியஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. தட்ஸ் ஆல், அவ்வளோதான் இது ஃபார்முலா. ஸோ இது அந்த பர்டிகுலர் டெப்த்தில் இருக்கிற கிராவிட்டி ஜி இன்ட்டு கிராவிட்டி அட் சம் ஹைட்டு, அதுக்கான ஜென்ரல் ஃபார்முலா இது. கிராவிட்டி அட் எனி ஹைட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த், டெப்த்தில் கிராவிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அதை அப்படியே ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணி சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா யூ வில் கெட் த ஆன்சர் ஹைட் 3 times ஆஃப் ஆர்னு கொடுத்துருக்காங்க. ரைட்? இந்த கொஸ்டின் பாருங்க, இது ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். கான்கேவ் லென்ஸ் கான்வெக்ஸ் லென்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, கான்டாக்ட்ல வச்சிருக்காங்க, கம்பைன்ட் டுகெதர்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஈக்குவலன்ட் ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கணும். சோ ஈக்குவலன்ட் ஃபோக்கல் லென்த் ஈக்குவல் டு 1/f1 பிளஸ் 1/f2. 1/f1 எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 80. என்ன லென்ஸ்? ஃபர்ஸ்ட் லென்ஸ் கான்வெக்ஸ் லென்ஸ். கான்வெக்ஸ் லென்ஸோட சைன் கன்வென்ஷன் என்னது? பாசிட்டிவ். அதனால என்ன வரும்? பிளஸ் 80. ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ் பாசிட்டிவ்ல வரும், அதனால 1/80. கான்கேவ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் நெகட்டிவ் சைன் கன்வென்ஷன் எழுதும்போது, அதனால -1/50. ஸோ அது சென்டிமீட்டர்ல இருக்குது. அது அப்புறம் நான் லாஸ்ட் மீட்டர் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதை எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 50 - 80/8 × 40. 8 40 400 4000 4000 வருதா? ஓகே, சிம்பிளிஃபை பண்ணுங்க. இதை -30/0 கேன்சல் ஆயிடும். -3/400 கிடைக்கும். இதான் எதுக்கு ஈக்குவல்? ஈக்குவலன்ட் ஃபோக்கல் லென்த். ஈக்குவலன்ட் ஃபோக்கல் லென்த். அப்ப ஃபோக்கல் லென்த் இதுல இருந்து கண்டுபிடிச்சா என்ன வரும்? வாட் இஸ் எஃப் ஈக்குவலன்ட்? -400/3 வருமா? -400/3 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். சென்டிமீட்டர் மீட்டருக்கு மாத்துங்க. ஏன் மீட்டருக்கு மாத்தணும்? ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கும் போது மீட்டர் வந்து தான் டயாப்டருக்கு மாத்த முடியும். சோ அதனால ஈக்குவலன்ட் ஃபோக்கல் லென்த் -400/3 சென்டிமீட்டர் மீட்டரா மாத்தி ஆகணும். பிகாஸ் क्वेश्चनல கேட்டிருக்கிறது பவர் P = 1/f. அதனால சோ இந்த ரெண்டு ஜீரோவும் கேன்சல் ஆயிடும். -4/3 மீட்டர் தான் எதுக்கு ஈக்குவல்? ஈக்குவலன்ட் ஃபோக்கல் லென்த். சோ therefore பவர் P = 1/focal length. 1/focal length ரெசிப்ரோக்கல் என்ன வரும்? -3/4 டயாப்டர். -3/4 என்ன அர்த்தம்? -3/4 என்ன அர்த்தம்? 0.75. so -0.75 diopter. so option D is the answer. -0.5 diopter. புரியுதா? ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். Formula is not difficult. Focal length of convex lens positive, focal length of concave lens negative. First முக்கியமான பாயிண்ட் இது. அப்புறம் பவர் கேட்டிருந்தாங்கன்னா ஃபோக்கல் லென்த் கண்டிப்பா இதுல மாத்தி ஆகணும், மீட்டர்ல மாத்தி ஆகணும். ஏன்னா பவர்ன்றது
டயாப்டர் கனெக்ட் பண்ணுவோம். 1 டயாப்டர் எதுக்கு ஈக்குவல்? 1 டயாப்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர் பவர் -1. 1 ஃபோக்கல் லென்த் இல்லையா? அதனால 1 மீட்டர் பவர் -1க்கு பதிலாக டயாப்டர். அதனால சென்டிமீட்டர் மீட்டருக்கு மாற்றியே ஆகணும். அதுக்கப்புறம் தான் உங்களால் ஈஸியாக ஆன்சரை கெட் பண்ண முடியும். டு அண்டர்ஸ்டாண்ட் நவ்? ஸோ ஏன் இங்கே மைனஸ் ப்ளஸ் போட்டிருக்கான்னு தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இதனுடைய கான்வெக்ஸ் லென்ஸ்ன்றதால சைன் கன்வென்ஷன் பாசிட்டிவ்ல போட்டாகணும். இது கேவ் லென்ஸ் செகண்ட் ஒன், அதனால நெகட்டிவ்ல வரும். தட்ஸ் த ரீசன். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். Next one, the force F acting on a particle of mass m is indicated by the force time graph shown in below. The change in momentum. Change in momentum கேக்குறாங்க. Change in momentum of the particle over a time interval from 0 to 8 second. இங்க ஆரம்பிச்சு இந்த 8 செகண்டுக்குள்ள மொமெண்டம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ மொமெண்டம் கண்டுபிடிக்கணும். நீங்க என்ன கால்குலேட் பண்ணலாம்? ஃபோர்ஸ் உடைய ஃபார்முலா என்ன? ஃபோர்ஸ் F is equal to change in momentum by time. அப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணா force into dt equal to what? dp. ஸோ அப்ப மொமெண்டம் கண்டுபிடிக்கணும்னா கிராஃப்ல இருந்து ஃபோர்ஸும் டைமும் மல்டிப்ளை பண்ணா கிடைக்கும். அப்ப கிராஃப் படி அது என்னது? ஏரியான்னு அர்த்தம். ஏரியா ஃபோர்ஸ் இந்த ஆக்சிஸ் டைம், ஃபோர்ஸ் இன்டு டைம் மொமெண்டமுக்கு ஈக்குவல். அப்ப ஏரியா கால்குலேட் பண்ணா என்ன கிடைச்சிரும்னு அர்த்தம்? மொமெண்டம் கிடைச்சிரும். ஸோ மொமெண்டம் சேஞ்ச் இன் மொமெண்டம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா மொத்தம் எத்தனை ஏரியா இருக்கு பாருங்க. மொத்தம் 3 ஷேப் நேம் கொடுத்துக்கலாம். A1, A2, A3. ஸோ அப்போ A1 + A2 + A3. ஸோ இங்கே இது வந்து சைன் கன்வென்ஷன் எடுத்தாகணும். மொமெண்டம் இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி. சரியா? மொமெண்டம் இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி. ஸோ டவுனில் இருக்கிற ஏரியாவை நெகட்டிவ்ல எடுத்தாகணும் சால்வ் பண்ணும்போது. இது என்ன ஷேப்பு? ட்ரையாங்கிள். ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. இந்த டிஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவல்? இது எவ்வளோ? 2 கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ இது வந்து 2. ஹைட் எவ்வளோ வந்திருக்கு? 0 to 6. ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. ஹாஃப் இன்ட்டு 2 into 6. அதுக்கப்புறம் இது டவுன்ல வருது, ஏரியா நெகட்டிவ். இது ரெக்டாங்கிள் ஷேப்பு. 4 - 2 இது வந்து 2. அதுக்கப்புறம் இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ வருது? இது எதுக்கு? இது 4 கொடுத்துருக்காங்க. இது 2, இது 4. லென்த் இன்ட்டு பிரெத் 2 into 4 -2 into 4 ப்ளஸ் இங்கே எடுத்தீங்கன்னா இது 8, இது 4. ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் எடுத்தால் எவ்வளோ வரும்? 8 - 4 4. இது எவ்வளோ வரும்? 3. ஸோ அதனால 4 into 3 ரெக்டாங்கிள், ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். இதை கேன்சல் பண்ணால் 3. 3 into 2 6 -8. 4 into 3 12. ஸோ அப்போ என்ன வரும்? இது வந்துட்டு +12 6 8 18. 18 - 8 ஈக்குவல் டு 10. 10 நியூட்டன் செகண்ட். இருக்கா? 10னா மாற்றி போட்டுருவோம் சைன். எங்கே தப்புன்னு இருக்கும் பாருங்க. ஏதோ ஒரு மிஸ் ஆகிருக்கு பாருங்க. 3 2 into 4 8 12 6. ஓகே, 0 to 8 செகண்ட். எங்க எரர் பண்ணிருக்க பாருங்க, செக் பண்ணுங்க. ஓகே, இதுல ஒரு மிஸ்டேக். இது ஆக்சுவலா இது லைன் கரெக்டா போடல. இது 3 ஆக்சுவலா பிரிண்டிங்ல எரர். இதுக்கு நேரா வரணும். ஆக்சுவலா இங்க வரும். சரியா? அதை கரெக்ட் பண்ணிங்க. இங்க வருது. எனக்கு பாயிண்ட் எதுவுமே அங்கே கொடுக்கல பாருங்க. 4 கிடையாது. இது 4ன்றது இந்த பாயிண்ட் 0 2 4 6 8. இது 4 கிடையாது. நான் அதை 4ன்னு எடுத்துட்டேன். இந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு 3. அப்போ 2 into 3. சரியா? இதை நான் உங்களுக்கு இப்படி இருங்க கரெக்ட் பண்றேன். ஸ்மால் சேஞ்ச். நான் கிளியர்? இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த லென்த் எவ்வளோக்கு ஈக்குவலாக இருக்கும்? 3க்கு ஈக்குவலாக இருக்கும். இது வந்துட்டு 3க்கு ஈக்குவலாக இருக்கும். அதனால வந்து எரர் இது. ஓகே, ஸோ 2 into 3. ஸோ 6 - 6 + 12. இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். 12 நியூட்டன் செகண்ட். 12 நியூட்டன் செகண்ட். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். சரியா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதில் கொஞ்சம் கரெக்ஷன். ஆக்சுவலாக இது கீழே இங்கே போட்டுட்டாங்க. அது கரெக்டாக, அது பிரிண்டிங் எரர், அதனால வந்தது. சரியா? ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஏரியாவை கண்டுபிடிச்சி சப்ராக்ட் பண்ணது டவுன் ரெடியூஸ் ஆகுது. ஏன்னா இது டைரக்ஷன் இருக்குது. இங்கே வெக்டர் குவான்டிட்டின்றதுனால அபோவ் வரதெல்லாம் பாசிட்டிவ், பிலோ வர ஏரியாவில் நெகட்டிவ். எப்பவுமே அப்படி தான் நம்ம சால்வ் பண்ணணும். எப்போ வெக்டார் குவான்டிட்டியாக இருந்துச்சுன்னா. இஃப் இட் இஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி, டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்துருக்கோம். டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருந்தால் அடிஷன் சப்ராக்ஷன் பண்ணணும். டிஸ்டன்ஸாக இருந்தால் எல்லாத்தையும் ஆட் மட்டும் தான் பண்ணுவோம். இங்கே என்ன வராது? நெகட்டிவ்லாம் எடுக்க மாட்டோம்.
சரியா? ஸோ அப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக கனெக்ட் பண்ணணும். இட்ஸ் வெரி சிம்பிள் ஃபார்முலா. கிராஃப்ல இருந்து ஆன்சரை கரெக்டாக கனெக்ட் பண்ண தெரியணும். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. டெல் மீ தி ஆன்சர் ஃபார் நெக்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் அடியாபேட்டிக் எக்ஸ்பான்ஷன், ஐசோபேரிக் எக்ஸ்பான்ஷன், ஐசோதெர்மல், ஐசோஹோரிக் எக்ஸ்பான்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல ஒன்று நீங்க பார்த்தோன்னே கன்ஃபார்ம் பண்ண முடியும். என்னது ஐசோகோரிக் அப்படின்னா என்ன அர்த்தம்? நோ ஒர்க் டன். ஐசோகோரிக் எக்ஸ்பான்ஷன் என்ன அர்த்தம்? கான்ஸ்டன்ட் வால்யூம். ஐசோகோரிக் ப்ராசஸ்னா என்ன அர்த்தம்? வால்யூம் கான்ஸ்டன்ட். வால்யூம் என்னவா இருக்கும்? கான்ஸ்டன்ட். இது எப்பயுமே ஸ்டாண்டர்ட். பார்த்தோன்னே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். தட் இஸ் த மீனிங் ஆஃப் ஐசோகோரிக் ப்ராசஸ். வால்யூம் கான்ஸ்டன்ட். அப்போ சேஞ்ச் இன் வால்யூம் எடுக்கும்போது 0 ஆகிடும். ஒர்க் டன் ஆல்வேஸ் 0. அப்போ ஃபோர்த் ஒன்னுக்கு ஏன்னு வந்துட்டா, ஸோ ஃபோர்த் ஒன்னுக்கு ஏ எதில் வந்திருக்கு பாருங்க. ஃபோர்த் ஒன்னுக்கு ஏ, ஆப்ஷன் சி. அவ்வளோதான். ஏன்னா ஒன்று மட்டும் தாங்க வந்திருக்குது. 2 இடத்துல வந்துருச்சுன்னா நம்ம வேற செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். மீதி இருக்கிறது நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். சரியா? ஐசோகோரிக் ப்ராசஸ்னாலே வால்யூம் கான்ஸ்டன்ட். ஒர்க் டனுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா என்ன? ஒர்க் டனுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா ப்ரெஷர் இன்டு சேஞ்ச் இன் வால்யூம். திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் திஸ் சாப்டர். இந்த என்டையர் சாப்டர்ல தெர்மோடைனமிக்ஸோடைய மொத்த சாப்டர்ல ஒர்க் டனுடைய டெஃபினேஷன், ஒர்க் டனுடைய ஃபார்முலா எதுக்கு ஈக்குவல்? ப்ரெஷர் இன்டு சேஞ்ச் இன் வால்யூம். ப்ரெஷர் இன்டு சேஞ்ச் இன் வால்யூம் கேஸ் தான் ஒர்க்னு அர்த்தம். ஐசோகோரிக் ப்ராசஸ்னா ஐசோகோரிக் ப்ராசஸ்னா என்ன நடக்கும்? ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஐசோகோரிக் ப்ராசஸ்னா வால்யூம் கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். வால்யூம் கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா டெல்டா வி என்னது? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டெல்டா வி? ஃபைனல் வால்யூம் மைனஸ் இனிஷியல் வால்யூம். கான்ஸ்டன்ட்னா என்ன அர்த்தம்? வால்யூம் சேஞ்ச் ஆகல. ஆன்சர் என்ன கிடைக்கும்? 0. அதனால ஒர்க் டன் 0. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐசோகோரிக் ப்ராசஸ் கூடிய ஸ்டாண்டர்டு டேட்டா, ஐசோகோரிக் ப்ராசஸ் ஸ்டாண்டர்டு டேட்டா எப்பயுமே இது இப்படி தான் இருக்கும். ஐசோகோரிக் ப்ராசஸ்னாலே நோ ஒர்க் டன். அது காரணம் வால்யூம் கான்ஸ்டன்ட். ஐசோதெர்மல் ப்ராசஸ்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் மீதி நீங்கள் ஈஸியாக இதில் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை செக் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட், எஸ். ஏதாவது ஒன்று நமக்கு கான்ஃபிடென்ட்டாக கிடைச்சிட்டாலே ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். மீதி எல்லாம் அந்த ப்ராப்பர்ட்டி வச்சு நம்ம சால்வ் பண்ணிக்க வேண்டியது. அதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதான். தெர்மோடைனமிக்ஸ் ஈக்குவேஷன் வச்சு நீங்கள் சால்வ் பண்ண முடியும். ரைட், நெக்ஸ்ட். A resistor R equal to 300 ohm and capacitor C equal to 25 microfarad are connected in series with 50 volt. 50 by pi hertz AC source. The average power dissipated in the circuit. Average power dissipated in the circuit அப்படி கேட்டுக்கிறாங்க. பவர் டிசிபேட்டட் இந்த சர்க்யூட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்கணும். இங்கே ஆங்கிள் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டால் கொடுக்கல. பவர் டிசிபேஷன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா பவர் P is equal to VRMS into IRMS into cos phi. இதுதான் ஆக்சுவலா பவர் டிசிபேஷன். பவர் ஃபேக்டர்னு சொன்னாங்கன்னா cos phi மட்டும் கால்குலேட் பண்ணுவோம். சரியா? RLC சர்க்யூட்ல பவர் டிசிபேஷனுடைய ஃபார்முலா எதுக்கு ஈக்குவல்? பவர் டிசிபேஷன் ஆஃப் RLC சர்க்யூட் VRMS IRMS into cos phi. cos phi ஓட பேர் என்ன? cos phi is called பவர் ஃபேக்டர். இதுக்கு பேர் என்னது? பவர் ஃபேக்டர். பவர் வேற, பவர் ஃபேக்டர் வேற. ரெண்டு குழப்பி கூடாது. டோன்ட் கன்ஃபியூஸ் பவர் அண்ட் பவர் ஃபேக்டர். பவர் ஃபேக்டர்ன்றது ஒன்லி cos phi. சரியா? அந்த cos phi எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? cos phi எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? R by Z க்கு ஈக்குவலா இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் பை இம்பிடன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் பை இம்பிடன்ஸ். cos phi is equal to R by Z க்கு ஈக்குவலா இருக்கும். தட் இஸ் ரெசிஸ்டன்ஸ் பை இம்பிடன்ஸ். இது AC சாப்டர். AC சாப்டருடைய பவர் ஃபார்முலா. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா V²/R கரெக்ட். அது DC கரண்ட்ல ஓம்ஸ்ல அப்ளை பண்ணும்போது யூஸ் பண்ணக்கூடிய பவர் ஃபார்முலா. திஸ் இஸ் த பவர் ஃபார்முலா ஃபார் AC சோர்ஸ். RLC சர்க்யூட்டுக்கான கேஸ். ஏன்னா கொஸ்டின் என்னது? AC சோர்ஸ் தெளிவா கொடுத்துருக்காங்க. AC சோர்ஸ் ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்க. R C இருக்கு, L கிடையாது. சரியா? ஒன்லி RC சர்க்யூட். தேர் இஸ் நோ L இன் திஸ் கேஸ். ஸோ இப்போ இதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது என்னன்னா Z கால்குலேட் பண்ணி ஆகணும். ஏன்னா அப்பதான் நம்ம cos phi கால்குலேட் பண்ண முடியும். R by Z க்கு நீங்க போடுறதுக்கு VRMS IRMS கால்குலேட் பண்ணணும். VRMS IRMS பீக் கரண்ட் இருந்து கால்குலேட் பண்ணி ஆகணும். ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? ஃப்ரீக்வன்சியும் கொடுத்துட்டாங்க. நமக்கு தேவையான எல்லா டேட்டாவும் இங்கே கிளியரா இருக்கு. ஸோ இப்போ நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது வந்துட்டு என்னென்ன டேட்டா? இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? Z is equal to root of R square plus XC square. Z is equal to root of R square plus XC square.
கரெக்டாக இதான ஃபார்முலா இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏன்னா இது ஆர்சி மட்டும் தான், எல் கிடையாது. எக்ஸி மைனஸ் எக்ஸ்எல் ஹோல் ஸ்கொயர் இருக்கும். இம்பிடன்ஸ் இல்லை, இண்டக்டன்ஸ் இங்கே இல்லை, அது 0. ஒன்லி 2 காம்பனண்ட் தான் இருக்குது. அதனால் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸிசி ஸ்கொயர். கொஷினில் எக்ஸிசியை டைரெக்டாக கொடுக்கல. எக்ஸிசியை கண்டுபிடிக்கிறது நமக்கு ஃபார்முலா இருக்குது. எக்ஸிசி ஈக்குவல் டு 1/ω_c கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். எக்ஸிசி எதுக்கு ஈக்குவல்? 1/ω_c ஈக்குவல் 1/2πf into c frequency into c இல்ல நியூ c 1/νc ன்னு போட்டுக்கலாம். 1/2π frequency கொடுத்துட்டாங்க 50/π Hz 50/π Hz கொடுத்துட்டாங்க frequency. what is capacitance? c எவ்வளவு கொடுத்துக்கறாங்க? 25 microfarad 25 into 10⁻⁻6 ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இத சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணா இந்த பை கேன்சல் ஆயிடும். 50 into 2 100 கரெக்ட்டா? So, 50 into 2 100 na 10 square into 1/25 1/25 into 10⁻⁻6 ன்னு வரும். இன்னும் இதை ஃபர்தரா சால்வ் பண்ணுங்க. இது 10⁻⁻4 ன்னு வருமா? 1/25 into இந்த 10⁻⁻4 மேல போனா என்ன ஆயிடும்? 10 to the power plus 4 10 to the power plus 4. நான் இதை என்ன பண்றேன்? இதை சால்வ் பண்ணாம அப்படியே வச்சுக்கிறேன். அப்புறமா சால்வ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே வச்சுக்கிறேன். கேன்சல் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கிறேன். ஏன்னா இதில் சப்ஸ்டிட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகிடும்? ரூட் எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். சால்வ் பண்ணிக்கலாம். வில் டூ சம் வாட் ஈஸி வே. ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ரைட்? இல்லைனா அதை சால்வ் பண்ணலாம். நீங்கள் 10,000 into 25 டிவிஷன் பண்ணி ஆகணும். சரியா? ஸோ அது உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கும் நீங்கள் அதில் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே. Z கண்டுபிடிங்க. R என்ன கொடுத்துருக்காங்க? 300. ஸோ R 300 ஸ்கொயரா பிளஸ் 10⁻4/25 ஸ்கொயர் 10 to the power 4/25 ஹோல் ஸ்கொயர். இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 3 ஸ்கொயர் 9 100 ஸ்கொயர் பண்ணால் 10⁻4 ஆயிடும். பிளஸ் இங்கே 10⁻8 கிடைக்கும். பை 25 ஸ்கொயர் என்ன வரும்? 625 வந்துருமா? ரைட்? ஓகே. இது வந்து 10⁻8. ஸோ இதுல இருந்து 10⁻4 காமனா எடுத்துக்கலாம். காமனா எடுத்தா இங்க என்ன ஆயிடும்? 9 plus 10⁻4/625 கிடைக்கும். ஸோ இதை ரூட் எடுத்துட்டிங்கன்னா 10 ஸ்கொயர்னு வந்துடும். அப்படியே எடுத்துக்கலாம். ஓகே. இதை வந்துட்டு ஆட் பண்ணி தான் ஆகணும். வேறு வழி இல்லை. வேறு எதுவும் ஈஸியாக அதை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இல்லை. ஒன்று பண்ணலாம். என்ன பண்ணலான்னு பாருங்க. 10⁻4 இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. நான் சொன்ன மேக்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா அதை நீங்கள் ட்ரை பண்ண முடியும். 625 இந்த 10⁻+4 எங்க கொண்டு வாங்க? 10⁻−4 எழுதலாமா? 10⁻−4 எழுதலாமா? லிசன், நான் எப்படி இதை ட்ரை பண்றேன்னு மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணுங்க. நான் ரொம்ப சிம்பிளா போடுறேன். இதை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாம 10 இந்த வேல்யூ எதுக்கு ஈக்குவல்? 0-4 0.0625 கரெக்ட்? 1/16 வேல்யூ எதுக்கு ஈக்குவல் நான் கொடுத்துருந்தேன்? 0.0625 கரெக்டா? அப்ப 1/0.0625 பதிலா என்ன எழுத முடியும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 16 எழுதலாமா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் சேயிங்? நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? 1/16 என்னால 0.0625 நான் ஞாபகம் வச்சு சொல்லியிருந்தேன். 1/2 1/4 1/8 1/2னா 0.5 1/4 0.25 1/8 0.125 1/16னா 0.0625. அப்ப 1/0.0625 நான் ஈஸியா 16 எழுதலாம்ல. எனக்கு ஈஸியா ஆன்சர் வந்துரும்ல. நான் ரொம்ப எதுவுமே டிஃபிகல்ட்டா போட தேவையில்லை. அப்போ இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்றேன். 10 ஸ்கொயர் இன்ட்டு 3 + 16 ஆயிடும். சாரி 9 + 16 9 + இதுக்கு பதிலாக ஈஸியா 16 போடுறேன். ஆனா இது யோசிக்க தெரியணும். இல்லைன்னா நம்மளுக்கு டைம் எடுக்கும். நீங்க இந்த வேல்யூலாம் நல்லா ஞாபகம் வச்சீங்கன்னா ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ அப்போ இது √25 5 × 10 ஸ்கொயர் = 500 500 ஓம்னு கிடைக்கும். இது Z இம்பிடன்ஸை கண்டுபிடிச்சாச்சு. இம்பிடன்ஸ் 500 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கரண்ட் கண்டுபிடிக்கணும். இம்பிடன்ஸ் தெரிஞ்சிச்சு. இது இனிமேல் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது கரண்ட்.
கரண்ட் கண்டுபிடிச்சாகணும். I0 கண்டுபிடிக்கணும், ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த கரண்ட். கொஸ்டின்ல வோல்டேஜ் 50 வோல்ட் கொடுத்துட்டாங்க. அப்ளைட் வோல்டேஜ் வந்து நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது வந்து கரண்ட். I0 ஈக்குவல் டு V0 பை Z. V0 50 பை எவ்வளோ வந்திருக்கு 500. இதை கேன்சல் பண்ணா 1 டைம், இது 10 டைம், தட் இஸ் 0.1 ஆம்பியர். இது I0. therefore பவர் P is equal to ஃபார்முலா என்ன பார்த்துருந்தோம், VRMS IRMS into cos phi. VRMS என்ன அர்த்தம், V0 by root 2. IRMS என்ன அர்த்தம், I0 by root 2. cos phi எதுக்கு ஈக்குவல், Z by R. cos phi equal to R by Z. Z by R இல்ல R by Z. R by Z க்கு ஈக்குவல். சரியா, R by Z. R by Z. so இது வந்து 50 by root 2. root 2 into root 2 ஆயிடும். சரியா, root 2 into root 2 2. அதனால 1 by 2 into 50. I0 0.1 பார்த்தோம். Rக்கு பதிலா என்ன கொடுத்தாங்க, 300. 300 by 500. ரெசிஸ்டன்ஸ் 300 கொடுத்துருக்காங்க क्वेश्चनல. R Z எவ்வளவு கொடுத்துருக்காங்க கண்டுபிடிச்சிருக்கோம் 500. இதை சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணா ஆன்சர் முடிஞ்சிடும். இந்த 2 0 ஸ்ட்ரைக் பண்ணிக்கலாம். இதை கேன்சல் பண்ணா 10. 10 into 0.1 என்ன ஆயிடும், 1 ஆயிடும். கரெக்டா? ஸோ அப்போ கிட்டத்தட்ட 3/2 வருமா? ஆமா ரைட்? வாட் இஸ் தி ஆன்சர்? ஆன்சர் இருக்கா? கரெக்ட். 3/2 னா 1.5. 1.5 வாட். 1.5 watt. Option D is the answer. 1.5 வந்துதா? Do you understand? See, இந்த क्वेश्चन கொஞ்சம் லென்த்தியா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும், பட் இத நல்லா பிராக்டீஸ் பண்ணி வச்சிருக்கீங்க, உங்களுக்கு லென்த்தியாலாம் இருக்காது. வேல்யூஸை ஃபாஸ்டா சால்வ் பண்ண தெரிஞ்சா போதும். கொடுத்துக்கிற வேல்யூ எப்படி கொடுத்துக்கறாங்க, பவரோட ஃபார்முலா தெரியும், காஸ் ஃபை லாட்டி Z ஃபாஸ்டா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் பவர்க்கான ஃபார்முலால இந்த Z கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிக்கணும். வேல்யூ ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாம அது பர்ஃபெக்ட்டான வேல்யூஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு நீங்க ஈஸியா என்ன பண்ண முடியும், சிம்பிளிஃபை பண்ணிட முடியும். ரைட்? நெக்ஸ்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் ஒன். இந்த क्वेश्चन ஆன்சர் சொல்லுங்க. When a uniform wire of radius R is stretched by a 2 kg weight, the increase in length is 2 millimeter. If the radius of the wire is R by 2 and other conditions remaining same, the increase its length என்னவா இருக்கும்? அதர் கண்டிஷன் எல்லாமே ரிமைனிங் சேம்னு சொல்லிட்டாங்க. இன்க்ரீசிங் லென்த் வந்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. Young's modulus of elasticity. What is the formula of Young's modulus of elasticity? Y is equal to force into area by F into length by area into delta L. Force into length, area into delta L. இதான் என்னது, Young's modulus of elasticity உடைய ஃபார்முலா. கரெக்டா? இது ஞாபகம் இருக்கு இல்லையா? இந்த क्वेश्चनல ஒரு வார்த்தையை நோட் பண்ணுங்க. யூனிஃபார்ம் வயர் ஆஃப் ரேடியஸ் R, ரெண்டு கேஸ் கொடுக்குறாங்க. R is stretched by 2 kg weight கொடுத்துட்டாங்க, இன்க்ரீஸ் இன் லென்த் 2 millimeter அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. If radius of the wire is R by 2 இருந்துச்சுன்னா அதர் கண்டிஷன் ரிமைனிங் சேம்னு சொல்லிட்டாங்க. அதர் கண்டிஷன்ஸ் ஆர் ரிமைனிங் சேம். அதர் கண்டிஷன் ஃபுல்லாவே சேம்னு சொல்லிட்டாங்க. the increasing in length, லென்த் ரேடியஸ் மட்டும் தான் இங்க என்னது, சேஞ்சிங் காம்பனன்ட். அப்போ ஒரு விஷயத்தை நான் அங்க நோட் பண்ணலாம். சேம் ஒயர்னா என்ன அர்த்தம், யங்ஸ் மாடுலஸ் கான்ஸ்டன்ட். ஃபோர்ஸ் இன்டு எல், ஏரியாவுக்கு பதிலாக நம்ம என்ன எழுத முடியும், வாட் இஸ் ஏரியா, பை ஆர் ஸ்கொயர் இன்டு டெல்டா எல்னு எழுதலாம். சொல்ற பாயிண்ட் புரியுதா? கான்ஸ்டன்ட் எது கான்ஸ்டன்ட், யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி கான்ஸ்டன்ட். ஏன், யூனிஃபார்ம் ஒயர் ஆஃப் ரேடியஸ் ஸ்ட்ரெச் 2 kg weight increase length 2 mm. if the radius of wire R by 2 னா என்ன அர்த்தம், சேம் ஒயர் அதே லென்த் தான், கரெக்ட், ரேடியஸ் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்குது. ரேடியஸ் மட்டும் அந்த ரேடியஸ் மட்டும் இங்க சேஞ்ச் ஆயிருக்குது. அப்ப இந்த ஃபார்முலா நீங்க எப்படி ரிலேட் பண்ணலாம், இது கான்ஸ்டன்ட்னா L R மட்டும் கொண்டு வாங்க, டெல்டா L R தாங்க வேரியபிள். டெல்டா L இங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா 1/r ஸ்கொயருக்கு மீதி எல்லாம் இந்த கேஸ்ல கான்ஸ்டன்ட். இந்த பர்டிகுலர் கேஸ்ல ரிமைனிங் ஆல் காம்பனன்ட் ஆர் கான்ஸ்டன்ட். சேம் ஒயர்னா யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி கான்ஸ்டன்ட். சேம் ஃபோர்ஸ் எல் எல்லாமே, ரேடியஸும் சேஞ்ச் இன் லென்த் மட்டும் தான் மாறுது. புரியுதா? ஏன்னா இங்க ரேடியஸை பத்தி சொல்லியிருக்கிறாங்க, ஒயர் R by 2 மாறுது அப்படின்னா இன்க்ரீசிங் லென்த் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ டெல்டா L2 பை டெல்டா L1 ஈக்குவல் டு என்ன வரும், R1 by R2 ஸ்கொயர் இல்லையா, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் என்ன வரணும், டெல்டா L2 by L1 R1 by R2 ஹோல் ஸ்கொயர், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். R1 வந்துட்டு 6,
R2 என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல? வாட் இஸ் R2? R/2 சொல்லிருக்காங்க. செகண்ட் ஒன் வந்துட்டு R/2. R/2 ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த R கேன்சல் ஆயிடும். இரண்டு கேன்சல் பண்ணிக்கோங்க. 2 இங்க மேல போடும். 2 ஸ்கொயர். 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. ஸோ அப்போ டெல்டா L2 பை டெல்டா L1 ஈக்குவல் டு 4/1. அவங்க கேட்டுருக்கிறது வேல்யூ. இது எவ்வளோ கொடுத்துட்டாங்க? ஸ்ட்ரெச்சிங் வந்துட்டு 2 மில்லிமீட்டர். 2 மில்லிமீட்டர். அப்போ டெல்டா 2 ஈக்குவல் டு, இப்போ இந்த 4 மட்டும் போடும், ரேஷியோ கேட்கல. டெல்டா L2 ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் டெல்டா L1. 2 இன்ட்டு, சாரி 4 இன்ட்டு 2 கிடையாது, 4. 4 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 8 மில்லிமீட்டர். ஆன்சர் என்ன வரும்? 8 மில்லிமீட்டர். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். வந்துதா? ஆப்ஷன் டி எல்லாருக்கும் வந்துதா? எஸ் வந்துதா? எல்லாருக்கும் புரியுதா என்ன பண்றேன்னு? அடுத்த கொஸ்டின் போலாமா? எஸ், குட், வெரி குட். Next one. Out of the following graphs, which graph shows the correct variation? The correct variation of maximum kinetic energy E of photoelectron with the intensity of incident radiation. Find out பண்ணுங்க பாப்போம். இது எந்த கேஸ்? எப்படி இந்த கரெக்டான கிராஃபை கனெக்ட் பண்ணுவீங்க? டேட்டாவை படிங்க, நீங்களே ஆன்சர் சொல்லுங்க. எனக்கு கவனமா பார்த்து ரீட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. என்ன ஆன்சர்? ஏவா? யாருக்கு ஏ சொல்றீங்க? திவ்ய பாரதி ஏ சொல்லிருக்கீங்களா? எஸ். 3 வந்து அஜித் 3 சொல்லிருக்கீங்க. சாஷா ஏ, தமிழரசி சி. எஸ். கொஸ்டினை ஃபர்ஸ்ட் படிங்க. அவுட் ஆஃப் த ஃபாலோவிங் கிராஃப் ஷோஸ் த கரெக்ட் வேரியேஷன் ஆஃப் மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜி. மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜி எது கூட ரிலேட் பண்றாங்க? போட்டோ எலக்ட்ரான் கூட ரிலேட் பண்றாங்க. இன்டென்சிட்டி கூட ரிலேட் பண்ணீங்கன்னா, இன்டென்சிட்டியும் கைனெட்டிக் எனர்ஜி என்னது? இண்டிபெண்டன்ட். நல்லா புரிஞ்சுக்கங்க. போட்டோ கரண்ட்டும் இன்டென்சிட்டி கேட்டாங்கன்னா தான் எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் வரும். இன்டென்சிட்டி அதிகமாச்சுன்னா போட்டோ கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இங்கே அது கேட்கல. மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜின்றது அது ரிலேட்டட் டு ஃப்ரீக்வன்சி. கைனெட்டிக் எனர்ஜி ரிலேட்டட் டு ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சிக்கும் இன்டென்சிட்டிக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. கைனெட்டிக் எனர்ஜிக்கு இன்டென்சிட்டிக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. இண்டிபெண்டன்ட். இண்டிபெண்டன்ட்னா எந்த சேஞ்சஸும் இருக்காதுன்னு அர்த்தம். இண்டிபெண்டன்ட் என்ன அர்த்தம்? கான்ஸ்டன்ட். இன்டென்சிட்டி எவ்வளோ சேஞ்ச் ஆனாலும் என்ன ஆகாது? கைனெட்டிக் எனர்ஜியில் எந்த சேஞ்சஸ் இருக்காது. பிகாஸ் இது ரெண்டு டிபெண்டன்டே கிடையாது. இது என்னது? இண்டிபெண்டன்ட். ஸோ ஆன்சர் அப்போ என்ன வரும்? ஆப்ஷன் 3 இஸ் த ஆன்சர். தேர்ட் டயக்ராம் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? இண்டிபெண்டன்ட் எது? இன்டென்சிட்டி அண்ட் கைனெட்டிக் எனர்ஜின்னு சொல்லலாம், ஆர் ஃப்ரீக்வன்சி. புரியுதா? கைனெட்டிக் எனர்ஜி இன்டென்சிட்டி வந்துட்டு என்னவா இருக்கும்? இன்டென்சிட்டி வந்துட்டு கைனெட்டிக் எனர்ஜி ஆர் ஃப்ரீக்வன்சிக்கு இண்டிபெண்டன்ட். அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இன்டென்சிட்டிக்கும் போட்டோ கரண்ட்டுக்கும் தான் ரிலேஷன் இருக்கு. அதான் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஸோ இன்டென்சிட்டி கைனெட்டிக் எனர்ஜி ஆர் ஃப்ரீக்வன்சின்னு சொன்னாங்கன்னா அது கூட கனெக்ட் பண்ணாங்கன்னா அது இண்டிபெண்டன்ட் அர்த்தம், சம்மந்தம் கிடையாது. கைனெட்டிக் எனர்ஜி ஃப்ரீக்வன்சி டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இன்டென்சிட்டியும் போட்டோ கரண்ட்டும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஸோ அதனால ரொம்ப கவனமா இருந்து அதை நோட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இந்த கேஸ்ல இது ரெண்டுத்துக்கும் இண்டிபெண்டன்ட் இருந்தால் எந்த சேஞ்சஸ் இருக்காது. தேர் இஸ் நோ சேஞ்சஸ். தட் இஸ் கால்டு இண்டிபெண்டன்ட். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். A traveling microscope has 20 divisions per centimeter of the main scale, while its vernier scale has total 50 divisions, and 25 vernier scale divisions are equal to 24 main scale divisions. What is the least count of the traveling wave? What is the least count of the traveling wave? அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ கொஸ்டின் சிம்பிள் தான். பட் இங்க என்னன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க 20 டிவிஷன்ஸ். இது என்ன மீனிங் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும்.
20 divisions per centimeter on main scale அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. மைக்ரோஸ்கோப் டிராவலிங் 20 divisions main scale division. So அப்போ 1/20 centimeter equal to 1 main scale division. இதான் கொஸ்டின்ல கொடுத்துக்கிற டேட்டா. இதில் மீதி எல்லாம் ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. மெயின் ஸ்கேல் ரீடிங் டைரக்டாக கொடுக்காம என்ன கொடுத்துறாங்க, இங்கே 1 சென்டிமீட்டர் வந்துட்டு 20 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. இதுலேருந்து இதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும், 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் 1/20 சென்டிமீட்டர். வாட் இஸ் தி லீஸ்ட் கவுண்ட்? லீஸ்ட் கவுண்ட் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? n minus m/n into main scale division. 1 main scale reading value, main scale reading or main scale division. n எவ்வளோ, வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் எவ்வளோ கொடுக்குறாங்க, 25. மெயின் ஸ்கேல் டிவிஷனில் 24. 25 minus 24 by 25 by 25 into main scale division. மெயின் ஸ்கேல் டிவிஷன் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கிறோம், 1/20 சென்டிமீட்டர். இதை சால்வ் பண்ண என்ன வரும், லீஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு 1/25 into 1/20 சென்டிமீட்டர். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணால் 1/500 1/500 சென்டிமீட்டர். வாட் இஸ் 1/500? இது 10 power minus 2 எடுத்துக்கோங்க. 0.2 into 10 power minus 2 சென்டிமீட்டர். என்ன பண்ணுறது தெரியுதா, 1/500 1/5 0.2 எடுத்துக்கலாம். 10 ஸ்கொயர் மேலே போனோம்னா 10 power minus 2. ஸோ அப்போ இது 0.002 சென்டிமீட்டர்னு எழுதலாம். 0.002 சென்டிமீட்டர். 10 power minus 2 ஃப்ரண்ட்ல கொண்டு வந்து என்ன ஆயிடும், 0.002 சென்டிமீட்டர். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். புரியுதா? கொஸ்டினை எப்படி கனெக்ட் பண்ணணும், இந்த டேட்டாவை டைரக்டா கொடுக்கல, அதனால தான் இந்த கொஸ்டின் நான் கொடுத்துருந்தேன். டிராவலிங் மைக்ரோஸ்கோப் 20 டிவிஷன்ஸ் per சென்டிமீட்டர்னா மெயின் ஸ்கேல் 20 டிவிஷன்ஸ் per சென்டிமீட்டர் மெயின் ஸ்கேல்னா ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷனோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்ச முடியும் அதுல இருந்து. அப்படின்னா என்ன அர்த்தம், 1 சென்டிமீட்டருக்கு 20 டிவிஷன் போயிருக்கு. 20 டிவிஷன் போனால் 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் வரைக்கும் போயிருக்குன்னா 1/20 போட்டால் அப்போ என்ன அர்த்தம், ஒரு மெயின் ஸ்கேலோட ரீடிங் ஆனால் கிடைச்சிடும், பிரைமரி மெயின் ஸ்கேலோட வேல்யூ கிடைச்சிடும். சொன்னது புரியுதா? ஒரு சென்டிமீட்டருக்கு 20 டிவிஷன் வந்திருக்குன்னா ஒரு டிவிஷனுக்கு எவ்வளோ வேல்யூ கிடைக்கும், 1/20 சென்டிமீட்டர். அதான் மெயின் ஸ்கேல் இருக்கக்கூடிய வேல்யூ. இது நமக்கு ஃபார்முலா கொடுத்த ஷார்ட்கட் ஃபார்முலா. n minus m/m. n என்னது வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன், மெயின் ஸ்கேல் டிவிஷன் பை வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் இன்டு 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் ஆர் 1 மெயின் ஸ்கேல் ரீடிங் வேல்யூ. சரியா? இதெல்லாம் எடுத்து வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணால் டைரெக்டாக உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். டைரெக்டாக ஆன்சர் கிடைச்சிரும். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் A and B of circuit shown in figure. என்னென்ன கொடுத்துட்டாங்க, 5 ohm 5 ohm 10 ohm 10 ohm, இது 5 ohm. இது எப்படி சால்வ் பண்ணுங்க, சிம்பிள் சர்க்யூட். ட்ரை டு ஃபைண்ட் த ஆன்சர். ரொம்ப சிம்பிளான சர்க்யூட். இதை எப்படி ஈஸியா சால்வ் பண்ணுவீங்க, எப்படி சால்வ் பண்ணுவீங்க? இந்த ரெண்டும் சீரியஸ்ல இருக்கா? see the diagram. 5 ohm plus 5 ohm ரெண்டும் சீரியஸ்ல இருக்குது. ஆட் பண்ணா 10 ohm. இந்த 10 ohm இந்த 10 ohm parallel ஆயிடுமா? ரெண்டுமே ஈக்குவல் ரெசிஸ்டரா இருந்து parallel இருந்தா எப்படி கண்டுபிடிப்போம்? Rp equal to R by N. Value of one resistor by N. 10/2. ஆன்சர் என்ன வரும்? 5 ohm. அப்ப இதை ஃபுல்லா சால்வ் பண்ணா எவ்வளவு வருது? 5 ohm. ஆஃப்டர் சிம்பிளிஃபை பண்ணதுக்கு அப்புறம் மொத்தமா இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்குது? 5 ohm கிடைக்குது. அப்ப இது 5 ohm, இது 5 ohm, இது ரெண்டு சீரியஸ். இது ரெண்டையும் ஆட் பண்ணா 5 ohm plus 5 ohm என்ன கிடைக்கும்? 10 ohm கிடைக்கும். 5 ohm 5 ohm ஆட் பண்ணா 10 ohm. மறுபடியும் 10 ohm 10 ohm parallel. சோ மறுபடியும் என்ன கிடைக்கும்? 10/2 equal to 5 ohm. ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். நான் சொல்றது புரியுதா? டைரக்டா நீங்க போடலாம். இது ரெண்டு சீரியஸ், ஆட் பண்ணா 10, இந்த 10 இந்த 10 parallel. 10/2 5 ohm. மறுபடியும் அந்த 5 இந்த 5 சீரிஸ் ஆகும். 5 plus 5 10. மறுபடியும் 10 10 என்னது? அகைன் parallel 10/2. சேம் ரெசிஸ்டர் இருந்தா என்ன வேல்யூ ஆஃப் 1 ரெசிஸ்டர் by 2 போட்டா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா கிடைச்சிடும். ரைட், நெக்ஸ்ட் क्वेश्चन. if the angular momentum of any rotating body increases by 200%, then increase in kinetic energy கேட்டிருக்காங்க. increasing in kinetic energy. angular momentum kinetic energy ஃபார்முலா என்ன? இது ஈஸியா இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும். லீனியர் மொமெண்டம் கூட ஃபர்ஸ்ட் ஞாபகப்படுத்துங்க. இதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம்,
ஆங்குலர் மொமெண்டம் கூட ரிலேட் பண்ணீங்கன்னா L²/2i. லீனியர் மொமெண்டம் வர இடத்துல L மாத்தணும், ஆங்குலர் மொமெண்டம். மாஸ் வர இடத்துல இனர்ஷியா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. மாஸ் வர இடத்துல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அப்ப கைனடிக் எனர்ஜி ஆங்குலர் மொமெண்டம்க்கு ரிலேஷன் எடுத்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு L². கைனடிக் எனர்ஜி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என்ன கிடைக்கும்? L² அப்படி கிடைக்கும். ஸோ கைனடிக் எனர்ஜி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு L²னா நான் இந்த மாதிரி கேஸுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்கிறேன். அவங்க என்ன கொடுத்துட்டாங்க? பர்சன்டேஜ் ஆஃப் L கொடுத்துட்டாங்க. L சொல்லிட்டாங்க 200%. வாட் இஸ் சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜின்னு கேட்டுருக்காங்க. கிரேட்டர் தென் 10%. இந்த வேல்யூ வந்துட்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 10% வந்துருக்குது. கரெக்டா? இதுக்கு நான் ஷார்ட்கட் ஃபார்முலா என்ன கொடுத்துருந்தேன்? டு ரிமெம்பர் தட் ஃபார்முலா? பர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு 2n plus n/10 ஹோல் ஸ்கொயர் இன்டு பர்சன்டேஜ். இதான் என்னது? பர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஆங்குலர் மொமெண்டமா இருந்தால் ஆங்குலர் மொமெண்டம், லீனியர் மொமெண்டமா இருந்தால் லீனியர் மொமெண்டம். கண்டிஷன் ஒன்று தான், ஃபார்முலா சேஞ்ச் கிடையாது. ஆங்குலர் மொமெண்டம் சொல்லிட்டாங்கன்னா இந்த மாதிரி ரிலேஷன் எழுதுவோம், பட் ஃபார்முலா சேம் தான். லீனியர் மொமெண்டம் போது லீனியர் மொமெண்டம் ஃபார்முலா. என்னன்றது இங்கே எவ்வளோ பர்சன்டேஜ்ன்றது. ஸோ அப்போ 2 × 200 ப்ளஸ் என்னக்கு பதிலாக 200. ஸோ அப்போ 200/10 ஹோல் ஸ்கொயர் பர்சன்டேஜ். அப்போ இது 400 ப்ளஸ் இது கேன்சல் ஆகிடும். 20² என்ன வரும்? 400. ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 800%. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். 800%. Do you remember this formula? Yes. Good afternoon அபிநயா. குட் ஆஃப்டர்நூன். ஞாபகம் இருக்கா? இந்த ஃபார்முலாவை நான் ஏற்கனவே நடத்தி இருக்கிறேன். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? திஸ் இஸ் நாட் நியூ ஃபார்முலா. இதை பற்றி நான் நிறைய தடவை கொடுத்துருக்கிறேன். எஸ், வெரி குட். தமிழரசி, சுபலட்சுமி, குட். ரைட். நெக்ஸ்ட் லாஜிக் கேட். லாஜிக் கேட்டுக்கு ஆன்சர் சொல்லுங்க. இன்னைக்காவது தயவு செஞ்சு யாருமே தப்பு இல்லாமல் ஆன்சர் பண்ணுங்க. டக்குன்னு அவசரப்பட்டு ஏதாவது ஒரு ஆன்சர் சொல்லாமல் ஒழுங்காக ரீட் பண்ணி டைம் ஒரு 1 minute எடுத்துக்கிட்டா கூட பரவாயில்ல, பட் கரெக்டான ஆன்சர் தயவு செஞ்சு சொல்லுங்க. ஏன்னா லாஜிக் கேட் ப்ராப்ளம் எவ்ரி செஷனில் நான் கொடுக்கும்போது உங்களை தான் நான் ட்ரை பண்ண சொல்கிறேன் மோஸ்ட்லி. ஏன்னா உங்களுக்கு அது ப்ராக்டிஸாக இருக்கான்றது எனக்கு தெரியும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஏதாவது ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணி தப்பு பண்ணிடுறீங்க. Tell me the answer for this one. இது 20th கொஸ்டின். இன்னும் 25 கொஸ்டின் இருக்குது. எக்ஸ்ஆர் கேட்லாம் நமக்கு கிடையாதுப்பா. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் எக்ஸ்ஆர் கேட்டு. ஓகேவா? எக்ஸ்ஆர் கேட்லாம் நமக்கு இல்லை. நம்மளுக்கு பேசிக்காகவே 5 கேட்ஸ் மட்டும்தான் இருக்குது. செக் பண்ணி கரெக்டான ஆன்சர் சொல்லுங்க. எத்தனை பேர் கரெக்டாக சொல்றீங்கன்னு பார்ப்போம். சியா? யாருக்கு சி சொல்லியிருக்கீங்க? சாஷா சி சொல்லியிருக்கிறாங்க. வேற யாருக்கு? வேற வரதராஜ் சி சொல்லியிருக்கிறீங்க. அப்புறம் ஹரிஹரன் சி. சமீக்ஷாவா சி சொல்லியிருக்கிறீங்க. எஸ், அபிநயா சி, விஷாலி சி, சேவியர் சி, சுபலட்சுமி சி, டாக்டர் ஷஃபாவா சி, ஓம்சாய். எஸ், வெரி குட்ரா, சூப்பர். எஸ், சி இஸ் த ஆன்சர். இன்னைக்கு தான் யாருமே தப்பான ஆன்சரை டிக் பண்ணாமல் சொல்லியிருக்கிறீங்க. ஓகே, ஒரு வழியாக இதில் கரெக்டாக அந்த ஆன்சரை கொண்டு வரதுக்கு கிளாரிட்டி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு தடவையும் யாராவது ஒருத்தங்க டக்குன்னு எடுத்த உடனே ஏதோ ஒரு ஆன்சர் தப்பாக சொல்லிட்டு எரர் பண்ணிடுவீங்க. ஏன்னா லாஜிக் கேட்டு ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். அதில் போய் தப்பு பண்ணி கான்ஃபிடென்ட்டாக ஒருவேளை அந்த கொஸ்டின் வந்துச்சுன்னா மோஸ்ட்லி ஸ்கிப் ஆகாத ஒரு ஹெட்டிங் இது. எப்பயாவது தப்பு பண்ணிட்டு மிஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம எதெல்லாம் ஈஸி ஹெட்டிங்கோ, எதெல்லாம் சிம்பிளான கொஸ்டின்ஸோ அதுக்கெல்லாம் நம்ம மார்க் குறையக்கூடாது. எந்த காரணத்தை கூட குறையக்கூடாது. அதுக்கு கொஞ்சம் டைம் கூட ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு 4 மார்க் இல்லை, ஃபுல்லாக தெரிஞ்சு தப்பு பண்ணி நெகட்டிவ் போயிடக்கூடாது. இல்லை, புரியுதா? நிறைய அட்டன் பண்ணணுன்றதுக்காக போயிட்டு நிறைய தப்பா அட்டன் பண்ணக்கூடாது. இல்லை, அக்யூரேசி ரொம்ப முக்கியம். பர்ஃபெக்ஷன் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தெரிஞ்ச சாப்டருடைய கொஸ்டின், ஈஸி சாப்டருடைய கொஸ்டின் தப்பு பண்ணக்கூடாது. பர்டிகுலராக யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டு, இந்த லாஜிக் கேட்ஸு, அதுக்கப்புறம் சிம்பிள் சர்க்கியூட் டயக்ராம் போடுறோம் இல்லையா, கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் வரக்கூடிய பேசிக் சர்க்கியூட் டயக்ராம், கிராஃப், இதெல்லாம் ரொம்ப ஈஸி ஆன்சர் கண்டுபிடிக்கக்கூடிய செக்ஷன். கிராஃப்லாம் ரொம்ப ஈஸி. ஃபார்மா நல்லா தெரிஞ்சா நீங்கள் ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. ரைட்? எஸ். வெரி குட். எஸ், தட் இஸ் த ஆன்சர். வெரி குட். ஸோ அதனால அது எல்லாருக்கும் இப்போ புரிஞ்சிருக்கு. சூப்பர். நெக்ஸ்ட், த ரேஷியோ ஆஃப் frequencies of oscillation of 2 simple pendulum is 3:4. Then
their lengths in the ratio. So question நல்லா படிங்க. The ratio of frequencies of oscillations. நல்லா என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கணும். Not time period. Not time period. படிங்க question முதல்ல படிங்க. The ratio of frequencies of oscillation of two simple pendulum is 3:4. Then their length ratio என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. So answer என்ன வரும்? Time period of the simple pendulum t is equal to 2 pi root of L by G. கரெக்டா? ரைட். அப்போ frequencyன்றது எதுக்கு ஈக்குவல்? 1 by time க்கு ஈக்குவல் இல்லையா? frequencyன்றது 1 by time. 1 by time னா என்ன அர்த்தம்? ரெசிப்ரோக்கல் 1 by 2 pi, இது என்ன ஆயிடும்? ரூட் ஆஃப் G by L ன்னு ஆயிடும். அப்ப frequencyயும் length inversely proportional. நல்லா புரிஞ்சுங்க. frequencyயும் length inversely proportional. கொஸ்டின்ல டைம் பீரியட் கொடுக்க கேட்கல, அவங்க frequency ரேஷியோ கேட்டுக்கிறாங்க. அதனுடைய frequency ரேஷியோ கொடுத்துட்டாங்க. length ரேஷியோ என்னன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ f1 by f2 equal to root of L2 by N1, inversely proportional of root L இல்லையா, அதனால ரூட் வரும். அப்போ இதனுடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க. L2 by L1 equal to இத ஹோல் ஸ்கொயர் பண்ணிக்கணும். f1 by f2 3 by 4 ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ 3 ஸ்கொயர் வந்து 9 by 16. ஸோ அவங்க கேட்டு ஜென்ரலாக அவங்க f1 by f2 கொடுத்துட்டு L1 by L2 தான் நம்ம ஆக்சுவலாக கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ என்ன வரும்? 16 by 9. புரியுதா? தென் தேர் லென்த் ரேஷியோ என்ன அர்த்தம்? f1 by f2 இருந்துச்சுன்னா L1 by L2 என்ன அர்த்தம்? தட் இஸ் அ கரஸ்பாண்டிங் மீனிங். கரஸ்பாண்டிங் மீனிங்கை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஆப்ஷன் வந்துட்டு என்ன வரும்? ஆப்ஷன் A is the answer. சொல்றது புரியுதா? இதை எடுக்கக்கூடாது. f1 by f2 அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. சரியா? இதை நீங்க f1 by f2 எடுத்துக்கிட்டீங்கன்னா their corresponding, புரியுதா? then the lengths are in the ratio னா அதோட corresponding அர்த்தம். f1 by f2 னா L1 by L2 கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். 2 find அப்ப என்னன்னு அர்த்தம்? L1 is to L2 என்னன்னு கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால இதுல இருந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணி கரெக்டான ஆன்சர் எழுதணும். பி கேர்ஃபுல். ஆன்சர் A is the answer. Good, very good. Next question. The magnetic field at the center of current carrying circular loop is B1. The magnetic field at a distance of √3 times a radius of the given circular loop from the center on its axis is B by 2. Then the value of B1 by B2 என்ன கேட்டுக்கிறாங்க. See, இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் நிறைய ரிப்பீட் ஆகுது. ஸோ அதனால தான் நான் திரும்பவும் இந்த கொஸ்டின் நான் இன்னைக்கு கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். முன்னாடி வேற ஒரு வேல்யூல பார்த்துருக்கோம் இதே டைப் ஆஃப் கொஸ்டின். ஸோ சென்டர் ஆஃப் த சர்க்குலர் லூப் B1 சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ B1 ஃபார்முலா என்ன வரும்? μ0 I divided by 2r. இதான் வந்து magnetic field at the center of the circular loop. On the axis இருந்தா ஃபார்முலா என்ன பார்த்திருந்தோம்? μ0 I r square divided by x square plus r square whole power 3 by 2. Do you remember this formula? இது on the axis. இந்த ஃபார்முலா வந்துட்டு on the axisல circular loopல கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. இது center of the circular loopல கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. இதுதான் ஆக்சுவலா இந்த கேஸ். அப்போ என்ன கொடுத்துட்டாங்க? the magnetic field distance, x உடைய distance கொடுத்துட்டாங்க. x equal to √3 times of the radius சொல்லிட்டாங்க. சர்க்குலர் ஓட ரேடியஸை விட √3 times on the axisல ஒரு டிஸ்டன்ஸ் எடுத்தா என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் அதை கண்டுபிடிச்சி ரேஷியோ எடுக்கணும். B1க்கும் B2க்கும் ரேஷியோ எடுத்தா என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் B2வை கால்குலேட் பண்ணுங்க. B2 is equal to μ0 I r square by xக்கு பதிலா என்ன போடணும்? √3r, root of 3r whole square plus r square whole power 3 by 2. சொல்றது புரியுதா? x ஸ்கொயர் இல்லையா, இது வந்துட்டு x ஸ்கொயர், xக்கு பதிலா √3r whole square போட்டணும். ஸோ அப்போ μ0 IR ஸ்கொயர் by 3r square plus r square whole power 3 by 2. இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. μ0 IR ஸ்கொயர் 3r square plus r square என்ன வரும்? 4r square whole power 3 by 2. ஃபர்ஸ்ட் ரூட் எடுங்க. 1 by 2 எடுத்தா என்ன வருங்க? μ0 IR ஸ்கொயர் 1 by 2, 4 ரூட் எடுத்தா 2, r ஸ்கொயர் ரூட் எடுத்தா r. ஸோ அப்போ 2rன்னு கிடைக்கும், ஹோல் கியூப்னு இருக்கும். இன்னும் ஃபர்தராக இதை சால்வ் பண்ண முடியும். இப்போ ஆன்சர் உள்ள கொண்டு வந்துடலாம், அவ்வளோதான். ஸோ அப்போ B2 ஈக்குவல் டு μ0 IR ஸ்கொயர் பை இதை ஹோல் கியூப் பண்ணா ஒரு 2 கியூப் 8 into r கியூப். அப்போ இதை கேன்சல் பண்ணால் r ஸ்கொயரு ஒரு r ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டு மீதி r மட்டும் இருக்கும். μ0 I பை r அப்படியே வச்சுக்கோங்க. μ0 I டிவைட் பை 2r அப்படியே வச்சுக்கோங்க. 1 by 4னு பிரிச்சுக்கோங்க. இதை நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? μ0 I டிவைட் பை r 8 4 into 2 பிரிச்சுக்கிறேன். ஏன்
μ0 I divided by 2 ஆர் b1க்கு சென்டருக்கு ஈக்குவல். அப்ப இதுக்கு பதிலா 1/4 of b1. क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க? b1 by b2. அப்ப இதுக்கு b2 இல்லையா? சோ அப்ப இதன் கொண்டு போடுங்க. 4/1 equal to b1 by b2. சோ அப்ப ரேஷியோ என்ன வரும்? 4:1 ஆ? ஐயோ என்ன தப்பா இருக்கு, எங்க மிஸ் பண்ணிருக்கேன்? 2q எந்த இடம் மிஸ் ஆயிருக்கு பாருங்க. 4 ஸ்கொயர் ரூட் எடுத்தா 2. எங்க எரர் வந்திருக்கு கண்டுபிடிச்சீங்களா? எங்க மிஸ் பண்ணிருக்க பாருங்க. ஏதோ ஒரு ஸ்டெப் மிஸ் ஆயிருக்கு, எங்கன்னு பாருங்க. ஃபார்முலால ஒரு 2 மிஸ் பண்ணிட்டேன். எஸ் இங்க 2 போடல. ஃபார்முலா யாரும் கரெக்ஷன் பண்ணவே இல்ல, செக் பண்ணல யாரும். எஸ் ஓகே மோனிஷா. இங்க 2 போட மிஸ் பண்ணிட்டேன், அது யாரும் கவனிக்கல போல. அதுதான் அந்த மிஸ் ஆயிட்டு இருக்கு அந்த வேல்யூ. ஸோ அப்போ இங்க 2 வந்துகிட்டே இருக்கும். 2 அப்போ இங்க என்ன ஆகும் அப்படின்னா அந்த 2 நம்ம தனியாக வச்சுக்கலாம். 2 இன்ட்டு ஓகேவா? ஸோ அப்போ இங்க 8 அவ்வளோதான். நவ் த ஆன்சர் இஸ் கரெக்ட். by 8. So அப்போ 1/8 into b1. So b1 by b2 equal to 8/1. That is equal to 8:1. சரியா? ஃபார்முலா கரெக்டாக எழுதுங்க. ஃபார்முலா எதாவது மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபார்முலா ஒரு ஸ்மால் எரர் வந்துட்டா கூட அது தப்பாயிடும். ஸோ அதனால கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கு. ஃபார்முலா எந்த எரரும் கொண்டு வராதிங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏதாவது மிஸ் பண்ணிட்டா எரர் வந்துடும். பட் எனிவே ஆன்சர் வரலன்னும் போது நம்ம எதாவது தப்பு பண்ணிருக்கோம் ஃபார்முலாவில் இல்லை கால்குலேஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதை வச்சு ஈஸியாக என்னன்றது கன்ஃபார்ம் பண்ண முடியும். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். The stream of a river is flowing with a speed of 2 km/h. A swimmer can swim at a speed of 4 km/h. What should be the direction of angle of swimmer with respect to flow of river cross the river straight? Question புரியுதான்னு பாருங்க. இது ரிலேட்டிவ் வெலாசிட்டி கூட கனெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின். இது கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இதில் ரிவருடைய டைரக்ஷன் இப்படி வச்சுக்கோங்க. ரிவர் இப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ரஃபா ஒரு டயக்ராம் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்ல ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இது ரிவருடைய 2 கரை. ஓகேவா? இதான் என்னது, அதனுடைய இதுக்கு நடுவில் தான் ரிவர் ஃப்ளோ ஆகுது. இது ரெண்டும், இது ஒரு பேங்க் ஆஃப் ரிவர், 2 பக்கமும் கரை பகுதி தான். இதுல ஸ்ட்ரீம் ஆஃப் ரிவர் ஃப்ளோயிங் வித் ஸ்பீட் 2 km/h. இது வந்து 2 km/h போகுது. ஸ்விம்மர் வந்து 4 km/h ஸ்விம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. வாட் ஷுட் பி த டைரக்ஷன் ஆஃப் த ஸ்விம்மர் வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ளோ ஆஃப் த ரிவர்னு கேட்டுக்கிறாங்க. அதுல ஒரு வார்த்தை நல்லா நோட் பண்ணுங்க. ரிவர் கிராஸ் த ரிவர் ஸ்ட்ரெயிட். அவர் வந்து ஃபைனலா இந்த ரிவரை கிராஸ் பண்ணும்போது அவர் ஸ்ட்ரெயிட்டா தான் கிராஸ் பண்ணிருக்கணும். சரியா? நல்லா புரிஞ்சுங்க. தண்ணி ஆல்ரெடி இப்படி அடிச்சுட்டு போகுது, அவரை தண்ணி ஃப்ளோல போகுது. அவரு ஸ்விம் பண்ணாருன்னா அவரை தண்ணி தள்ளிக்கிட்டு போகும், அவரு ஸ்விம் பண்ணிட்டு போவார். அவரு ஸ்விம்மிங் இப்படி போவாரு, ரிவர் இப்படி தள்ளும். 2 சேர்ந்து தான் இந்த பக்கமும் ஆகிட்டு போவார். அப்ப எக்ஸாக்டா அவர் ஸ்ட்ரெயிட்ல போக முடியாது. சரியா? அப்ப அவர் என்ன பண்ணி ஆகணும்? கிராஸ்ல ஸ்விம் பண்ணி ஆகணும். சம் ஆங்கிள் ஸ்விம் பண்ணி ஆகணும். கிராஸ் ஆங்கிள் இந்த இடத்துல அவர் ஸ்விம் பண்ணாருனா தான் என்ன பாசிபிள். இது சம் ஆங்கிள். சரியா? இந்த இடத்துல அவர் ஸ்விம் பண்ணாருனா தான் பாசிபிள். இது ஏதோ ஒரு ஆங்கிள் தீட்டான்னு எடுத்துக்கோங்க. இந்த ஆங்கிள் அவர் ஸ்விம் பண்ணாருனா தான் ரிவர் இப்படி அவர் தள்ளும், இவர் ஸ்விம் பண்ணும் 2 சேர்ந்து ஒரு பாயிண்ட்ல இங்க கடைசியா ரீச் ஆகும்போது ஸ்ட்ரெயிட்டா ரீச் ஆகிக்க முடியும். இதுல ரிவர் ஃப்ளோ ஆகிற டைரக்ஷன் இது, இவர் ஸ்விம் பண்ற டைரக்ஷன் இது. சரியா? இந்த டைரக்ஷன் வந்து ரிவர் ஃப்ளோ டைரக்ஷன். ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் திஸ் டைரக்ஷன் ஆஃப் ரிவர். இது ஸ்விம் பண்ற பர்சனுடைய டைரக்ஷன். ஸ்பீடு கொடுத்துருக்காங்க 4, இங்க 2. ரிவருடைய ஸ்பீடு வந்துட்டு 2 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸ்விம்மருடைய ஸ்பீடு வந்துட்டு 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். வாட் ஷுட் பி த டைரக்ஷன் ஆஃப் த ஸ்விம்மர் வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ளோ ஆஃப் த ரிவர்ல இருந்து. ஃப்ளோ ஆஃப் த ரிவர் இதானே, இந்த இடத்துல இருந்து இந்த ஆங்கிள் எவ்வளவு வரும்னு கேட்கறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? see here, இங்க இருந்து இங்க வர்றதுக்கு மொத்தமா எவ்வளவு ஆங்கிள் வரும்னு கேட்கறாங்க. புரியுதா? இதுதான் ஃப்ளோ ஆஃப் ரிவர். இங்க இருந்து இங்க வர்றதுக்கு எவ்வளவு ஆகும் அப்படின்னா, அப்ப இது 90, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா அவன் கேட்குற கொஸ்டின் இதுதான். 90 பிளஸ் தீட்டா. சொல்ற பாயிண்ட் புரியுதா? 90 பிளஸ் தீட்டா. அவர் இங்கிருந்து ஸ்விம் பண்ணும்போது எவ்வளோ ஆங்கிள் ஸ்விம் பண்றாருன்றது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். என்ன ஆங்கிள் அவர் கிராஸ் ஆயிருக்காரு, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் படி அவர் எவ்வளோ ஆங்கிள் போயிருக்காருன்னு. ரிவரோட டைரக்ஷன் இதுதான்.
இந்த ரிவரோட டைரக்ஷன் கூட மேக் பண்ணா மொத்த ஆங்கிள் எவ்வளவு இருக்கும் அதான் கேட்டிருக்காங்க. வித் ஃப்ளோ ஆஃப் த ரிவர் ஸ்ட்ரெயிட் லைனை கிராஸ் ஆகணும். அவங்க கிட்ட டைரக்ஷன் ஆஃப் the swimmer with respect to flow of the river. flow of the riverல இருந்து கனெக்ட் பண்ணா கிராஃப் பொறுத்தவரையும் இப்படி தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். சரியா? எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அந்த பாயிண்ட். அதுதான் மொத்த ஆக்சிஸ் கேக்குறாங்க அவங்க. அப்போ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இந்த தீட்டாவுக்கு இது ஆப்போசிட் சைடு, இந்த ஹைபாட்னஸ் சைடு. ஆப்போசிட் டு ஹைபாட்னஸ் தெரிஞ்சா எந்த ட்ரிகோனோமெட்ரி ரேஷியோ யூஸ் பண்ணணும்? ஆப்போசிட் டு ஹைபாட்னஸ் தெரிஞ்சா எந்த ட்ரிகோனோமெட்ரி ரேஷியோ யூஸ் பண்ண? sin தீட்டா. sin தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபாட்னஸ். sin காஸ் tan. அந்த கேஸ்ல எந்த ரெண்டு சைடு நோன் டேட்டாவோ அந்த ரெண்டு டேட்டாவில இருந்து ஆங்கிளுக்கு ஆப்போசிட் என்ன இருக்குது? இல்ல அட்ஜசன்ட் இருக்குதா, அப்புறம் ஹைபாட்னஸ் இருக்குதா? இந்த மூணுத்துல ஏதாவது ரெண்டு சைடு தெரிஞ்சா sin cos tanல மூணுத்துல எதையாவது யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும். அப்ப இங்க எனக்கு ஆப்போசிட் ஹைபாட்னஸ் தெரியும். இது 1/2. அப்ப sin தீட்டா 1/2னா தீட்டா எந்த ஆங்கிளுக்கு 1/2? 30 டிகிரி. sin 30 1/2. அப்ப therefore அவங்க கேட்டுக்கிற ஆங்கிள் என்னது? 90 plus theta. ஸோ அதனால 90 plus 30 equal to 120 டிகிரி. மொத்தமா ரிவருடைய டைரக்ஷன் இருந்து 120 டிகிரி அவர் கிராஸ்ல டிராவல் பண்ணாருன்னா அந்த ஆக்சிஸ்ல இருந்து எக்ஸாக்டா ஸ்ட்ரைட்டா போய் ரீச் ஆவாரு. எப்போ? இந்த ரெண்டு ஸ்பீட்ல அது இருக்கும்போது, ஸ்விம்மருடைய ஸ்பீடும் ரிவருடைய ஸ்பீடும் இந்த மாதிரி இருக்கும்போது. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? நான் எப்படி கனெக்ட் பண்றேன்னு புரியுதா? ஃபார்முலாவை எப்படி இன்டர்லிங்க் பண்றேன்னு புரியுதா? எனி டவுட்? this is one type of famous question. அதிகமாக இதுவும் நிறைய ரிப்பீட் ஆன ஒரு ரிலேட்டிவ் வெலாசிட்டி டைப் ஆஃப் கொஸ்டின் வரக்கூடிய டைப் ஆஃப் கொஸ்டின். இது முன்னாடி நிறைய வந்திருக்கு இந்த மாதிரி சில கேஸு. எக்ஸாக்டாக இந்த இங்கிருந்து இங்கே போகிறதுக்கு டைம் கொடுத்துருவாங்க சில கேஸில். ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். வாட் எவர் த கேஸ், அது என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கணும், எவ்வளோ ஆங்கிளில் போவார், இதெல்லாம் வச்சு நம்ம ஈஸியாக என்ன பண்ணிட முடியும்? சால்வ் பண்ணிட முடியும். ஓகே, எஸ், வெரி குட், வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட், the position of fifth bright fringe from the central maximum is 5 cm. The distance between slit and screen is 1 meter and wavelength of used monochromatic light is 600 nanometer. The separation between the slit என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. separation between the slit என்ன அர்த்தம்? small d கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். small d. ஸோ அப்போ இந்த ஃபார்முலா எப்படி கண்டுபிடிப்பீங்க? x equal to அந்த பொசிஷன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா n lambda d by d. கரெக்டா? ஏன் n lambda d by d போடுறோம்? பிரைட் ஃப்ரிஞ்ச். nth பிரைட் ஃப்ரிஞ்ச் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? nth பிரைட் ஃப்ரிஞ்ச். nth பிரைட் ஃப்ரிஞ்ச் கண்டுபிடிக்கிறது nth டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்ல xn equal to n lambda d by d. ஞாபகம் இருக்கா இந்த ஃபார்முலா? டார்க் ஃப்ரிஞ்ச், பிரைட் ஃப்ரிஞ்ச் ரெண்டு கேஸ் ஃபார்முலா இருக்கும். அதுல நான் என்ன அர்த்தமா கொடுத்துருக்காது. nth பிரைட் ஃப்ரிஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா xn equal to n lambda d by d. இதுல xn ஃபிஃப்த் ஃப்ரிஞ்சுடைய டிஸ்டன்ஸ், மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. x 5 கொடுத்துக்கிறாங்க. எவ்வளவு கொடுத்துக்கிறாங்க? இது 5 சென்டிமீட்டர். ஸோ அதனால 5 × 10⁻⁻². இதான் xn. புரியுதா? அது xn என்ன அர்த்தம்? ஃபிஃப்த் பிரைட் ஃப்ரிஞ்சுன்னு அர்த்தம். x5 கொடுத்துக்கிறாங்க. n equal to 5ன்றதுனால 5. லாம்டா என்னது? வாட் இஸ் லாம்டா? வேவ் லென்த் 600 நானோமீட்டர். அதனால 600 × 10⁻⁹ -9. டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்லிட் அண்ட் ஸ்க்ரீன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இந்த ஸ்லிட்டுக்கும் ஸ்க்ரீனுக்குள்ள டிஸ்டன்ஸு, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 1 மீட்டர். 1 பை இந்த டி கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். இதை சால்வ் பண்ண என்ன ஆன்சர் வந்திருக்கு? சால்வ் பண்ணீங்களா? யாரோ இருக்கு ஆன்சர் பியா? கால்குலேட் பண்ணிட்டீங்களா? வெரி குட். ஆன்சர் பி தான் வந்திருக்கா? எஸ், 60 மைக்ரோமீட்டர். இதை சால்வ் பண்ணுங்க. ஆஃப்டர் சிம்பிளிஃபிகேஷன் ஆன்சர் என்னன்னு கிடைக்கும்? 60 மைக்ரோமீட்டர். நார்மல் கால்குலேஷனுக்கு அப்புறம் ஃபார்முலா ஞாபகம் இருக்கணும். nth பிரைட் ஃப்ரிஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஞாபகம் இருக்கணும். xn equal to n lambda d. nth பிரைட் ஃப்ரிஞ்ச், nth டார்க் ஃப்ரிஞ்ச் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா ஞாபகம் இருக்கணும். ஃப்ரிஞ்ச் வித் பீட்டா lambda d by d. இது மெயின் ஃபார்முலா. அதுக்கப்புறம் இன்டென்சிட்டி கேட்பாங்க. மேக்ஸிமம் இன்டென்சிட்டி, மினிமம் இன்டென்சிட்டி, மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட், மினிமம் ஆம்ப்ளிடியூட். இந்த கேஸுக்கு எப்படி ரிலேட் பண்றது? கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் கேஸ்லாம் வரும்போது இதுதான் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்ல இருக்கக்கூடிய பிரைமரி ஹெட்டிங்கே. இதை பேஸ் பண்ணி தான் ஃப்ரீக்வெண்டா அடிக்கடி இதுல கொஸ்டின் இருக்கும். ஸோ அதுல ஒன் டைப் ஆஃப் கொஸ்டின் தான் இது. நம்ம எல்லா டைப் ஆஃப் கொஸ்டினும் பார்ப்போம். ஸோ அதுல இது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின். ரைட், நெக்ஸ்ட் தியரி பேஸ்டு கொஸ்டின். A planet is moving around the sun is an elliptical orbit. ஏன் elliptical? Planet is moving around the sun in elliptical orbit. அதனுடைய ஸ்பீடு எப்படி இருக்கும்? Read the statement carefully, then find the answer.
தேரி பேஸ்டு கொஸ்டின் வரும்போது ரொம்ப கவனமா ரீட் பண்ணி ஃபர்ஸ்ட் கரெக்ட் ஆன்சர் எதுன்னு கண்டுபிடிக்கிறதோட எது தப்புன்றதை எலிமினேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதான் நீங்க ட்ரை பண்ணணும். கன்ஃபார்மா எது வராதுன்றதை டெலீட் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். எஸ் சி சொல்லியிருக்கீங்க தமிழரசி, சாஷா. எஸ் வேற 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 சியா ஷோரா. எஸ் வெரி குட். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர், இஸ் மேக்ஸிமம் when it is nearest to the sun because of Kepler's second law. அதுக்கு ரீசன் என்ன? Kepler's second law. Kepler's second law. ஸோ அந்த சன் வந்துட்டு ஒன் ஆஃப் த ஃபோக்கஸில் ஏதோ ஒரு இடத்துல லொக்கேட் ஆகிருக்கும். அந்த சன்னுக்கு நியரஸ்டாக வரும்போது ஸ்பீடு ஜாஸ்தியாக இருக்கும், தூரமாக இருக்கும்போது ஸ்பீடு கம்மியாக இருக்கும். ஸோ அந்த ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் இன்டர்வல் கவர் பண்ணக்கூடிய ஏரியா சேமாக இருக்கும்னு பார்த்துருப்போம். தட் இஸ் கெப்லர்ஸ் செகண்ட் லா. வெரி குட் வெரி குட். ஸோ எலிமினேஷனை கரெக்டாக யூஸ் பண்ண தெரியுது இல்லையா? ஸ்பீடு வந்துட்டு என்ன ஆகுது, எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ மேக்ஸிமம் when it is near to sun, minimum farthest from the sun. Yes, that is Kepler's second law. Very good very good. Super. Next question. Next one. Two metallic plates form a parallel plate capacitor. The distance between the plate is d. A metal sheet of thickness. இந்த வார்த்தையை நல்லா நோட் பண்ணுங்க. metal sheet of thickness d/2. The area equal to area of each plate introduced between the plates. What will be the ratio of the new capacitance to? நல்லா புரிஞ்சுங்க, எது நியூமரேட்டர்ல வரணும்? நியூ கெப்பாசிட்டன்ஸ். the ratio of new capacitance to the original capacitance. ஸோ இதுக்கு டைரக்டா நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா இருக்கு. என்னது? கெப்பாசிட்டன்ஸ் வேக்கம்ல ஃபார்முலா என்ன? C equal to epsilon naught A by D. C equal to epsilon naught A by D. இது எதுல? வேக்கம்ல கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா. டயலெக்ட்ரிக் மீடியம் இன்சர்ட் பண்றீங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? திக்னஸோட டயலெக்ட்ரிக் மீடியம் வித் திக்னஸ். கொஸ்டின்ல அந்த வார்த்தை இருக்கும். ஃபுல்லா இன்சர்ட் ஆகல, திக்னஸ் சம் திக்னஸ் இருக்குது. டயலெக்ட்ரிக் மீடியம் உடைய திக்னஸ் கொடுத்துட்டாங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் நியூ கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா C equal to epsilon naught A by D minus T plus T by K. ஸோ இந்த ஃபார்முலாவை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இது. டயலெக்ட்ரிக் உடைய திக்னஸ் கொடுத்தாங்கன்னா parallel plate கெப்பாசிட்டர் இருக்கும். கம்ப்ளீட்டா டயலெக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணாம சம் போர்ஷனை மட்டும் டயலெக்ட்ரிக் மீடியம் யூஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணிருப்பாங்க, மீதி வேக்கமா தான் இருக்கும். அப்ப நியூ கெப்பாசிட்டன்ஸ் என்னவா இருக்கும்னா எப்சிலான் நாட் இன்டு A by D minus T. திக்னஸ் T is திக்னஸ் plus T by K. K is டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். இந்த கேஸ்ல ஏன்னா இதை ஹைலைட் பண்றது நான் உங்களுக்கு சொல்றேன். மெட்டல் ஷீட்னு கொடுத்துட்டாங்கன்னா மெட்டலுக்கு டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வந்து இன்ஃபினிட்டி. நல்லா புரிஞ்சுங்க. டயலெக்ட்ரிக் அப்படின்றது என்னது? இட் இஸ் an இன்சுலேட்டர். நம்ம என்ன அதை பத்தி படிச்சிருக்கிறோம். டயலெக்ட்ரிக் மீடியம் என்னது? இன்சுலேட்டர். அப்போ இங்க K ஈக்குவல் டு உங்களுக்கு என்னன்னு கிடைக்கும்? மெட்டலா இருந்ததுன்னா இட் இஸ் கண்டக்டர். ஸோ இதை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வேல்யூ ஃபார் மெட்டல் என்ன வரும்? இன்ஃபினிட்டி. டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் K உடைய வேல்யூ வேக்கமுக்கு 1ன்னு பார்த்துருப்பீங்க. மெட்டல் ஷீட்டா இருந்தா இன்ஃபினிட்டி. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்க அதிகமா சில பேர் படிச்சிருக்கலாம், சில பேர் மறந்துருக்கலாம், இல்லை சில பேர் தெரியாம கூட இருந்துக்கலாம். பட் ரிமெம்பர் இட். டயலெக்ட்ரிக் மீடியம் சொல்லல, அவங்க மெட்டல் ஷீட்னு சொல்லியிருக்காங்க. டயலெக்ட்ரிக் மீடியமா இருந்தா K வேல்யூ கொடுப்பாங்க. சரியா? அது வேல்யூ ஏதாவது வேல்யூ கொடுத்துருவாங்க. 1.25 அந்த மாதிரி சம்திங் ஏதாவது கொடுத்துருவாங்க. இல்லைன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி கனெக்ட் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே இன்ஃபினிட்டி. அப்போ இந்த ஃபார்முலா கண்டுபிடிச்சி ரேஷியோ எடுக்கும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி. C dash equal to epsilon naught A by D minus திக்னஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? D/2. இங்கே 1 by infinity என்ன ஆகிடும்? இதை இன்ஃபினிட்டின்னு போட்டிங்கன்னா இந்த டேர்ம் 0 ஆகிடும். 1 by infinity எதுக்கு ஈக்குவல்? 0. இங்கே இன்ஃபினிட்டின்னு போட்டிங்கன்னா 1 by infinity 0. அதாவது எனி வேல்யூ பை இன்ஃபினிட்டி 0. அதனால் அந்த டேர்ம் 0 ஆகிடும். ஸோ therefore C dash equal to epsilon naught A. இதை 2D minus D/2ன்னு வரும். 2 மேலே போயிடும், இங்கே D இங்கே வந்துடும். ஸோ அப்போ 2 times ஆஃப் என்ன எழுதலாம்? C எழுதலாம் இல்லையா? C dash equal to 2 times ஆஃப் C. ஸோ அவங்க நியூக்கும் ஒரிஜினல் ரேஷியோ கேட்குறாங்க. அப்போ என்ன வரும்? 2/1ன்னு வரும். 2/1. The answer is 2:1. The answer is 2:1. சொல்ல பாயிண்ட் புரியுதா? ஆன்சர் கண்டிப்பா என்ன வரும்? 2:1 அப்படின்னு ஆன்சர் வரும்.
புரிஞ்சுதா? கிளியரா? எஸ், வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் லிசன். இந்த கொஸ்டின் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் கொஞ்சம் ஐ திங்க் முடிச்சிருவேன் நினைக்கிறேன் ஃபாஸ்டாவே. எத்தனாவது கொஸ்டின் போறோம் அப்படின்னா நம்ம 27. நான் 30th கொஸ்டின் முடிச்சுட்டு ஐ வில் கிவ் a small break. சரியா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் அதை முடிச்சுட்டு கொடுத்துட்றேன். ரொம்ப பசிக்குதா எல்லாருக்கும்? ஓகே ரைட். see இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் தான் 2025 நீட்ல கேட்ட ஒரு கொஸ்டின் நம்ம நேத்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நேத்து பார்த்த கொஸ்டினுக்கு இதுக்கு டிஃபரன்ஸ் என்னன்றதை நம்ம பார்க்குறோம். இது ஒரு பேட்டர்ன், இது வந்து நியூ கொஸ்டின் கிடையாது. இட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பேட்டர்ன் கொஸ்டின். இதை நீங்க நிறைய பேர் முன்னாடி பார்க்காம இருந்ததுனால 2025 அது கஷ்டமா இருந்திருக்கும். இந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணுங்க. A 13-meter ladder is placed against a smooth vertical wall. Its lower end at a distance 5 meters from the wall. The minimum coefficient of friction between the ladder and the floor of that ladder remains equilibrium is nearby கேட்டுக்கிறாங்க. இந்த கொஸ்டினையும் நம்ம நேத்து சால்வ் பண்ண 2025 உடைய கொஸ்டின். இது எந்த வருஷத்துடைய கொஸ்டின்? 2025 உடைய நீட் கொஸ்டின். நேத்து நம்ம சால்வ் பண்ண கொஸ்டின். நான் அதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் இதை எடுத்து வந்த இதை நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த ரெண்டு கொஸ்டினுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, டிஃபரன்ஸ் ஒன்றும் கிடையாது, டேட்டா மாற்றி கொடுத்துருக்காங்க. கொஸ்டினுடைய கண்டிஷன் ஒன்று தான். கொஸ்டினை பாருங்க. யூனிஃபார்ம் ராட் ஆஃப் மாஸ் 20 kg, இங்கே மாஸ் கொடுத்துட்டாங்க. length 5 meter, leans against a smooth vertical wall, making an angle 60 degree with it. The other end rests of horizontal floor. The friction force that floor exerts on the rod. இந்த கொஸ்டின் பாருங்க, ரெண்டுத்துலயும் டிஃபரன்ஸ் என்னன்னா, இந்த கேஸ்ல மாஸ் கொடுத்துட்டாங்க, கேட்டிருக்கிறது ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். எதுல? இந்த கேஸ்ல கேட்டிருக்கிறது இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல நார்மல் ஃபோர்ஸ் இங்க ஆக்ட் ஆகும். இது N1 எடுத்துக்கலாம், இது N2 எடுத்துட்டீங்கன்னா இது N1. ஓகே, ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் கொஸ்டின்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 30 மீட்டர் லேடர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டயக்ராம் நான் வரைகிறேன் பாருங்க. அதே கேஸுக்கு இது வந்துட்டு இப்படி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இந்த லேடர் இருக்கு. ஓகே, 13 மீட்டர் லேடர். இது வந்து 13 மீட்டர். இந்த லேடரோடைய லென்த் வந்து 13 மீட்டர். is placed against a smooth vertical wall, lower end at a distance 5 meter. இது வந்துட்டு 5 மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க from the wall. The minimum coefficient friction between the ladder and the floor. இது 13, இது 5. அப்ப இது எவ்வளவு இருக்கும்? பைத்தாகரன் ட்ரிப்ளெட் ஞாபகம் இருக்குதா? இது 13, இது 5ன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இது உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? 12 கிடைச்சிருமா? சொன்னது புரியுதா? ரைட். ஸோ இந்த ஆங்கிள் வந்துட்டு as usual இது தீட்டா, இது அப்படியே இருக்கட்டும். ரைட். ஸோ இப்போ இதான் ஆக்சுவலாக இந்த கண்டிஷன். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகுது. இது ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ், இது நார்மல் ஃபோர்ஸ் N1, இந்த ஃபோர்ஸ் N2. இதான் ஆக்சுவலாக இந்த டயக்ராமுடைய மீனிங். அவங்க கேட்டிருக்கிறது போன கேஸ்ல கேட்டிருக்கிறது என்னது? ஃப்ரிக்ஷன். இந்த கேஸ்ல கேட்டிருக்கிறது கோஎஃபிஷியன்ட். அதே ஃபார்முலா தான், அப்படியே உள்ள கொண்டு வாங்க. இந்த ஃபார்முலா நான் எப்படி டெரைவ் பண்றது பாருங்க. ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் Fk ஈக்குவல் டு மாஸ் கொடுத்துருக்கும் போது எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருந்தோம்? mg/2 tan θ. இந்த கேஸுக்கு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் மொத்தமா கேட்டாங்கன்னா mg/2 tan θ. இங்க ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவல்? μk × n க்கு ஈக்குவல். mg/2 tan θ μk × n க்கு பதிலா மாஸ் × கிராவிட்டி வரும் இங்கேயும். அதனால mg/2 tan θ, mg கேன்சல், μk ஈக்குவல் டு tan θ/2. μk ஈக்குவல் டு tan θ/2. ஸோ இதான் இந்த கேஸ். இதுல ரெண்டு டைப் ஆஃப் கொஸ்டின் தான் அதிகமா வந்திருக்கு. இந்த ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன் டைப் ஆஃப் கொஸ்டின்ல லேடருடைய லென்த்தும் இதில் டிஸ்டன்ஸ் பிட்வீன் லேடர் அண்ட் கிரவுண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் கொடுத்துருவாங்க. அப்போ அதுல இருந்து நம்ம இதை 12 கண்டுபிடிச்சிடலாம். அதாவது பைத்தாகரஸ் சார் மிஸ் பண்ணி இன்னொன்று கண்டுபிடிச்சிடலாம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கேட்டாங்கன்னா சிம்பிளா நீங்க எதை மட்டும் யூஸ் பண்ணா போதும்? tan θ/2 யூஸ் பண்ணா ஆன்சர் கிடைச்சிரும். ஃப்ரிக்ஷன் மொத்தமா கேட்டாங்கன்னா mg/2 tan θ. அப்ப என்ன கொடுத்துருவாங்க? மாஸ் கொடுத்துருவாங்க. தெரியுதா? இந்த கொஸ்டின்ல மாஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. மாஸ் கொடுத்துருவாங்க, tan θவை கண்டுபிடிச்சு சால்வ் பண்ணிட வேண்டியதான். ஆங்கிள் கொடுத்துருவாங்க. ஸோ கண்டிஷன் ரெண்டுமே ஒரே டைப் ஆஃப் கொஸ்டின்ல சேஞ்சஸ் கிடையாது. சரியா? ரெண்டு சிமிலர் டைப் ஆஃப் கொஸ்டின்.
எப்படி கனெக்ட் பண்ணணுன்றதுக்கு நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன் கேட்டாங்கன்னா சிம்பிளா tan θ/2 இந்த கேஸுக்கு. சரியா? ஃப்ரிக்ஷன் கேட்டாங்கன்னா மாஸ் ஆங்கிள் கொடுக்கும்போது mg/2 tan θ. சம்டைம்ஸ் மாஸ் ஆங்கிள் கொடுக்கலனா கூட நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த ரெண்டு சைடு கொடுத்திருந்தாங்கன்னா போதும் பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி tan θவை கண்டுபிடிச்சிட முடியும். அட்ஜசன்ட் பை ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் போட்டு. சரி ரைட். அப்ப இந்த கேஸுக்கு ஆன்சர் சொல்லுங்க. therefore μk tan θ/2. what is tan θ? tan θ என்ன அர்த்தம்? ஆப்போசிட் பை ஹைபாட்டினஸ். ஆப்போசிட் இங்க என்னது 5, ஹைபாட்டினஸ் 12. ஸோ அப்போ tan θ வந்துட்டு 5/12. ஆங்கிள் கேட்கல, நமக்கு இங்கே tan θ வேல்யூ தெரிஞ்சா போதும். 5/12/2. ஸோ அப்போ 5/24. கரெக்ட். இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? 0.50 போட்டால் 2 times of 48, அப்ராக்சிமேட்டாக 0.2 கிட்ட வரும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். நான் சொல்றது புரியுதா? திஸ் இஸ் ஒன் பேட்டர்ன் டைப் ஆஃப் கொஸ்டின். நான் ஒரு இந்த சாப்டர்ல ஒரு ஆல்ரெடி ஃபேமஸான ஒரு பேட்டர்ன் நான் கொடுத்துருந்தேன். என்ன கொடுத்துருந்தேன்? ஒரு பர்டிகுலர் இன்க்ளினேஷன் கேஸில் ஸ்மூத் சர்ஃபேஸ், சேம் இன்க்ளினேஷன், ஒன்று வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ், இன்னொன்று ரஃப் சர்ஃபேஸ். ஸ்மூத் சர்ஃபேஸில் வர டைமை விட 2 times 3 times அந்த மாதிரி n times ஆஃப் டைம் எடுக்குது இன்னொரு ஃப்ரிக்ஷன் கேஸ் இருக்கும்போது அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லி கேட்டுப்பாங்க. அது ஒரு ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன் நான் சொல்லியிருந்தேன். ஐ ஹோப் அந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கும் நான் நினைக்கிறேன். சரியா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் μk is equal to tan θ into 1 minus 1/n². ஞாபகம் இருக்கா நான் சொல்றது? ரெண்டு இன்க்ளைன்டு பிளேன் இருக்கும், ரெண்டுமே ஒரே ஆங்கிள் இருக்கும். ஒன்று வித் ஃப்ரிக்ஷன், இன்னொன்று வித்தவுட் ஃப்ரிக்ஷன். அதனால டைம் பீரியட் சேஞ்ச் ஆகும். அது எவ்வளோ சேஞ்ச் ஆகுதுன்னு கொடுத்துருவாங்க. அப்போ அந்த ஃப்ரிக்ஷன் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் எல்லாம் கேட்டிருப்பாங்க. இது ஒரு ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன் டைப் ஆஃப் கொஸ்டின் இன் லாஸ் ஆஃப் மோஷன்ல வருது. இன்னொரு ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன் டைப் ஆஃப் கொஸ்டின் தான் இது இப்போ நான் கொடுத்துருக்கிற இந்த கேஸ். ஸோ அதனால தான் 20 இதுக்கு வேற ஒரு என்ட்ரன்ஸ்ல கேட்ட கொஸ்டின். இது ஆல்ரெடி இப்போ நம்ம 2025ல கேட்ட கொஸ்டின். ஸோ ஃபோர்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்? μk கேட்டிருந்தா என்ன பண்ணணும்? டயக்ராமோட ஸ்ட்ரக்சர் ஒன்று தான். சிம்பிளா இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணிடலாம். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. The given circuit has two ideal diodes. The given circuit has two ideal diodes connected as shown in figure below. The current flowing through the resistance R1 will be கேட்டுக்கிறாங்க. சிம்பிள் கொஸ்டின். டக்குன்னு ஆன்சர் சொல்லிடலாம். போடுங்க. இப்போ கரண்ட் இதுல இருந்து ஃப்ளோ ஆகுதா? இங்க வரும்போது ஜங்ஷன் கரண்ட் இப்படி பிரியும். அப்ப பிரியும் போது இது ரிவர்ஸ் பயாஸ். அப்போ இந்த போர்ஷன் கேன்சல் ஆயிடும். இதனால எந்த இம்பாக்டும் இருக்க போறது இல்லை. ஸோ அப்போ மொத்த கரண்ட் இதுல தான் பாஸ் ஆக போகுது. ஏன்னா இதான் ஃபார்வர்ட் பயாஸ். அப்போ இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் சீரியஸ். கரெக்டா? 2 + 2 4 Ω. இது எவ்வளோ? 10 வோல்ட். என்ன கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க? கரண்ட் தானே கேட்டுக்கிறாங்க. ஸோ அப்போ கரண்ட் ஈக்குவல் டு டோட்டல் வோல்டேஜ் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். 10 divided by 2 + 2 எவ்வளோ வரும்? 4. கரெக்ட். 5/2 எவ்வளோ வரும்? 2.5 amps. 2.5 ampere is the answer. Option A. ஆன்சர் எல்லாருக்கும் வந்ததா? இந்த மாதிரி சிம்பிள் கொஸ்டின் சம்டைம்ஸ் வந்துடும். எல்லா கொஸ்டினும் ட்ரையா இருக்காது. நல்லா புரிஞ்சுங்க. திடீர்னு என்ன இவ்வளோ ஈஸியாக இருக்கான்னு கேட்கலாம். நமக்கு நீட் கொஸ்டின் எல்லாமே டஃபாக கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. மாடரேட்டும் இருக்கும், கொஞ்சம் சில லென்த்தி கொஸ்டின் இருக்கும். சிம்பிளாக பார்த்தோன்னே சால்வ் பண்ணக்கூடிய கொஸ்டின் அங்கங்கே இருக்கும். ஸோ அதனால அந்த கொஸ்டினை நம்ம சிம்பிளாக சால்வ் பண்ணுற அளவுக்கு நம்ம பிரைன் டக்குன்னு சிந்தசைஸ் பண்ணணும். அந்த கொஸ்டினை பார்த்த உடனே ஓகே இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்றது ஃபர்ஸ்ட் அந்த மைண்ட் செட்டுக்கு வரணும். டயக்ராமை கரெக்டாக கேர்ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக எலிமினேட் பண்ணி ஆன்சர் கெட் பண்ணிட முடியும். ஸோ டைம்லாம் ரொம்ப எடுக்காது. ஈஸியாக ஆன்சர் கெட் பண்ணக்கூடிய கொஸ்டின் இதெல்லாம். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன். At a temperature of 314 Kelvin and a pressure of 100 kilopascal, the speed of sound in a gas is 1380 meter per second. The radius of each gas molecule is 0.5 angstrom. The frequency of sound at which wavelength of sound wave is gas becomes equal to mean free path. Wavelength of sound வந்துட்டு எதுக்கு ஈக்குவலா சொல்லிட்டாங்க? மீன் ஃப்ரீ பாத் ஈக்குவலா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஈக்குவல் டு மீன் ஃப்ரீ பாத். ஸோ அப்போ நம்ம ரெண்டு இப்போ இன்டர்லிங்க் பண்ணி ஆகணும். மீன் ஃப்ரீ பாத்தையும் இந்த வேவ் லென்த்தையும் இன்டர்லிங்க் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ எப்படி இன்டர்லிங்க் பண்றது அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ இதுக்கு ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதுங்க. மீன் ஃப்ரீ பாத்தோடைய ஃபார்முலா ஞாபகம் இருக்குதா? மீன் ஃப்ரீ பாத் lambda is equal to kt divided by √2 pi d square into pressure. Do you remember this formula? இதை முடிச்சு கொடுக்குறேன். வெயிட் பண்ணுங்க. இது ஒரு கொஸ்டின் பண்ணிட்டோம். √2 pi d square p இதான் ஆக்சுவலா ஃபார்முலா. ரைட். இதான் கொடுத்துருக்குறாங்க. வேவ் லென்த் வந்து
வேவ் லென்த் ஆஃப் சவுண்டு இதுக்கு ஈக்குவல் சொல்லிட்டாங்க. அவங்க கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி என்ன இருக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. அதுல கொஸ்டின்ல இன்னொரு டேட்டா கொடுத்துட்டாங்க, டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க, ஓகே ஃபைன், ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க, ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. see here ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வேவ் கொடுத்துட்டாங்க, வெலாசிட்டி ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வேவ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃப்ரீக்வன்சி வெலாசிட்டி ஃபார்முலா இல்ல வேவ் லென்த் உள்ள ஃபார்முலா என்ன? வெலாசிட்டி அண்ட் ஃப்ரீக்வன்சி. வெலாசிட்டி எதுக்கு ஈக்குவல்? ஃப்ரீக்வன்சி இன்டு வேவ் லென்த்துக்கு ஈக்குவல். ஃப்ரீக்வன்சி வேவ் லென்த் மல்டிப்ளை பண்ணா அதுக்கு பேர் என்னது? வெலாசிட்டி. அப்போ இதுல இருந்து நீங்க என்ன கால்குலேட் பண்ணணும்? என்ன கால்குலேட் பண்ணணும்? ஃப்ரீக்வன்சி வேணும். இப்போ ஃப்ரீக்வன்சி v by லாம்டான்னு கிடைக்கும். அவ்வளவுதான். இப்போ v வந்துட்டு நமக்கு கொடுத்துட்டாங்க, அப்படியே வச்சுக்கோங்க. லாம்டாக்கு பதிலா இதை சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா இது இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனல். அப்போ இதெல்லாம் நியூமரேட்டர் போட்டு இதெல்லாம் டினாமினேட்டருக்கு வந்துடும். v இன்ட்டு √2 pi d ஸ்கொயர் ப்ரெஷர் டிவைடட் பை kt. இவ்வளவுதான். இதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா பேன்ஸ் முடிஞ்சிடும். v எவ்வளவு கொடுத்துட்டாங்க? 1380 வெலாசிட்டி. √2 ஓட வேல்யூ 1.414, 1.4 கூட எடுத்துக்கலாம் நீங்க. பை வேல்யூ 3.14 இன்ட்டு டி ஸ்கொயர். டி ஸ்கொயர் என்ன வருது பாருங்க. வாட் இஸ் டி ஸ்கொயர்? டயாமீட்டர் எங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, ப்ரெஷர் வந்து 100 கிலோ பாஸ்கல். ஓகே, டயாமீட்டர் வேர் இட் இஸ் டயாமீட்டர், போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் நீங்க கொடுத்துட்டாங்க 1.38 இன்ட்டு ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, இதை கொடுத்துருக்காங்க பாருங்க 0.5 ஆங்ஸ்ட்ராங். சரியா? 0.5 ஆங்ஸ்ட்ராங். ஸோ இது ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப சிம்பிளாக சால்வ் பண்ண முடியும். நான் அதை எப்படி காமிக்கிற பாருங்க. இது √2 மாற்றாதீங்க, ஏன்னா ஆப்ஷன் எல்லாத்துலையும் √2 வந்துருக்குது. ஆப்ஷன் ஒரு தடவை கோத்ரூ பண்ணிக்குவாங்க. √2 இங்கே சேஞ்ச் பண்ணலை. சரியா? √2 இன்ட்டு டி ஸ்கொயர் 1 ஆங்ஸ்ட்ராங். அதனால 1 × 10⁻⁻10 ஹோல் ஸ்கொயர். ஏன்னா ரேடியஸ் கொடுத்துருவாங்க, டயாமீட்டர் 1 ஆங்ஸ்ட்ராங். ப்ரெஷர் வந்து 100 இன்ட்டு 10⁻3 கிலோ பாஸ்கல். கிலோ 10⁻3 மாற்றிக்கணும். பை போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் 314 ஹோல் டிவைடட் பை 314. சாரி, இது டெம்பரேச்சர் 300. இது 1.38 × 10⁻⁻23. 1.38 × 10⁻⁻23. டெம்பரேச்சர் தான் 314. சரியா? லிசன், இந்த ப்ராப்ளம் நீங்க இதுக்கு மேல சால்வ் பண்ண அவசியமே கிடையாது. இந்த ஆன்சரை நீங்க ஃபுல்லா சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா, சரியா, நீங்க ஃபர்கெட் அபவுட் ஆல் த பவர் வேல்யூஸ் 10 0லாம் விட்டுருங்க. ஒன்லி ஹோல் வேல்யூ மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்களேன். 314 கேன்சல் ஆயிடும். 138 1.38 கேன்சல் ஆயிடும். 13800 கேன்சல் ஆயிடும். 10 பவர் டேலி பண்ணிக்கலாம். 138 138 கேன்சல் ஆயிடும். மீதி எல்லாமே இப்போ 10 பவர் மட்டும் தான் இருக்குது. எது மட்டும் தான் மீதி இருக்குது பாருங்க? √2. √2 எங்க இருக்குது? இதுல நியூமரேட்டர்ல இருக்குது. ஆப்ஷன்ல √2 எங்க நியூமரேட்டர்ல வருது பாருங்க. இதுல √2 வரல. இதுல ரெண்டுத்துல √2 வந்திருக்கு, இது டினாமினேட்டர்ல வந்திருக்குது. திஸ் இஸ் ஆன்சர். யூ நோ நீட் டு சால்வ் ஃபர்தர். நீங்க திரும்ப அடுத்த ஸ்டெப் எடுத்து பார்க்க தேவையில்லை. √2 நியூமரேட்டர் வருமா டினாமினேட்டர் வருமா? ஏன்னா √2 சேர்த்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் a clue for the question. இதை நீங்க ஃபர்தரா எடுத்துட்டு போகணும் அவசியம் கிடையாது. அந்த கொஸ்டினுடைய ஃபார்முலாவை கரெக்டாக கனெக்ட் பண்ணணும். இங்கே என்ன இன்டைரக்ட் டேட்டானா மீன் ஃப்ரீ பாத்தோடைய ஃபார்முலா லாம்டா எழுதிட்டு ஃப்ரீக்வன்சி கேட்டிருக்கிறாங்க. ஃப்ரீக்வன்சி வேவ்லேருந்து லாம்டா, அதாவது வெலாசிட்டி, இது மூணுத்துக்குள்ள ரிலேஷனை கரெக்டாக எழுதி சிம்பிளிஃபை பண்ணிட்டு √2 நியூமரேட்டர் வருமா டினாமினேட்டர் வருமானு கன்ஃபார்ம் பண்ணிட்டா போதும். நீங்கள் மீதியை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். யூ நோ நீட் டு கண்டினியூ ஃபர்தர். திரும்ப சால்வ் பண்ணால் அந்த 10 பவர் டேலி ஆகிட்டு கடைசியாக கிடைக்க போகுது. இங்கே எங்கேயுமே √2 வரல. ஸோ அதனால இதை நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிட முடியும்? ஆன்சரா எடுத்துக்க முடியும். காட் இட்? புரிஞ்சுதா? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினை முடிச்சுட்டு ஐ வில் கிவ் பிரேக். இந்த ஒரு கொஸ்டினை முடிச்சுட்டு நான் பிரேக் கொடுக்குறேன். Tell me the answer for this question. The magnetic flux through a coil perpendicular to its plane is varying according to the relation. Flux கொடுத்துட்டாங்க. The resistance of the coil is 5 ohm. Then the induced current through the coil at t equal to 2 seconds என்னன்னு கேட்டுக்கிறாங்க. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் EMF கண்டுபிடிக்கணும். ஏன்னா கரண்ட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா induced EMF கொடுத்தாங்கன்னா I is equal to E/R. இதான் ஃபார்முலா. கரண்டோட ஃபார்முலா I is equal to என்ன வரும்? வோல்டேஜ் பை R. ரெசிஸ்டர் இன்டியூஸ்ட் EMFன்றது வோல்டேஜ். ஸோ இன்டியூஸ்ட் EMF கொடுத்துட்டு கரண்ட் கேட்டாங்கன்னா I is equal to E/R. தட் இஸ் V/R. வோல்டேஜ் பை ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா. இங்கே EMF தான் வோல்டேஜ். அப்போ EMF கண்டுபிடிக்கணும். ஃப்ளக்ஸ் கொடுத்துட்டு EMF கண்டுபிடிக்கணும்னா மேக்னிடியூட் ஆஃப் இன்டியூஸ்ட் EMF d∅/dt. ஓகேவா? மேக்னிடியூட் இல்லாமல் எழுதிங்கன்னா -d∅/dt. ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க.
மேக்னிடியூட் எடுத்தீங்கன்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. 5t கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்? 5t கியூபா? ஸோ இங்கே டேரக்டாக டிஃபரன்ஷியேட் பண்ணி இல்லையா? 5t கியூப் வந்துட்டு 5 × 3t² ப்ளஸ் 4 × t² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2t கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் அங்கே 0 ஆகிடும். ஸோ அவ்வளோதாங்க இருக்குது. ஸோ 15t² ப்ளஸ் 8t இதுதான் என்னது? மேக்னிடியூட் ஆஃப் தி இஎம்எஃப். ஓகேவா? t ஈக்குவல் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 2 செகண்ட். t ஈக்குவல் டு 2 செகண்ட் அப்படின்னா வாட் இஸ் இன்டியூஸ்ட் இஎம்எஃப்? 15 × 4 ப்ளஸ் 8 × 2 ப்ளஸ் 16 கரெக்டா? 76 78 இது தப்பா போட்டுருக்கலாம். ம் 78 எங்க எது போடல? +2 போடலையா? இங்க எது மிஸ் பண்ணிருக்கிறேன்? ஓ இங்க ஒரு 2 இருக்கா? சாரி இது இதை டைரக்டா இது மூணாவது டேர்ம் இது 5 நினைச்சிட்டேன். ஆமா +2 இருக்கு இல்லையா? கரெக்ட். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா +2. அந்த டிஃபரன்ஷியேஷன் அந்த டேர்ம் மிஸ் பண்ணிட்டேன். +2 கரெக்ட். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணா 78. கரெக்ட். therefore current I is equal to இப்போ போடுங்க E/R 78 divided by ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்துக்கிறாங்க? 5 ohm. ரெசிஸ்டன்ஸ் R is equal to 5 ohm. ஸோ அப்போ 78/5 ohm போட்டீங்கன்னா என்ன வரும்? 15.6 amps. 15 × 5 75 வரும். எஸ் அது 2t இருக்கு. நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த டேர்மை பார்க்கல. இந்த 2 டேர்ம் அது இது மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சிட்டேன். 3 டேர்ம் நினைச்சிட்டேன். 4 டேர்ம் இருந்திருக்கு. ஸோ அதை கவனிக்கல. ரைட். 15.6 ஆம்பியர். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். எஸ் ஆப்ஷன் ஏ எல்லாருக்கும் வந்துதா? புரியுதா? இது ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான். ஸோ சில நேரத்தில் டக்குன்னு இந்த மாதிரி கால்குலேஷன் கரெக்டாக ஃபாஸ்ட்டாக போட தெரிஞ்சா போது ஆன்சர் கட் பண்ணிடலாம். ஏன்னா சில கொஸ்டின் வந்துட்டு டைரக்ட் கொஸ்டினாக இருக்கும். இதெல்லாம் டைரக்ட் ஃபார்முலா பேஸ்ட் கொஸ்டின். டிட்டோவா அப்படியே பார்த்த உடனே நீங்கள் ஆன்சர் பண்ண வேண்டியதான். கால்குலேஷன் தான் கரெக்டாக போடணும். அதை ஃபாஸ்ட்டாக போடணும். டைம் சேவ் பண்ணணும்னா நீங்கள் எவ்வளோ வேகமாக போடுறீங்களோ அதை பொறுத்து தான் இது டைம் சேவ் ஆகும். கொஸ்டின் டிஃபிகல்ட்டாக இருக்காது. ஸோ சில கொஸ்டின்லாம் குறைஞ்சது ஒரு 6-7 கொஸ்டினாவது அப்படியே டைரக்ட் ஃபார்முலா பேஸ் பண்ணியிருக்கும். அதை கொஞ்சம் கரெக்டாக கனெக்ட் பண்ணி எரர் இல்லாமல் போட்டிங்கன்னா ஆன்சர் ஓடி வந்துடும். ரைட். எஸ் ஒரு ஸ்மால் பிரேக் அப்புறம் வில் கண்டினியூ. நான் ரொம்ப நேரமாக எல்லாரும் பிரேக் எடுத்துருக்கீங்க. அதனால் டைம் என்ன ஆகுது? ஓகே இப்போ லஞ்ச் பிரேக் முடிச்சுட்டு வந்துருங்க. வில் கண்டினியூ அட் 2 o'clock. இல்லை 2 தான். சீக்கிரமாக முடிச்சுட்டு வந்துருங்க. ஏன்னா நம்ம அடுத்தது மீதி கொஸ்டினை முடிச்சோன்னா நீங்கள் அடுத்து ரிவிஷன் பண்ணணும்ல. உங்களுக்கு டைம் வேணும்ல. ரொம்ப கேப் கொடுத்தா சீக்கிரம் இது முடிஞ்சதுன்னா நீங்கள் அடுத்து உங்கள் வேலையை பார்க்கலாம். நீங்கள் போய் மற்றதை ரிவிஷன் பண்ணுறதுக்கு படித்ததை ரிவைஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கும். அதனால் இன்னும் ஒரு 15 கொஸ்டின் தான் இருக்குது. மொத்தமாக 30 கொஸ்டின் நான் முடிச்சிட்டேன். இன்னும் ஒரு 15 தான் இருக்குது. ப்ராபப்ளி ஒரு 45 minutes மேக்ஸிமம் 1 hour இருக்கலாம். அதுக்குள்ளே முடிச்சிடலாம். இதெல்லாம் கொஞ்சம் ஈஸி கொஸ்டின் தான். டோன்ட் வரி. சரியா? ஸோ இந்த கொஸ்டின்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு சாப்பிட்டு சீக்கிரம் வந்துருங்க. அந்த 15 கொஸ்டின் மிஸ் பண்ணிடாதீங்க. முடிச்சுட்டு யூ கோ அண்ட் கண்டினியூ ஃபார் யுவர் ரிவிஷன்.
ரைட், ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியா? ரெடியா? எல்லாரும் வந்துட்டீங்களா? சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க. கமான் கமான், சீக்கிரம் வாங்க. எஸ் எஸ், வெரி குட் வெரி குட். எஸ், ஹாய் ஜீவிதா, ஹரிதா. எஸ், இல்லை இல்லை, நான் இன்னும் சாப்பிடல, செஷன் முடிச்சுட்டு தான். நான் வரும்போது லேட்டாக தான் சாப்பிட்டு வந்தேன். ஸோ அதனால் செஷன் முடிச்சுட்டு தான், ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டாச்சு. எஸ், சீக்கிரம் சீக்கிரம் வாங்க, ஜாயின் பண்ணி மிஸ் பண்ணாங்களா? ஒரு 2 minutes வெயிட் பண்ணலாமா? எஸ், வெரி குட் வெரி குட். இதான் ஜாயின் பண்ணுறாங்க. எஸ், ஹாய் தினேஷ். எஸ், ஹாய் ஹாய் சிவானி. எஸ், ஹாய் ஹாய் அஜய் சிங். ஹாய் சொல்லணுமா? எஸ், ஹாய் ஹாய். எஸ், ஹாய் சமீக்ஷாவா? எஸ், ஓகே ஓகே, பஞ்சாப் பண்ணிங்க, நிஜமாவா? ஓகே. எஸ், ஹாய் வரதராஜ். ஹாய் ஹாய். எஸ், நீங்கள் தான் ரொம்ப நேரம் பிரேக் கேட்டிருந்தீங்க இல்லையா? சாப்பிட்டு எனர்ஜி ஏற்றிக்கிட்டீங்களா? ரெடி ஆயிடுச்சா? ரெடியா நீங்கள்? என்ன வரதராஜ், ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கமான், சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். எஸ், அடுத்த கொஸ்டின் போயிடலாம் வாங்க. இன்னும் 15 கொஸ்டின் தான் இருக்குது. இன்னும் 15 கொஸ்டின் தான் இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு அதை முடிஞ்சிடும். ஓகே, ரெக்கார்ட் தான் பார்த்துருந்தீங்களா? இப்போ தான் ஃபஸ்ட் டைம் லைவில் பார்க்குறீங்களா? ஓகே ஓகே. உங்கள் நேம்? வாட்ஸ் யுவர் நேம்? ஓகே ஓகே அஜய். எஸ், ஃபயரா? வெரி குட் வெரி குட். ஜீவிதா, ஹரிதா. எஸ், எல்லாம் ரெடி ஆகிட்டீங்க, போயிடலாம் வாங்க வாங்க. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம், வந்துடுவாங்க அதுக்குள்ளே, மீதி பேர் வந்து ஜாயின் பண்ணிவிடுவாங்க. ஏ ஃபோர்ஸ் ஆஃப் 2i cap plus 3j cap plus 4k cap Newton acts on a body for second, produces displacement 3i cap plus 4j cap plus 5k cap meter. The power used, எவ்வளோ பவர் யூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? எஸ் எஸ், ஹாய் பிரியா. ஓகே ஓகே, அண்டர்ஸ்டுட். வெல்கம் வெல்கம். எஸ், வெல்கம் வெல்கம் ஓம் சாய். ஸோ இப்போ இந்த கேஸ் நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுவீங்க? வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் பவர்? பவர் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை டைம். இதில் பவருக்கான ஃபார்முலா பவர் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை டைம். ஒர்க்கை நம்ம எப்படி எழுதலாம்? எஃப் வெக்டார் டாட் எஸ் வெக்டார், ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். மேக்னெட்டில் கொடுத்தாங்கன்னா எஃப்எஸ் காஸ் தீட்டா, வெக்டாரில் கொடுத்தாங்கன்னா ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவல்? எஃப் வெக்டார் டாட் எஸ் வெக்டார். எஃப் வெக்டார் என்ன கொடுத்துட்டாங்க? 2i cap plus 3j cap plus 4k cap டாட் எஸ் வெக்டார் என்ன கொடுத்துருக்காங்க? 3i cap plus 4j cap plus 5k cap by டைம் பீரியட் எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 4 செகண்ட். அவ்வளோதான். இதை சால்வ் பண்ண என்ன வரும்? சிம்பிளிஃபை பண்ணுங்க. இதை i cap ஒன்று ஆகிடும். 2 × 3 6 ப்ளஸ் 4 × 3 12, j cap இங்கே 1 ஆகிடும், ப்ளஸ் 5 × 4 20 by 4. ஸோ இப்போ என்ன வரும்? இது 18, 38 by 4. 19. இப்போ 19னா எவ்வளோ வரும்? 9.5. 9.5. எஸ், ஆப்ஷன் ஏ வந்ததா? ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். சி எப்படி வந்தது? எங்கே எரர் பண்ணிருப்பீங்க? சி ஆர்ஆர்லாம் வந்து செக் பண்ணுங்க.
எங்க தப்பு பண்ணிருக்கீங்க பாருங்க. ஏ தான் வரும். ஏ தான் ஆன்சர், நாட் சி. ஓகே, எஸ், வெரி குட். புரியுதா? சிம்பிள் ஃபார்முலா இது. ஃபார்முலாவை கரெக்டாக கனெக்ட் பண்ண தெரிஞ்சா போதும். நெக்ஸ்ட் கொஸ்டின். The combination of two identical cells, whether connected in series or parallel combination, provides the same current through an external resistance of 2 ohm. The value of internal resistance of each cell என்னன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் மறுபடியும் நல்லா படிங்க. The combination of two identical cells னு சொல்லிட்டாங்க. Whether connected in series or parallel, combination provides same current. சீரீஸ்ல கனெக்ட் பண்ணியிருந்தாலும் பேரலல்ல கனெக்ட் பண்ணியிருந்தாலும் ஒரே கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. எது கூட கனெக்ட் பண்ணிருக்கும் போது? எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 2 ஓம். எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 2 ஓம் கூட. ஆக்சுவலா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இது வந்து ஒரு ஐடென்டிக்கல் செல். இதை நீங்க ஃபர்ஸ்ட் பேரலலா கனெக்ட் பண்றீங்கன்னா இப்படி இருக்கும். இதனோட இஎம்எஃப் ஐடென்டிக்கல்னா ஒரே இஎம்எஃப் இருக்கும். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஐடென்டிக்கல் சொன்னதுனால இதுவும் 6 இதுவும் 6. இங்க ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணிருப்போம். இதான் 6. இப்போ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்றதுன்னு பார்க்கணும். பேரலா இருக்கும்போது எப்பயுமே வோல்டேஜ் சேமா இருக்கும். அப்ப இங்க எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்குதோ அதே பொட்டன்ஷியல் தான் இங்க இருக்கும். இதுக்கு அக்ராஸ் சேம் பொட்டன்ஷியல் இருக்கும். கரெக்டா? ரைட். அப்போ இதனோட ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை நீங்க வரைஞ்சீங்கன்னா வோல்டேஜ் சேம். இதனோட இஎம்எஃப் ஈக்குவலண்டா எழுதும்போது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கரண்ட் ஐபி ஈக்குவல் டு I is equal to V/R. பேரலா இருக்கும்போது வோல்டேஜ் சேமா இருக்கும். அதனால ஈன்ற வோல்டேஜ் தான் கிடைக்கும். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இது R, இது ரெண்டு சீரிஸ் ஆகும். இது ரெண்டு பேரலல். ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் பேரலா இருந்தா ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் என்ன வரும்? R/2. நான் சொல்றது புரியுதா? இது ரெண்டு பேரலல். 2 ரெசிஸ்டன்ஸ் பேரலா இருந்தா ஈக்குவலா இருக்கும்போது என்ன ஃபார்முலா? N/2 R/N. அப்போ வேல்யூ ஆஃப் ஒரு ரெசிஸ்டர் 6, நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர் 2, ஈக்குவல் ரெசிஸ்டர். அப்போ இது ரெண்டு பேரலா இருக்கிறதுனால R/2 கிடைக்கும். R/2 இது கூட இது சீரிஸ் ஆயிடும். அதனால R/2 பிளஸ் R இதான் என்னது? ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ கரண்ட் பாசிங் த்ரூ த சர்க்யூட், டோட்டல் வோல்டேஜ் சேம் பேரலா இருக்கும்போது எப்பவுமே மாறாது. அதனால E பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். இது ரெண்டு பேரலல், அப்புறம் இது சீரிஸ் அது கூட. அதனால R/2 கிடைக்கும். அடுத்தது ரெண்டாவது கேஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க? இதே மாதிரி செல் வந்துட்டு சீரீஸ்ல கனெக்ட் பண்ணிடுறீங்க. வித் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கூட இப்படி கனெக்ட் பண்ணிடுறீங்க. இது R, இது இஎம்எஃப் E, இது இஎம்எஃப் E, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R. அப்போ இந்த கேஸ்ல சீரிஸ் கரண்ட் கால்குலேட் பண்ணீங்கன்னா சீரிஸா இருக்கும்போது பேட்டரிஸ் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோம் இஎம்எஃப். அப்போ இது வந்துட்டு சேம் பண்றதுனால E பிளஸ் E என்ன வரும்? டோட்டல் இஎம்எஃப் சீரிஸா இருக்கும்போது 2E பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். இது மூணுமே சீரிஸ்ல கனெக்ட். R பிளஸ் R 2R. அப்போ என்ன வரும்? R plus 2R வரும். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சர்க்யூட் இஸ் R plus 2R அப்படின்னு கிடைக்கும். இங்க என்ன சொல்லிட்டாங்க? ரெண்டு கரண்ட்டுமே சேமா தான் இருக்கு. சீரிஸ்ல கனெக்ட் பண்ணாலும் பேரலல்ல கனெக்ட் பண்ணாலும் கரண்ட் சேமா தான் வந்திருக்கு. அப்ப இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டுக்கிறாங்க. சோ அவங்க கொடுத்துக்கிற கண்டிஷன் படி பேரலல் கரண்ட்டும் சீரிஸ் கரண்ட்டும் சேம். IP equal to IS. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? IP வந்துட்டு E by R plus R/2. E divided by R plus R/2. இங்க என்ன வந்திருக்குது? 2E by R plus 2R. இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. இந்த E கேன்சல் ஆயிடும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? 1 by 2R plus R by 2 வரும். இந்த 2 எங்க வந்துரும்? நியூமரேட்டருக்கு வந்துரும். நான் சொல்றது புரியுதா? எல்சிஎம் வந்து நான் டைரக்டா எழுதுறேன். 2R plus R by 2 வரும். இந்த 2 மேல போயிடும். 2 by R plus 2R. இந்த 2 கேன்சல். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா R plus 2R equal to 2R plus R னு வரும். ஸோ அப்போ இந்த R கேபிட்டல் R ஒரு சைடு, இதை ஒரு சைடு கொண்டு போங்க. 2R minus R இங்க வந்துரும். 2R இந்த பிளஸ் R இங்க வந்தா மைனஸ் R ஆயிடும். ஸோ 2R minus R equal to R. 2R minus R என்ன கிடைக்கும்? R னு கிடைக்கும். ஸோ அப்போ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். அது எதுக்கு ஈக்குவல்? இது 2 ஓம்க்கு ஈக்குவல். அதனால R ஈக்குவல் டு என்னன்னு அர்த்தம்? 2 ஓம். ஏன்னா எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R ஈக்குவல் டு 2 ஓம்னு क्वेश्चनல கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் A. சொல்றது புரியுதா? எஸ், கிளியர்? எனி டவுட்? பிசிக்ஸ்ல எப்படி படிக்கிறதா? மார்க் பூஸ்ட் ஆக மாட்டேதா?
ஒன்றும் இல்லை, நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும், ஹை வெயிட்டேஜ் சாப்டர் ஃபஸ்ட்டு படிங்க, 12th ஃபிசிக்ஸை நல்லா படிங்க, யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டு, செமிகண்டக்டர் சூஸ் பண்ணுற சாப்டர் ரொம்ப முக்கியம். எல்லா கொஸ்டினும் ஆன்சர் பண்ண முடியலன்னா செலக்டிவ் சாப்டர் முதல்ல முடிக்கணும். ஹை வெயிட்டேஜ் ப்ளஸ் நம்மளால ஈஸியாக மேனேஜ் பண்ணக்கூடிய சாப்டர்ஸ் சிலதெல்லாம் இருக்கும். அது ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட மேனேஜ் பண்ணிடலாம். ஸோ அதில் முக்கியமான சாப்டர் எது, யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டு, செமிகண்டக்டர் சாப்டர், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, இதெல்லாம் ஓரளவுக்கு பேசிக் ஃபார்முலா கான்செப்ட்லாம் தெரிஞ்சாலே மேனேஜ் பண்ணக்கூடிய சாப்டர்ஸ் தான். சரியா? டூயல் நேச்சரும் ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர் தான், அதுவுமே கஷ்டமாலாம் இருக்காது. ஸோ நீங்கள் எப்படி பிளான் பண்ணி படிக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு அந்த சப்ஜெக்டில் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். சரியா? எல்லாத்தையும் படிச்சீங்கன்னா குழப்பிக்கும். சில நேரத்தில் உங்களால் அதை பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு 25 to 30 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுற அளவுக்கு நம்ம தயார்படுத்தணும். அதுக்கு எந்த மாதிரி சாப்டர்ஸ் எடுக்கணுமோ அதை எடுத்து அதில் நிறைய கொஸ்டின், அதில் என்னென்ன மாடல் கொஸ்டின் வந்து இருக்குது முன்னாடி, அதை திரும்ப திரும்ப நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய அடிஷனல் கொஸ்டின்ஸ் அதில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அந்த சாப்டர் நீங்கள் முதல்ல ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. அதில் ஸ்ட்ராங் ஆனாலே அதில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் நீங்கள் எப்படியா ஆன்சர் பண்ண முடியும். அப்புறம் மீதி உங்களுக்கு மற்ற சாப்டர் நீங்கள் என்னெல்லாம் மேனேஜ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் எல்லாத்தையும் ஒரே டைமில் பண்ண முடியலன்னா அதை தான் நீங்கள் பண்ணணும். சரியா? ரைட். எஸ், ஹாய் ரேவதி. எஸ் எஸ், ஹாய் ஹாய். லேட் ஆகிடுச்சா? ஓகே, நோ ப்ராப்ளம். எஸ், ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜின்றது டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டூடெண்ட் தான். ஏன்னா நான் அதான் ஒருத்தவங்க ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்கும், உங்களுடைய மைண்ட் செட் ஒன்று இருக்கும். ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ மார்க் வேணும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன், எந்த காலேஜ் வேணும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ரெண்டாவது, நீங்கள் மேத்தமேட்டிக்கலாக எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, ஃபிசிக்ஸுக்கு ஏற்ற அளவுக்கு அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கீங்க, எந்த அளவுக்கு படித்து வச்சுருக்கீங்க, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நீங்கள் எவ்வளோ டார்கெட் பண்ணணுன்றது நீங்கள் பிளான் பண்ணணும். சரியா? உங்களுடைய சைட்லேருந்து நீங்கள் தான் டெசிஷன் எடுக்கணும். ஐடியா என்ன வேணுமோ நான் கொடுத்துருவேன், அதை டெசிஷன் ஃபைனலாக நீங்கள் எடுக்கணும். சொல்கிறது புரியுதா? நிறைய பிஒய்க்யூஸ் பண்ணுங்க, கண்டிப்பாக பண்ணுங்க. பிஒய்க்யூஸ் நிறைய சால்வ் பண்ணுங்க. பர்டிகுலராக செலக்டிவ் சாப்டர்ஸோடைய கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு முடிங்க. ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் முதல்ல முடிங்க. நான் ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் திரும்ப எதுன்றதை நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு வீடியோவில் நான் திரும்ப அதை போடுறேன். திரும்ப ரிவிஷன் பண்ணுறவங்களுக்கு குறிப்பிட்ட சாப்டர்ஸ் மட்டும் படித்தா போதும் அப்படின்றவங்களுக்கு இவ்வளோ மார்க் வரணும் அப்படின்னா அதுக்கு மட்டும் எந்த சாப்டர்ஸ் பார்க்கணுன்றதை நான் ஒரு வீடியோவை போடுறேன். ஸோ அதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ரைட்? இல்லை, படிக்கும்போது எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கிறது வேற. இங்கே பாருங்க, படிக்கும்போது எல்லாமே புரியும். இப்போ நான் நடத்தும் போது உங்களுக்கு எல்லாமே புரியும். நீங்கள் சால்வ் பண்ணும்போது புரியணும்னா நீங்கள் நிறைய எடுத்து கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் ஓனாக கொஸ்டினை எடுத்து செலக்ட் பண்ணி சால்வ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். டேரெக்டாக எக்ஸாம் ஹாலில் போய்ட்டு அதை பண்ணக்கூடாது. எக்ஸாம் ஹாலில் நீங்கள் டேரெக்டாக பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். நீங்கள் கொஸ்டினை எடுத்து அவங்க எப்படி சால்வ் பண்ணிக்கிறான்னு மட்டும் பார்த்து பண்ணக்கூடாது. ஒன்ஸ் நீங்கள் ரிவிஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டேக் ரேண்டம் கொஸ்டின்ஸ் எடுத்து அதில் என்ன கொடுத்துருக்குறாங்க, என்ன கிவன் கொடுத்துருக்குறாங்க, என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், நம்ம படித்த ஃபார்முலா என்ன, அதுக்கு ரிலேட்டடான டேட்டா அதில் என்னவா இருக்குது, எப்படி ட்ரை பண்ண ஆன்சர் வரும்ன்றது திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த ஹேபிட் வந்தால் தான் டெஸ்ட்டு எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ராக்டிஸ் நிறைய கொஷின்ஸை சால்வ் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கணும். ஓன் டெஸ்ட்டு நீங்கள் பண்ணியிருக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நமக்கு என்ன புரியல, என்ன விஷயங்கள் நமக்கு கரெக்டாக கனெக்ட் ஆக மாட்டேங்குது. நமக்கு சப்ஜெக்ட் ஃபார்முலா தெரிஞ்சும் கனெக்ட் ஆகாத காரணம் ஒன்று கொஷின் புரியாமல் இருக்கணும், இல்லை கான்செப்டில் தெளிவு இல்லாமல் இருக்கணும், இல்லை அது தெரிஞ்சிருந்தா கூட கால்குலேஷன் கரெக்டாக பட தெரியாமல் இருக்கணும். ஏதோ ஒரு இடம் நம்மக்கிட்ட மிஸ் ஆகுது. அதை கண்டுபிடிச்சி ரெக்டிஃபை பண்ணிங்கன்னா அந்த ஹேபிட் வந்தால் தான் எக்ஸாமில் நீங்கள் சால்வ் பண்ணும்போது ஒரு டேரெக்டாக எக்ஸாமில் போய்ட்டு அதை ட்ரை பண்ணக்கூடாது. இங்கே நீங்கள் இப்போ செஷன் இது முடியுதா, இதை முடிஞ்சதுக்கப்புறம் இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு சிம்பிளாக ஒரு சாப்டர் எடுக்கிறீங்க. சிம்பிளாக யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டே எடுத்துக்கோங்க. அந்த சாப்டர் இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி கொஸ்டின் வந்திருக்குது, அதில் இருக்கிற கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணும்போது ஆன்சர் வரலன்னா ஓகே ஃபைன். ஏன் வரலன்றது அடுத்து நீங்கள் செக் பண்ண பழகலைன்னா கடைசி வரைக்கும் உங்கள் தப்பை நீங்கள் கண்டுபிடிக்க மாட்டீங்க. ஏன் வரலன்னு கண்டுபிடிக்கணுன்றது உங்களுடைய டியூட்டி, அது உங்களுக்கு தான் தெரியும். நம்ம படித்தும் வரல அப்படின்னா ஏதோ ஒரு இடம் மிஸ் ஆகுதுன்னு அர்த்தம், இல்லை நமக்கு இன்னும் புரியலன்னு அர்த்தம். அதை கண்டுபிடிச்சி ரெக்டிஃபை பண்ணிங்கன்னா மட்டும்தான் தட் இஸ் பாசிபிள். அதர்வைஸ் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். நடத்துறது புரியும், அது வேற. ஏன்னா உங்களுக்கு எப்படி புரியணுன்றது ஒரு டீச்சர் ப்ராப்பராக நடத்திடுவாங்க. அது உங்கள் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகி நீங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறீங்களான்னு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு அது அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வேலை செய்யும், அந்த ஃப்ளோ வரும். கொஷினை படிக்கும் போதே உங்கள் பிரெயின் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் யோசிக்கும். இந்த கொஷினுக்கு இப்படி ட்ரை பண்ணலாம், அப்படி ட்ரை பண்ணலான்னு யோசிக்கிறது எல்லாமே எதை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்கும். ஸோ அதனால தான் நான் ப்ராக்டிஸ் திரும்ப சொல்லிட்டு இருக்கிறது. எஸ், அதை அப்ளை பண்ண தெரியாதுக்கான காரணம் தான் நான் சொல்கிறேன் வரதராஜ், உங்களுக்கு தான் சேர்த்து சொல்கிறேன். அப்ளை பண்ண முடியாமல் ஏன் போகுதுன்னு கண்டுபிடிங்க. இப்போ இந்த கொஷின் எடுங்க, சிம்பிளாக நீங்கள் அந்த கான்செப்ட்லாம் இப்போ விடுங்க. இப்போ இந்த கொஷினில் ஒரு சாப்டரை படிக்கும்போது முதல்ல அது எந்த சாப்டருடைய கொஷின்னு கண்டுபிடிக்கும். ஒரு கொஷினை படிக்கும்போது உங்கள் மைண்டில் ஃபஸ்ட்டு வர வேண்டியது இந்த கொஷின் எந்த சாப்டர் ரிலேட்டட் கொஷின். சில நேரத்தில் 2 சாப்டருடைய காம்பினேஷனில் கூட இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணும்போது
உங்களுக்கு டிசைட் பண்ணுறதுக்கு தெரிய வேண்டிய முதல் விஷயம் அந்த கொஷின் எந்த சாப்டர் கீழே வரும், அதுக்கப்புறம் அதில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், எந்த ஃபார்முலா கீழே வரும், அந்த கிவனை எழுதுங்க, என்ன டூ ஃபைண்ட் பண்ணணும் எழுதுங்க. ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா எல்லாம் எஸ்ஐ யூனிட்ல இருக்குதான்றதை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்க. இது டைரக்ட் ஃபார்முலா பேஸ் பண்ண கொஸ்டினா, இன்டர்லிங்க் ஃபார்முலா பேஸ் பண்ண கொஸ்டினா அப்படின்றத அடுத்து செக் பண்ணுங்க. அப்புறம் சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது முன்னாடி நம்பர்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க, அதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எப்படி இருக்குது, ஏதாவது பேட்டர்னில் இருக்கா, நம்ம ஃபெமிலியரான நம்ம ரெகுலராக பார்க்கக்கூடிய அந்த ஸ்டாண்டர்ட் நியூமரிக்கல் வேல்யூஸ், அதாவது √2 உடைய வேல்யூ 1.414 இல்லை 1/√2 இருந்தால் 0.707 அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு, பை வேல்யூவாக இருந்தால் 3.14, இந்த மாதிரி தெரிஞ்ச வேல்யூஸில் ஏதாவது இருக்குதா, இந்த மாதிரி அந்த வேல்யூஸில் எப்படி சால்வ் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இது வெறும் சிம்பிளாக ஜஸ்ட் ஃபார்முலா தெரிஞ்சு அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி கால்குலேட் பண்ணுறது மட்டும் கிடையாது. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் கான்செப்ட் கிளியராக இருந்தீங்கன்னா தியரி கொஸ்டினையும் கிராஃபையும் அடிச்சிட முடியும். சரியா? எப்படி இருந்தாலும் ஒரு 5 கொஸ்டின் நீங்கள் செலக்ட் பண்ணுற முடியும். அதில் அதுக்கு நீங்கள் ரொம்ப ஒர்க் அவுட்லாம் கிடையாது. தியரி கொஸ்டின் ப்ளஸ் கிராஃப் சேர்த்து குறைஞ்சது 5 கொஸ்டின் வந்துடும். சரியா? சில நேரத்தில் இப்போ நமக்கு இப்போ நீங்கள் ரீசெண்டாக 2026 எழுதுனதில் தியரி கொஸ்டினே 10 கொஸ்டின் இருந்தது. 10 கொஸ்டின் தியரி கொஸ்டின். அப்போ அந்த 10 கொஸ்டினுமே கான்செப்ட் தெரிஞ்சால் தான் நீங்கள் ஆன்சர் பண்ணிருக்க முடியும். கிராஃப் சிம்பிள் கிராஃப் வேறு இருந்தது, தேரி டேரெக்டாக அந்த பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு எலிமினேஷன் பண்ணி எது இந்த ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டுன்றதை கண்டுபிடிக்க தெரிஞ்சால் இதெல்லாம் டைம் சேவிங், இதெல்லாம் கால்குலேஷன் கிடையாது. கால்குலேஷன் இல்லாமல் சால்வ் பண்ணக்கூடிய கொஸ்டினே நமக்கு ஒரு 10 கொஸ்டின் கிடைச்சிடும். அந்த 10 கொஸ்டின் பேஸ்ட் ஆன் த கிராஃப் பிளஸ் அசர்ஷன் அண்ட் ரீசனிங் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின், இந்த காம்பினேஷனில் ஒரு 10 கொஸ்டின் அதிகபட்சம் இருக்கும், குறைஞ்சது 5ஆவது இருக்கும். அப்போ ஒருவேளை 10 கொஸ்டின் வந்ததுன்னா எவ்வளோ 40 மார்க்ஸ் நீங்கள் ஈஸியாக அடிச்சிட முடியும், உங்களுக்கு அதிகமான டைம் எடுக்காது. ஆனால் நீங்கள் அதுக்கு முதல்ல கிராஃபோட நேச்சர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சோம்னா, ப்ரொபோஷனாலிட்டி எப்படி அப்ளை பண்ணணும், ஸ்டாண்டர்ட் கிராஃப் என்ன, நான் முடிஞ்சால் கிராஃபுக்கு ஒரு கிளாஸ் போடுறேன். சரியா? அதுக்கு எனக்கு டைம் நிறைய பத்த மாட்டேங்குது, ஏன்னா ஷார்ட் டூரேஷனாக இருக்கிறதுனால திரும்ப பேக் டு பேக் வரதுனால எனக்கு அதர் செஷன்லாம் கொஞ்சம் இருக்கிறதுனால டைட் ஆகிடுது. பட் ஐ வில் ட்ரை, அதாவது பண்ண முடிஞ்சால் கிராஃபை நான் ஒரு செஷனாக போட்டு கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? செலக்டிவ் கொஷின்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி தேரி கொஸ்டின் ஒரு 10, சிம்பிளாக டைரக்ட் ஃபார்முலா யூஸ் பண்ண கொஸ்டின் அங்கே ஒரு 5 எங்கேயாவது இருக்கும். எப்படி பார்த்தாலும் ஒரு 25 கொஸ்டினை நீங்கள் தாண்ட முடியும். நான் அதை கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன் உங்களுக்கு. செலக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம், எந்த கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ரைட். இப்போ இந்த கொஸ்டின் வாங்க. எஸ், வெயிட்டேஜுக்கா ஃபார்முலா நான் கொடுக்குறேன். ரைட். இப்போ லாங்கிடியூடினல் வேவ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொஸ்டின் படிக்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிடும் இது எந்த சாப்டர் கீழே வருதுன்னு. நான் வேணா அந்த சில விஷயங்கள் சில கொஸ்டின் நான் சொல்கிறேன் இப்போ எப்படி நான் அப்ரோச் பண்ணணும்னு. கொஸ்டின் படிக்கும் போது லாங்கிடியூடினல் வேவ்ன்ற வார்த்தை வந்திருக்கு. ஸோ இந்த சாப்டர் வேவ் சாப்டர், வேவ்ஸ்னு ஒரு சாப்டர் நமக்கு இருக்குது, அதுக்கு கீழே வரக்கூடிய ஒரு கொஸ்டின் இது. கரெக்டா? அதனுடைய ஈக்குவேஷன் கொடுத்துறாங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன். x = 10 sin of 2πnt. ஃப்ரீக்வன்சிக்கு சில நேரத்தில் n யூஸ் பண்ணுவாங்க, நியூ யூஸ் பண்ணுவாங்க, f யூஸ் பண்ணுவாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஃப்ரீக்வன்சி f1 யூஸ் பண்ணுவாங்க, n யூஸ் பண்ணுவாங்க, நியூன்னு யூஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் இது எல்லாமே சிம்பிளாக யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள். சரியா? ஸோ அதை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸா? ஓகே ரைட். நான் அதை ஒரு கம்பாரிசனை போட்டு நான் ஒரு வீடியோ வேணால் ட்ரை பண்ணுறது. ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸில் முக்கியமான விஷயங்கள் என்னென்ன இருக்குது, அதை எப்படி புரிஞ்சுக்கணுன்றதை வேணால் போடுறேன். இது எல்லாமே ஒரே மீனிங் தான். அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க, கொஸ்டினில் இருக்கிற ஒரு வார்த்தையும் பாருங்கள், மேக்ஸிமம் பார்ட்டிகிள் ஆஃப் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வேவ்ல மேக்ஸிமம் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா எதுக்கு ஈக்குவல், அதை படிக்கும்போது ஞாபகம் வந்துடணும். ஏ ஒமேகா இல்லை ஒமேகா ஏ, ஒமேகா இன்ட்டு ஏ. மேக்ஸிமம் வெலாசிட்டி வேவ்ல கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இதுதான். நம்ம இதை படிச்சிருக்கிறோம். மேக்ஸிமம் வெலாசிட்டி ஆஃப் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் படிக்கும்போதே பார்த்துருக்கிறோம். மேக்ஸிமம் வெலாசிட்டினாலே என்ன வரும், ஒமேகா ஏன்னு அர்த்தம். இது வேவ்ஸ்லயோ இல்லை சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் சாப்டர்லேயே வந்துச்சுன்னா மேக்ஸிமம் வெலாசிட்டியோட ஃபார்முலா இதுதான். அப்போ மேக்ஸிமம் வெலாசிட்டியோட ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சாதான் நீங்கள் இது ஃபர்தராக சால்வ் பண்ண முடியும். ஏன்னா கொஸ்டின்ல அதுதான் க்ளூ. வில் பி 4 times ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் த வேவ்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மேக்ஸிமம் வெலாசிட்டி வந்துட்டு 4 times ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் த வேவ். அந்த வேவோட வெலாசிட்டியை விட 4 times என்ன இருக்குது, மேக்ஸிமம் வெலாசிட்டி இருக்கு. ஸோ இவ்வளோதான். டேட்டாவை படித்து ஃபார்முலா கரெக்டாக கண்டுபிடிக்க தெரிஞ்சுன்னா உங்கள் ஆன்சர் வந்துடும். அதில் இருக்கிற கீவேர்டு ரொம்ப முக்கியம். மேக்ஸிமம் மினிமம்னு எப்போ சொல்கிறாங்க, அந்த கேஸுக்கு மேக்ஸிமம் என்னவா இருக்கும், மினிமம் என்னவா இருக்கும். நீங்கள் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் சாப்டர் படிக்கும் போதும் சரி, அதாவது ஆசிலேஷன் சாப்டர் ஆகட்டும், வேவ்ஸாக இருக்கட்டும், மேக்ஸிமம் வெலாசிட்டி, மேக்ஸிமம் ஆக்சலரேஷன், மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட், மினிமம் வெலாசிட்டி, மினிமம் ஆக்சலரேஷன், மினிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட், இதெல்லாம் நம்ம தெளிவாக படித்து வச்சிருக்கிறோம். ஸோ அந்த கொஸ்டினை நீங்கள் நல்லா புரிஞ்சாலே உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கனெக்ட் பண்ண முடியும். இதுதான் ஆக்சுவலாக அந்த கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா வேவ் லென்த் என்னவா இருக்கும்னு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. கொஸ்டின்ல அவங்க கேட்டிருக்கிறது என்னது,
வாட் இஸ் த வேவ் லென்த், வாட் இஸ் தி வேவ் லென்த். அப்போ இந்த ஜெனரல் ஈக்குவேஷன் எனக்கு தெரியும். வாட் இஸ் த ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் வேவ்? x ஈக்குவல் டு a இன்ட்டு சைனாக இருந்தால் சைன், காசாக இருந்தால் காசு. a sin ஒமேகா டி பிளஸ் a sin ஒமேகா டி பிளஸ் ஆர் மைனஸ் kx. ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா 5 வரும், இல்லைன்னா போட தேவையில்லை. ஞாபகம் இருக்கா? டிஸ்பிளேஸ்மெண்ட் கேஸ் ஒரு வேவுடைய ஈக்குவேஷன் எழுதும்போது எக்ஸோ இல்லை ஒய்யும் ஏ சைன் ஆஃப் ஒமேகா டி பிளஸ் கேஎக்ஸ் ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருந்தால் +5 -5 வரும். இங்கே ப்ளஸ் ஆர் -5 எது வேணாலும் இருக்கலாம், ப்ளஸும் இருக்கலாம் மைனஸும் இருக்கலாம். ஸோ இங்கே மைனஸ் கொடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன் எழுதுங்க. எக்ஸ் ஈக்குவல் டு ஏவுக்கு பதிலாக என்ன இருக்கு? இங்கே 10. எக்ஸ் ஈக்குவல் டு 10 இன்ட்டு சைன் ஆஃப் ஒமேகா டிக்கு பதிலாக இந்த 2π வெளியில் இருக்குது, உள்ளே கொண்டு போயிடணும். 2π உள்ளே கொண்டு போனீங்கன்னா, ஏன்னா வெளியில் எதுவுமே இருக்கக்கூடாது, இந்த மாதிரி காமன் வெளில இருக்குன்னா உள்ள கொண்டு போயிடணும். 2π n into t மைனஸ் மைனஸ் இங்க என்ன வரும்? 2π by lambda into x. 2π by lambda into x. இப்படிதான் பிரிக்கணும். அதை சொல்றது புரியுதா? ஒன்றும் கிடையாது. கொஸ்டின் ரொம்ப சிம்பிள். 2π வெளியில இருக்குது, உள்ள கொண்டு போனா ஜெனரல் ஃபார்முலாவோட கம்பேர் பண்ண முடியும். 2π nt மைனஸ் 2π by lambda into x. x தனியாக பிரிச்சு வச்சுட்டேன், ஏன்னா இந்த ஃபார்மெட் படி. இப்போ இந்த ஃபார்மெட் கூட கம்பேர் பண்ணுங்களேன். இங்க ஒமேகா, இங்க என்ன இருக்கு? 2π nt, t விட்டுருங்க, இதுதான் இதுக்கு ஈக்குவல், இது ரெண்டு ஈக்குவல். kx, x விட்டுருங்க, k எதுக்கு ஈக்குவல்? k எதுக்கு ஈக்குவல்? 2π by லாம்டாவுக்கு ஈக்குவல். சொன்னது புரிஞ்சுதா? ஒமேகா எதுக்கு ஈக்குவல்? 2πn. இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஒமேகா ஈக்குவல் டு 2πf, ஃப்ரீக்வன்சிக்கு ஈக்குவல். அது 2πn வந்திருக்குது. k எதுக்கு ஈக்குவல்? 2π by லாம்டாவுக்கு ஈக்குவல். k ஈக்குவல் டு 2π by லாம்டாவுக்கு ஈக்குவல். சொன்னது புரிஞ்சுதா? இது எதுவும் டவுட் கிடையாது இல்ல? எப்படி டெரைவ் பண்ண தெரியுதா? அந்த டேட்டாவில இருந்து ரிலேஷனை எப்படி கொண்டு வந்திருக்குன்னு தெரியுதா? எஸ், வெரி குட். இப்போ இந்த கேஸுக்கு வாங்க. வேவ்ல வெலாசிட்டிக்கு எனக்கு ஃபார்முலா தெரியும். வாட் இஸ் வெலாசிட்டி? ஒமேகா பை கே. தட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் வெலாசிட்டி அண்ட் ஒமேகா கே. இது வேவ்ல நம்ம படிச்ச ஃபார்முலா. மேக்ஸிமம் வெலாசிட்டியோட ஃபார்முலான்றது முன்னாடி பார்த்தது. இது வெலாசிட்டி ஆஃப் வேவ் ஒமேகா கேவுக்குள்ள ரிலேஷன். ஏ ஒமேகான்றது மேக்ஸிமம் வெலாசிட்டி. வேவுடைய வெலாசிட்டி எப்பயுமே எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு பார்த்துருந்தோம். v is equal to ஒமேகா பை கே. இது நம்ம ஏற்கனவே பார்த்தது. அவ்வளோதான், கேஸ் முடிஞ்சது. இப்போ therefore அவங்க என்ன சொல்லிட்டாங்க? v max equal to 4 times of velocity of wave க்கு ஈக்குவல் சொல்லிட்டாங்க. மேக்ஸிமம் வெலாசிட்டி ஒமேகா ஏவுக்கு ஈக்குவல் 4 இன்ட்டு வேவுடைய வெலாசிட்டி எதுக்கு ஈக்குவல்? ஒமேகா பை கேவுக்கு ஈக்குவல். ஒமேகா பை கேவுக்கு ஈக்குவல். ஒமேகா ஒமேகா கேன்சல், கரெக்டா? அப்போ k ஈக்குவல் டு 4 பை ஏன்னு கிடைக்குமா? வாட் இஸ் k? 2π by lambda. k எதுக்கு ஈக்குவல்? 2π by lambda ஈக்குவல் டு 4 by a. அப்போ என்ன ஆகும்? சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஏ கொஸ்டின்ல என்னது? ஏ நீங்க கொடுத்துருக்குறாங்க, கம்பேர் பண்ணீங்கன்னா ஏ 10, ஏ வந்து 10. அப்போ சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா இது 1 டைம், இது 2 டைம்ஸ் ஆயிடும் இல்லையா? ரைட். லாம்டா ஈக்குவல் டு 2 லாம்டா ஈக்குவல் டு ஏ பைன் வருமா? இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 டைம்ஸ் ஆஃப் லாம்டா, 2 டைம்ஸ் ஆஃப் லாம்டா வரும். இங்க ஏ இன்ட்டு பை, அதாவது 10π. ஏவுக்கு 10 போட்டீங்கன்னா 10π. இது 5. அப்போ லாம்டா ஈக்குவல் என்னன்னு கிடைக்கும்? 5 டைம்ஸ் ஆஃப் பைன்னு கிடைக்கும். 5 டைம்ஸ் ஆஃப் பை. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். சொல்றது புரிஞ்சுதா? ஃபார்முலா முதல்ல தெரியணும். அது தெரிஞ்சாலே உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஐடியா கிடைச்சிடும். ரைட்? இஸ் இட் கிளியர்? புரியுதா? இங்க பிளஸும் வரலாம் மைனஸும் வரலாம். ஜெனரல் ஈக்குவேஷன், அதை பத்தி நீங்க ஒரி பண்ண அவசியம் கிடையாது. பிளஸ் இருந்தால் நீங்க பிளஸ் எடுத்துக்க வேண்டியதான், மைனஸ் இருந்தால் மைனஸ். அதே மாதிரி இங்க சைனும் வரலாம், காசும் வரலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சைன் தீட்டா வரலாம், சைன் ஆஃப் வரலாம், இல்லை காஸ் ஆஃப் வரலாம். போத் ஆர் வேவ் ஈக்குவேஷன். அதனால எதுவுமே நீங்க ரெண்டுமே எடுத்துக்கலாம். ஸோ அதனால ஒரு இஷ்யூ கிடையாது. ஸோ மேக்ஸிமம் வேவ் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? வியோடைய ஃபார்முலா இது ஞாபகம் வச்சுக்கோங்க. வேவ்ல வியோடைய ஃபார்முலா ஒமேகா பை கே நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணிருக்கோம். கேன்றது 2π by லாம்டாவுக்கு தான் ஈக்குவல். இந்த கேஸ்ல வந்தது மட்டும் இல்லை, ஜென்ரலாகவே அந்த ஃபார்முலா கேவுடைய ஃபார்முலா எதுக்கு ஈக்குவல்? 2π by லாம்டாவுக்கு ஈக்குவல். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
இந்த தேரி கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்க. இந்த மாதிரி தேரி கொஸ்டின்லாம் வரும்போது ஈஸியாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். கொஞ்சம் கவனமாக ரீட் பண்ணீங்கன்னா கான்ஃபிடென்ட் ஆன்சர் கெட் பண்ணிடலாம். How will the image formed by a convex lens will be affected? In the central portion of the lens is wrapped black paper. சரியா, அது பிளாக் கலர். ஆக்சுவலாக நான் அது ஸ்க்ரீன் கலர் சேஞ்ச் பண்ணாலும் ஒயிட் வந்துடுது. ஆக்சுவலாக இந்த இடம் ஃபுல்லாக ஷேட் பிளாக் பேப்பரால் ஷேட் பண்ணிட்டாங்க. as shown in the figure, option A, 2 images will be formed and due to each exposed half. Full images will be formed but without the central portion. Full image formed but it's less bright. No image will be formed. So என்ன ஆன்சரா இருக்கும் அப்படின்னா எஸ். என்ன ஆன்சரா இருக்கும்? சாஷா சி சொல்லிருக்கீங்களா? எஸ் பிரதர் சி சொல்லிருக்கீங்க. உங்க நேம் எதை சொன்னீங்க நேற்று? நான் மறந்துட்டேன். என்ன நேம் சொன்னீங்க? டக்குன்னு ஞாபகம் வரல உங்க நேம் எனக்கு. வரதராஜ் சி. எஸ், ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ என்ன ஆகும்னா நிறைய ரே வரும் இல்லையா? நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே வச்சிங்கன்னா அதுல இருந்து நிறைய ரே வரும் இங்கே. அப்போ இந்த ரே இங்கே பாஸ் ஆகும்போது சாகா ஓகே, இங்கே நிறைய ரே பாஸ் ஆகும்போது இந்த இடம் மட்டும் பிளாக் ஆகுறதுனால இந்த இடத்துல வரக்கூடிய ரே வராது, மீதி இங்கே இருக்கிற ரே வரும். ஸோ அதனால் கண்டிப்பாக இமேஜ் ஃபார்ம் ஆகும். மொத்த ரேவும் வந்தால் தான் உங்களுக்கு பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும். பிளாக் பண்ணிட்டீங்கன்னா சம் அமௌண்ட் ஆஃப் ரே வரலன்னா பிரைட்னஸ் குறையுமே தவிர வேறு எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஸோ கொஞ்சம் லாஜிக்காக திங்க் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ பஞ்ச் ஆஃப் ரே உள்ளே வரும், இந்த இடம் பிளாக் ஆகுறதுனால அதோட இன்டென்சிட்டி அந்த பிரைட்னஸ் ஆஃப் த இமேஜ் வந்து குறைய ஆரம்பிக்கும். ரைட், உங்கள் நேம் சந்தோஷா, அப்போ வரதராஜ் இல்லையா? ரைட், ஓகே, நோட் பண்ணி. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். அந்த கேஸுக்கு ரீசன் இதுதான். அப்புறமா ரீட் பண்ணிக்கோங்க அந்த எக்ஸ்பிளனேஷன், அந்த கொஸ்டினுக்கான இந்த கேஸுக்கான எக்ஸ்பிளனேஷன் இது. ஜஸ்ட் கோ த்ரூ இட். உங்கள் ரெஃபரன்ஸுக்காக அதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். இதெல்லாம் சிம்பிள் கொஸ்டின். டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். மேட்ச் த மெஷர்மெண்ட் given in list 1 and the number of significant figures given in list 2. ஸோ இதில் எது கரெக்ட்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. கரெக்டாக கேர்ஃபுல்லாக தப்பு இல்லாமல் சொல்லுங்க. இதெல்லாம் சிம்பிள் கொஸ்டின், இதில் தப்பு பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்தா பி கேர்ஃபுல். யாருமே மிஸ்டேக் பண்ணக்கூடாது, கரெக்டான ஆன்சர் சொல்லணும் எல்லாரும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். பியா ஷோரா? ஸோ என்ன வந்திருக்கு இங்கே 1 2 3 4 5. ஸோ அப்போ ஏவுக்கு 4, ஏவுக்கு 4 எது இதில் வந்திருக்கு? 2 கேஸில் வந்திருக்குதா? இப்போ இது கிடையாது. 0.029 ஃப்ரண்ட்டில் வர 0 வேல்யூ கிடையாது. 29னா 2 வரணும். ஸோ அப்போ இதுக்கு வந்துட்டு 2, இதுக்கு வந்துட்டு 2. ஸோ அப்போ பிக்கு 3. எஸ், வெரி குட். அவ்வளோதான். ஆட்டோமேட்டிக்காக மீதி வந்துட்டு இதில் 4 வரும். இப்போ இதுக்கு 4, அப்புறம் இங்கே என்ன வரும்? 3. 10 பவர்லாம் வேல்யூ கிடையாது. எஸ், வெரி குட். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். எஸ், வெரி குட், பி இஸ் த ஆன்சர். ஸோ கொஞ்சம் அலர்ட் ஆகிட்டீங்க, கிளியராக இருக்கீங்க. ஏன்னா லாஜிக் கேட் சொல்லும் போது நீங்கள் யாரும் மிஸ்டேக் பண்ணலை. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த வெரி குட் இம்ப்ரூவ்மெண்ட். ஏன்னா தெரிஞ்ச நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நேற்று கேர்லெஸ் மிஸ்டேக்காக பண்ணி வச்சு, நேற்று இல்லை லாஸ்ட்டாக நடந்த எல்லா கிளாஸ்லையுமே லாஜிக் கேட் கொஸ்டின் யாராவது தப்பு பண்ணிடுவீங்க. சரியா? பட் இன்னைக்கு யாரும் தப்பு பண்ணல. வெரி குட். இதுவும் சிம்பிள் கொஸ்டின். சில நேரத்தில் கொஸ்டின் சிம்பிளா வராதுன்னு நினைக்காதீங்க. எப்பயுமே எல்லா கொஸ்டினும் சிம்பிளா இருக்காது. அந்த மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். மொத்த கொஸ்டின் டஃபா இருக்காது, எல்லா கொஸ்டின் ஈஸியாகவும் இருக்காது. அங்கங்கே ஈஸி கொஸ்டின் நடுவில் வரும். ஒரு கொஸ்டின் ரொம்ப ட்ரையாக இருக்கும், 2 3 கொஸ்டின். திடீர்னு பார்த்தா டக்குன்னு பார்த்தோன்னே ஆன்சர் போடுற மாதிரி கொஸ்டின், இல்லை கிராஃபோ ஏதோ ஒரு சிம்பிளான டேட்டா இருக்கக்கூடிய கொஸ்டின் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் கவனமாக பண்ணீங்கன்னா அந்த கொஸ்டின்லாம் தப்பு இல்லாமல் ஆன்சர் பண்ணிடலாம். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். டெல் மீ தி ஆன்சர் ஃபார் திஸ் ஒன். A step down transformer has a turns ratio 20:1. If 18 volt are developed across 0.4 ohm, a secondary then primary current will be கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன டிரான்ஸ்ஃபார்மர் சொல்லியிருக்காங்க? ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகமாக இருக்குமா செகண்டரி பிரைமரிக்கு? எதில் அதிகமாக இருக்கும், எது கம்மியாக இருக்கும்? டெல் மீ. நீங்கள் ரீநீட் எப்படி வந்தாலும் 25 கொஸ்டின் தாண்ட முடியும்பா. அதை நான் கான்ஃபிடென்ட்டாக உங்களுக்கு சொல்லுவேன். என்ன மாதிரி கொஸ்டின் பேப்பர் வந்தாலும் நீங்கள் 25 தாண்டதுக்கு பாசிபிலிட்டி இருக்கும். அதுக்கு மேலே போகிறது எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்குது. அது நீங்கள் பண்ண ப்ராக்டிஸு, அப்புறம் எவ்வளோ கொஸ்டின்ஸ் நீங்கள் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுறீங்க, அதே சமயத்தில் மற்ற சப்ஜெக்டோடைய கொஸ்டின்ஸ் எவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு வரீங்க, இல்லை இதை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுறீங்களா, இந்த மாதிரி பேலன்ஸ்டாக ப்ரீ பிளான்டாக கரெக்டாக நீங்கள் போனீங்கன்னா தான் அது பண்ண முடியும். ஸோ அது உங்கள் கையில் தான் இருக்குது. பட் மினிமம் 25 அட்டன் பண்ணுறதுக்கான கொஸ்டின்ஸ் ஷோராக இருக்கும்.
அது நான் அது எவ்வளோ கொஸ்டின் டஃபாக காட்டலாம் அட்டன் பண்ண முடியும். அதில் மீதி கொஸ்டின் 20 டஃபாக இருக்கலாம், அதிகபட்சம் டஃபாக வந்ததுன்னா ஒருவேளை 20-25 மாதிரி வந்தா அதுலேயும் 25 நீங்கள் நெருங்கிட முடியும். எஸ் ஆன்சர் என்ன? எஸ் கரெக்ட். பிரைமரி ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா, NP/NS அப்போ என்ன வரும்? 20:1னா இப்போ பிரைமரி 20, செகண்டரி 1. பிரைமரி கிரேட்டராக இருக்கும். ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் ஏ பிரைமரி காயில் கிரேட்டர் த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் ஏ செகண்டரி காயில். எஸ், இதை வந்துட்டு வோல்டேஜ் கூட கனெக்ட் பண்ண என்ன வரும்? வோல்டேஜ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், அதனால VP/VS. கரண்ட் கூட கனெக்ட் பண்ணீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், IS/IP. இதுதான் ஆக்சுவலாக இங்கே கேஸில் வந்துருக்கூடிய ரிலேஷன். நல்லா புரிஞ்சுங்க, இதுதான் அவங்க கொடுத்துருக்கிறது. டிரான்ஸ்ஃபார்மரோட ரிலேஷன் நமக்கு தெரியும், N, V அண்ட் I. நம்பர் ஆஃப் டர்ன்ஸும் வோல்டேஜ் எப்பவுமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், அதனால இங்கே NP/NS இங்கே VP/VS. NS/NPனா VS/VPன்னு போடணும். கரண்ட் அப்படியே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் வோல்டேஜுக்கும் நம்பர் ஆஃப் டர்ன்ஸுக்கும் நம்ம கனெக்ட் பண்ணோம்னா. கொஸ்டின் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னு பாருங்க. If 8 volt are developed across 0.4 ohm secondary, then primary current என்னன்னு கேட்குறாங்க. பிரைமரி கரண்ட் கொஸ்டின், பிரைமரி கரண்ட்னா IP என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. இது கொஸ்டின் சரியா? அவங்க கேட்டிருக்கிறது பிரைமரி கரண்ட். அப்போ நமக்கு என்ன தெரியணும்? செகண்டரி கரண்ட்டை நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். டேட்டா கொடுத்துருக்காங்க பாருங்க, வோல்டேஜ் கொடுத்துட்டாங்க, ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ செகண்டரி கரண்ட்டை நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். செகண்டரி வோல்டேஜ் எவ்வளோ? 8. எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ்? I is equal to V/R 0.4. ஸோ 10/10 மல்டிப்ளை பண்ணால் 80/4. ஸோ இப்போ என்ன வரும்? 20 ஆம்பியரா? கரெக்ட் தானே? IS வந்துட்டு 20 ஆம்பியர். அப்போ இதுல இருந்து கண்டுபிடிங்க. இப்போ இந்த ரேஷியோ நமக்கு தெரியும், NS/NP ஈக்குவல் டு IS/IP. இப்போ இதான் டேட்டா, நோன் டேட்டா. பிரைமரி கரண்ட் கேட்டிருக்கிறாங்க. அப்போ IP ஈக்குவல் டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான், NP/NS இன்ட்டு IS. இதை இங்கே கொண்டு போடுங்க, இந்த டேர்ம் அப்படியே கிராஸ் மல்டிப்ளை ஆகிடும். கரெக்டா? NP/NS ஃபைன். NP/NS வந்துட்டு 20/1. IS எவ்வளோ? 20. இதை மாற்றி எழுதிட்டேன் ஃபார்முலாவில். இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இல்லை, இங்கே இருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் IP/IS. ஸோ அப்போ IP தான் நமக்கு வேணும் இல்லையா? இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா NS/NP இன்ட்டு IS. NS/NP எவ்வளோ கொடுத்துருக்காங்க? NP/NS கொடுத்துருக்காங்க. செகண்டரி NP/NS தானே, 20/1. NS/NPனா 1/20 இன்ட்டு 20. கேன்சல் பண்ண எவ்வளோ வரும்? 1 ஆம்பியர். 1 ஆம்பியர். ஆப்ஷன் B இஸ் த ஆன்சர். வந்ததா? 1 ஆம்பியர் வந்ததா? எஸ், 1 ஆம்பியர் இஸ் த ஆன்சர். Yes, very good. Next question. A moving block having mass m collides with another stationary block. So இதெல்லாம் ஸ்டேஷனரின்ற வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க, ரெஸ்ட்ல இருக்குதுன்னு அர்த்தம். Having mass 4m. The lighter block comes to rest after collision. So lighter block comes to rest after collision. When the initial velocity of lighter block is v, then the value of coefficient of restitution என்ன கேட்டிருக்காங்க. இது ப்ரீவியஸ் நீட் கொஸ்டின், இது ஓல்டு கொஸ்டின். 2 மாஸ் கொடுத்துருக்காங்க, ஒன்று வந்துட்டு ஸ்மால் m, இன்னொன்று 4m. அப்போ இதை mன்னு எடுத்துக்கோங்க, இதை 4mன்னு எடுத்துக்கோங்க. சரியா? இது பிஃபோர் கொல்யூஷன். ஃபர்ஸ்ட் பிஃபோர் கொல்யூஷன் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இனிஷியல் வெலாசிட்டியை வின்னு சொல்லிட்டாங்க. லைட்டர் பிளாக் உடைய இனிஷியல் வெலாசிட்டி v. செகண்ட் பிளாக் எதில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க? ஸ்டேஷனரின்னு சொல்லிட்டாங்க. அதனால U20. சரியா? அனதர் ஸ்டேஷனரி பிளாக் 4m வந்துட்டு ஸ்டேஷனரின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வெலாசிட்டி 0. இது பிஃபோர் கொல்யூஷன். ஆஃப்டர் கொல்யூஷனுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? ஆஃப்டர் கொல்யூஷனுக்கு அப்புறம் இது லைட்டர் பிளாக், இது ஹெவியர் பிளாக். லைட்டர் பிளாக் உடைய மாஸ்
m இது 4m ஹெவியர் பிளாக். ஆஃப்டர் கொலிஷனுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க, லைட்டர் பிளாக்ஸ் கம்ஸ் டு ரெஸ்ட். அப்போ இனிஷியல் ஆஃப்டர் கொலிஷனுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் மாஸோட வெலாசிட்டி 0, செகண்ட் மாஸோட வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். அது கொஸ்டின்ல கிடையாது. இதை கண்டுபிடிச்சாதான் ரெஸ்டிடியூஷன் கண்டுபிடிக்கும். ரெஸ்டிடியூஷனுடைய ஃபார்முலா என்ன? v2 minus v1 by u1 minus u2. That is the restitution formula. Before and after collision, velocity difference. After collision க்கு அப்புறம் velocity difference by before collision velocity difference. ரெண்டுத்துக்கு ரேஷியோ எடுத்தா என்னது? restitution. இதான் வந்துட்டு இதான் என்னது? restitution. E கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இப்போ நமக்கு என்னென்ன தெரியணும்? v2 தெரியணும். v2 தெரியணும். அப்போ எதை யூஸ் பண்ணணும்? law of conservation of momentum. Before and after collision momentum conserved இல்லையா? law of conservation of momentum before and after momentum same. அப்ப என்ன வரும்? m1 u1 plus m2 u2. after collisionக்கு அப்புறம் m1 v1 plus m2 v2. சப்ஸ்டிட் பண்ணுங்க. m1 வந்து m ன்னு சொல்லியிருக்கிறாங்க மாஸ். m1 வந்துட்டு m, அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? இனிஷியல் வெலாசிட்டி v, mv பிளஸ் இது 0 ஆயிடும், u2 0ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதுல v1 0 பிளஸ் m2 வந்துட்டு 4m இன்ட்டு v2ன்னு கிடைக்கும். இதான் ஆக்சுவலா இங்க இருக்கக்கூடிய டேட்டா. ஸோ அப்போ mv ஈக்குவல் டு 4m இன்ட்டு v2 சிம்பிளிஃபை பண்ணா என்ன நடக்கும்? இந்த m கேன்சல், v by 4. ஸோ அப்போ v2 ஈக்குவல் டு v by 4ன்னு கிடைக்கும். v2 equal to v by 4. அப்ப restitution கண்டுபிடிங்க. therefore E equal to v2 minus v1 by u1 minus u2. இது வந்துட்டு v by 4 minus 0 by u1 வந்துட்டு v minus 0. so அப்ப v by 4v ன்னு கிடைக்குமா? இந்த v கேன்சல் ஆயிடும். 1 by 4 எதுக்கு ஈக்குவல்? 0.25. 0.25. so restitution எதுக்கு ஈக்குவல்? 0.25. ஆப்ஷன் பி 0.25. புரியுதா? எப்படி சால்வ் பண்ணிருக்க புரியுதா? எப்படி சால்வ் பண்ணிருக்க புரியுதா? கொலிஷன் கேஸ் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா புரிஞ்சிடும். 37 கொஸ்டின் முடிஞ்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகுது 38. ஓகே, இன்னொரு 7 கொஸ்டின் தான். 37 கொஸ்டின் இஸ் ஓவர். Okay, very good. Next question. For photoelectric emission from certain metal, the cutoff frequency is nu. Cutoff frequency is threshold frequency. If the radiation of frequency 2 nu impinges on metal plate, the maximum possible velocity of the emitted electron will be கேட்டுக்கிறாங்க. ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் இது. நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். What is the formula of kinetic energy? h nu minus h nu naught. இல்ல work function phi naught போடுவோம். incident frequency minus threshold frequency. அதாவது incident energy minus work function. frequency வந்து incident frequency, nu naught வந்து threshold frequency. இதான் kinetic energy formula. kinetic energy K is equal to h nu minus h nu naught. இந்த incident frequency வந்து எதுக்கு ஈக்குவல் சொல்லிருக்காங்க? 2 times of nu. இந்த nu naught nu எடுத்து சொல்லிட்டாங்க. அப்ப இங்க என்ன யூஸ் பண்ணனும்னா incident frequency வந்துட்டு 2 times of nu. இது incident frequency. threshold frequency nu ன்னு எடுத்துட்டாங்க. nu not எடுக்க தேவையில்லை, nu எடுக்க சொல்லிருக்காங்க. threshold frequency nu ன்னு எடுத்துக்கோங்க அப்படின்னு. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணா 2 into 2 3 nu 4 minus லாஸ்ட் அந்த ஸ்டெப்ல வரும் 4 nu minus 4 h nu ன்னு வரும். ஓகேவா? இங்க டைரக்டா நான் போட்டுறேன் 2h nu. ஓகேவா? 2 nu மேல 2h nu ன்னு போட்டுக்கோங்க. 2 minus 1 என்ன 1 டைம். அப்ப 1 times of h nu ன்னு கிடைக்கும். இதான் கைனெடிக் எனர்ஜியோட இந்த கேஸ்ல கைனெடிக் எனர்ஜி நமக்கு கிடைச்சிருக்குது. கரெக்ட்டா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க? வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. கைனெடிக் எனர்ஜி எப்படி வெலாசிட்டி கூட ரிலேட் பண்ணலாம்? கைனெடிக் எனர்ஜி K equal to half mv square equal to h nu. அப்ப இதுல இருந்து v கண்டுபிடிங்க. v square equal to இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 2 h nu, இந்த m இங்க வந்துரும்.
by m. ஸோ அப்போ v is equal to ஸ்கொயர் அங்கே போனால் ரூட் ஆகிடும் by 2h nu by m. Velocity v is equal to 2h nu by m. Option C is the answer. கொஸ்டின் ரொம்ப சிம்பிள், புரியுதா? இதில் எதுவுமே ரொம்ப பேனிக் ஆகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். இட் இஸ் ரிலேட்டட் டு கைனடிக் எனர்ஜி. இந்த சாப்டரில் வெலாசிட்டி ரிலேட் பண்ணுறாங்கன்னா கைனடிக் எனர்ஜி உள்ளே கொண்டு வந்தாகணும். half mv ஸ்கொயரை உள்ளே கொண்டு வந்தால் ஈஸியாக வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட முடியும். கைனடிக் எனர்ஜி ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா நமக்கு தெரியும். இன்சிடென்ட் எனர்ஜி மைனஸ் ஒர்க் ஃபங்க்ஷன், இல்லைனா ஃப்ரீக்வன்சி கொடுக்கணும் h nu மைனஸ் h nu நாட். வேவ் லென்த்தாக இருந்தால் hc by lambda மைனஸ் hc by lambda நாட். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அதை அப்படியே கனெக்ட் பண்ணால் ரொம்ப சிம்பிளா ஆன்சர் வந்துடும். சரியா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். A simple pendulum has a time period t1 when the earth surface and t2 when taken height 2r above the earth surface where r is the radius of the earth. Then value of t1 by t2. Value of t1 by t2 எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? How to calculate this one? Listen, இந்த கொஸ்டினை பாருங்க. இட் இஸ் ரிலேட்டட் டு கிராவிட்டி. டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள் பெண்டலுமோட ஃபார்முலா என்னது? t is equal to 2 pi root of L by G. இந்த பர்டிகுலர் கேஸ்ல லென்த் மாறல. சிம்பிள் பெண்டலுமோட டைம் பீரியட் t1 எர்த் சர்ஃபேஸ்ல இருக்கும்போது சொல்றாங்க. சர்ஃபேஸ்ல இருந்து மேலே போகும்போது ஸ்டில் பெண்டலுமோட லென்த் மாறல. எது மாறுது? கிராவிட்டி சேஞ்ச் ஆகும் நீங்க ஹைட்டுக்கு போகும்போது. அப்போ இந்த கேஸ்ல டைம் பீரியட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு கிராவிட்டி. நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? இது வந்து கிராவிடேஷன் சாப்டரும் இந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனோட சாப்டரும் கனெக்டட், அதாவது ஆசிலேஷன் சாப்டர் ரெண்டுத்துக்கு கனெக்ட் பண்ண கொஸ்டின் இது. நீங்க நம்ம இது வரைக்கும் பார்த்த கொஸ்டின் எல்லாத்துலயுமே லென்த் சேஞ்ச் ஆகிறத வச்சு டைம் பீரியட் கேட்டிருப்பாங்க. பட் திஸ் இஸ் நாட் ரிலேட்டட் டு தட் கொஸ்டின். லென்த் கனெக்டட் கிடையாது. இது லென்த் மாறல. சர்ஃபேஸ்ல இருக்கும்போது ஒரு டைம் பீரியட் காமிக்குது சிம்பிள் பெண்டுலம். மேலே போகும்போது எர்த்தோட ரேடியஸ் கூட கம்பேர் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்போ கிராவிடேஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிச்சாகணும்? கிராவிட்டி அட் தட் ஹைட் என்னன்றதை கண்டுபிடிச்சாகணும். ஸோ டைம் பீரியட் வந்துட்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் வரதுனால அவங்க என்ன கேட்டுக்கிறாங்க? t1 by t2. t1 by t2 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இப்போ என்ன வரணும்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்ட்டா g2 by g1 வரணும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா root of g2 by g1. g2 னா என்னது? g1 வந்து நார்மல் கிராவிட்டி ஆன் த சர்ஃபேஸ். g2 வந்துட்டு 2r distance when taken to height 2r distance above earth surface னு கேட்டிருக்காங்க. Then we have to calculate gravity at any height. g into 1 ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? g into r by r divided by r plus h whole square. அது r என்றது radius of the earth. ஞாபகம் இருக்கா இந்த ஃபார்முலா? gravity at any height. gravity at any height g dash equal to g into r by r plus h whole square. gravity at any height. சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க இங்க. g into r by r plus h க்கு பதிலா அவங்க என்ன கொடுத்துட்டாங்க? 2r னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ height 2 times of earth radius. g into r by 3r. r by 3r whole square. r cancel ஆகிடு. 3 square 9. அப்போ g dash or g2 இந்த கேஸ் படி g2 சம் ஹைட்ல g2 equal to g by 9 கிடைக்கும். g2 எவ்வளவு கிடைக்கும்? g by 9. எர்த்தோடைய சர்ஃபேஸ்ல இருந்த கிராவிட்டியை விட g by 9 கிடைக்கும். அப்போ therefore இப்போ என்ன கால்குலேட் பண்ணணும்? t1 by t2. therefore t1 by t2 equal to root of g2 by g1 னு பார்த்தோமா? இங்க இது எவ்வளவு வந்திருக்குது? g by 9. g2 வந்துட்டு g by 9 by g1 on the surface எர்த்தோட கிராவிட்டி g. இப்போ இது ரெண்டு கேன்சல் ஆயிடும். 1 by 9. 1 by 9 ரூட் எடுத்தா 1 by 3 t1 by t2 1 by 3. ஆப்ஷன் B ஆன்சரா வந்திருக்கு. எஸ், ஆப்ஷன் B இஸ் த ஆன்சர். சரியா? சி பண்ணவா தப்பு. சி ஏன் வந்தது? √3. √3 எப்படி கண்டுபிடிச்சீங்க? யாருக்கு √3 வந்தது? எங்க தப்பு பண்ணிருக்கீங்க? சி கண்டுபிடிச்சவங்களுக்கு எங்க எரர் வந்திருக்கு என்னன்னு செக் பண்ணி பாத்துக்கங்க.
இல்லை, இது நார்மலாக கிராவிட்டி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. கிராவிட்டி அட் சம் ஹைட்டு, கிராவிட்டி அட் சம் டெப்த்து, 2 கேஸ் இருக்குது. அதில் டெப்த்துக்கு போகும்போது ஜி டேஷ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு 1 டி 1 மைனஸ் ஃபார்முலா இப்போ யூஸ் பண்ணோம் இல்லையா? என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருந்தோம்? 1 மைனஸ் டி பை ஆர்னு நினைக்கிறேன், ஐ திங்க். சரியா? அந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணும்போது ஒரு கேஸ் போட்ட மாதிரி இருக்குது. டெப்த்துக்கு ஒரு கேஸ் இருக்குது, ஹைட்டுக்கு ஒரு கேஸ் இருக்குது. சரியா? ஸோ சில ஃபார்முலா டக்குன்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆகலை, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் தான் மெமரைஸ் பண்ணி எல்லாம் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கணும். சம்டைம்ஸ் ஃபார்முலா எனக்கு கொஞ்சம் மறந்துடும். சரியா? ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம் நீங்கள் எழுத போகிறதுனால ஃபிங்கர் டிப்ஸில் நீங்கள் தான் வச்சுக்கணும். ஓகே. ஆமாம், கிராவிட்டி அட் எனி ஹைட்டுக்கு இந்த ஃபார்முலா இது யூஸ் பண்ண முடியும். கிராவிட்டி சர்ஃபேஸ்ல இருந்து போக போக கிராவிட்டி மட்டும், அதாவது ஆக்சிலரேஷன் கேட்கலாம், இல்லை கிராவிட்டின்னு கேட்கலாம். சரியா? எஸ், அதுதான் ஃபார்முலா. ஜி இன்ட்டு 1 மைனஸ் டி பை ஆர் ஹோல் ஸ்கொயர். எஸ், கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறேன். அப்போ ஜி இன்ட்டு 1 மைனஸ் டி பை ஆர் ஹோல் ஸ்கொயர் டெப்த்துக்கு போகும்போது கிராவிட்டி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. இது ஹைட்டுக்கு போகும்போது. ஐ திங்க் கிராவிடேஷன் சாப்டருடைய ஃபார்முலா நிறைய குழப்பம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ வில் ப்ரிப்பேர் சம் அதோட டைரக்ட் எல்லா இம்பார்ட்டன்ஸ் டயக்ராம் ஃபார்முலாவோட முடிஞ்சால் நான் ப்ரிப்பேர் பண்ணி கிராவிடேஷன் ஃபார்முலா அப்படின்னு தனியாக போடுறேன், எந்த ஷார்ட்கட் ஃபார்முலாவோட சேர்த்து. சரியா? டைரக்ட் ஃபார்முலா ப்ளஸ் ஷார்ட்கட் ஃபார்முலா ரெண்டுமே சேர்த்து நான் போட முடிஞ்சால் ஒரு கிளாஸ் போட்டுறேன். ஏன்னா அடிக்கடி கன்ஃபியூஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் இதில். ஸோ ஐ வில் பி ப்ரிப்பேர் அண்டு கிளியராக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்றேன். சரியா? எக்ஸாமுக்கு முன்னாடியே சீக்கிரமாக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ இன்னும் ஒரு 2-3 டேஸ்க்குள்ள நான் அதை ப்ரிப்பேர் பண்ணிடுறேன். ரைட்? எஸ். அடுத்தது போயிடலாமா? ஏன்னா அடிக்கடி இந்த ஸ்டூடெண்ட் நிறைய பேர் கேட்டு இருக்கீங்க, இதில் ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது கொஞ்சம் ஃபார்முலா குழப்பம் வந்துடுது உங்களுக்கு. ஸோ அதனால் அதை தெளிவுபடுத்துகிறேன் நான். Next question. Consider a current carrying wire shown in the figure. If the radius of the curved part of wire is r and the linear parts are assumed to be very long. So infinite wire case, semi-infinite wire nu varappa idhula. The magnetic induction of the field at the point O. இந்த இடத்துல என்ன magnetic field இருக்கும்? Total magnetic field at this point கண்டுபிடிக்கணும். அப்ப இதுல என்னென்ன டயகிராம் நீங்க வரைவீங்க அப்படின்னா, ஒன்று வந்து இன்ஃபினைட் செமி இன்ஃபினைட் ஒயர், இது செமி சர்க்குலர் ஒயர். இது வந்துட்டு செமி சர்க்குலர் ஒயர், இதில் பாஸ் ஆகிற கரண்ட் இதுதான். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் பாயிண்ட் ஓ நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது செமி இன்ஃபினைட் ஒயரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு பாஸ் ஆகும். அப்போ கரண்ட் இதில் ஆக்சுவலாக இந்த டைரக்ஷனில் போச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த பாயிண்ட்டுக்கு என்னது? என்டரிங். கரெக்டா? என்டரிங்னா இன்ட்டு போடுவோம், லீவிங்னா டாட் வச்சு சிம்பிள் போடுவோம். இங்கே எல்லாமே என்ட்ரிங் தான். இப்போ நீங்கள் இந்த டைரக்ஷனில் கரண்ட் போகுதுன்னு வச்சிங்கனாலும் இதுக்கு இது என்ட்ரிங் தான், இப்படி வச்சிங்கனாலும் என்ட்ரிங் தான். இந்த 3 கரண்ட்னாலே அதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னது? என்ட்ரிங். தெரியுதா? இதுவும் என்ட்ரிங்கு, இப்படி போகும்போது இப்படி பெண்ட் பண்ணி வச்சிங்கன்னா இதுவும் என்ட்ரிங்கு, இதில் இப்படி வச்சிங்கனாலும் இது என்ட்ரிங். ஸோ எல்லா கேஸுக்குமே மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னது? என்ட்ரிங் தான். எதுலையுமே லீவிங் கிடையாது. இது ஆல் 3 ஷேப்பில், 2 ஒயரும் சரி செமி சர்க்கிளும் சரி. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு இன்ஃபினைட் ஒயரோடைய ஃபார்முலா என்ன வரும்? μ0I டிவைடட் பை செமி இன்ஃபினைட் ஒயரோடைய ஃபார்முலா μ0I டிவைடட் பை 4πr. μ0I டிவைடட் பை 4πr. ஓகேவா? பிளஸ் இந்த செமி சர்க்கிள் கேஸ்ல, செமி சர்க்கிள் கேஸுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபார்முலா என்ன? μ0I டிவைடட் பை 4r. சர்க்கிளுக்கு சென்டர் கேஸ்ல μ0I டிவைடட் பை 2rனு வரும். செமி சர்க்கிள்னா 4r. நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? செமி சர்க்கிளுக்கு ஃபார்முலா என்ன? சர்க்குலர் ஒயர்ல கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா சென்டர்ல μ0I டிவைடட் பை 2rனு வரும். செமி சர்க்கிள்னா அதில் பாதி, half of μ0I by 2rனா 4rனு கிடைக்கும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? மறுபடியும் இன்னொரு ஒயர், அதுவும் என்ட்ரிங் தான். லீவிங்காக இருந்தால் மைனஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். μ0I டிவைடட் பை செமி இன்ஃபினைட் ஒயர். அவ்வளோதான். இதை சால்வ் பண்ணுங்க. இது ரெண்டும் 2 டைம்ஸ் இருக்குது, அதனால 2 டைம்ஸ் ஆஃப் μ0I டிவைடட் பை 4πr பிளஸ் μ0I டிவைடட் பை 4r. இந்த 2 இது கேன்சல் ஆனா μ0I டிவைடட் பை என்ன வரும்? 2πr பிளஸ் ஓகே. ஐ திங்க் இதை கேன்சல் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சால்வ் பண்ணதுக்கு இப்படியே வச்சா ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கேன்சல் பண்ணாதீங்க அதை, ஏன்னா இங்கேயும் 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்னா, எதெல்லாம் காமனாக இருக்குதோ ஃபர்ஸ்ட் வெளியில் எடுங்க. μ0I ரெண்டுத்தையும் காமனாக இருக்குது, 4r காமனாக இருக்குது. ஸோ அதை ஈஸியாக வெளியில் எடுத்துடலாம். இது ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி கனெக்ட் பண்ண ஈஸியாக இருக்குன்னு. μ0I டிவைடட் பை 4r இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. μ0I பை 4r போக மீதி எவ்வளோ இருக்குங்க? 2/π இருக்கா? ப்ளஸ் இங்கே 1ன்னு இருக்கும்.
ரைட். இதை வேணா திரும்ப எல்சிஎம் எடுத்து எழுதுங்க. 2/π இங்கே வரல, அப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும். கரெக்ட் தான். μ0i டிவைடட் பை 4r, டேக் எல்சிஎம். 2 + π/πன்னு வரும். இந்த பையை வெளியில் எடுத்துட்டீங்கன்னா μ0i டிவைடட் பை 4πr, 4πr இன்ட்டு 2 + 5. இந்த பையை வெளியில் எடுத்துட்டீங்கன்னா ஸோ அப்போ μ0i டிவைடட் பை 4πr இன்ட்டு 2 + 5. சொல்ற பாயிண்ட் புரியுதா? எஸ், புரிஞ்சுதா? வெரி குட். அடுத்தது, in Young's double slit experiment with a monochromatic light, maximum intensity is 4 times the minimum intensity in the interference pattern. What is the ratio of the intensities of the two interference அப்படி கேட்டுக்கிறாங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, maximum intensity 4 times of the minimum intensity, I max equal to 4 times of minimum சொல்லி கொடுத்துக்கிறாங்க. அப்ப then what is I max by I minimum? I max by I minimum equal to 4 அர்த்தம். அதான் அதோட மீனிங். அந்த ரேஷியோ 4 கொடுத்துக்கிறாங்க. மேக்ஸிமம் இன்டென்சிட்டி இஸ் 4 times the minimum intensity. ரேஷியோ ஆஃப் த இன்டென்சிட்டி என்ன கேட்டிருக்காங்க? I max by I minimum எதுக்கு ஈக்குவல்? root of I1 plus root of I2 by root of I1 minus root of I2 whole square equal to 4. இதான் என்னது? மேக்ஸிமம் மினிமம் இன்டென்சிட்டி ரேஷியோ. root of I1 plus root of I2 by மேக்ஸிமம்னா root of I1 plus I2 whole square, மினிமம்னா root of I1 minus I2 whole square. ஸ்கொயர் அங்க போனா ரூட் ஆயிடுமா? அப்ப root of I1 plus root of I2 by root of I1 minus root of I2 இன்டென்சிட்டி ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. ஓகே ஃபைன். ஸ்கொயர் அங்க போனா ரூட் ஆயிடும் 2. அதாவது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. root of I1 plus root of I2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 times of root I1 minus 2 times of root I2. அப்ப I1 I2ல ஒரு சைடு கொண்டு போங்க. இந்த மைனஸ் ரூட் I2 இங்க கொண்டு போயிடுங்க, இங்க இதை கொண்டு வந்துருங்க. அப்போ -2 இங்க வந்து 3 ஆயிடுமா? 3 times of root of I2ன்னு வந்துரும். இங்க 2I1 இது வந்து மைனஸ் ஆயிடும். root of 1 times I1 கிடைக்கும். ஸோ root of I2 by root of I1 root of I1 by I2 பிரச்சனை இல்லை. ஏன்னா ரேஷியோ தான் சொல்லிருக்காங்க. எது ஃபர்ஸ்ட் செகண்ட் அவங்க சொல்லல. அதனால எது வருதோ அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கலாம். நீங்க மாத்தி வந்தா கூட ஈக்குவல் டு 1/3. ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? I2 by I1 equal to 1/9. சரியா? I1 by I2 வரதா 9/1 இருக்கும். ஏதாவது ஒண்ணா வரும். ரேஷியோ என்ன சொல்லிருக்காங்க தவிர I1 by I2 I2 by 1 மென்ஷன் பண்ணலனா you can take the ratio. நம்ம அதை I1 by I2 I2 by I1 அப்படின்னு எடுத்துக்கலாம். the ratio of the intensities ஏதாவது ஒன்று தான் பாசிபிளா கொடுத்துருப்பாங்க, மீதி எலிமினேட் ஆயிடும். ஸோ எது வருதோ நீங்க அதை சூஸ் பண்ணிக்கோங்க. I1 by 2 I2 இல்லை I2 by I1. ரைட்? எஸ், வெரி குட். இந்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்க. இது சிம்பிள் கொஸ்டின். இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். கரெக்டாக இந்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். For angles of projection of a projectile at angles 45 minus theta and 45 plus theta, the horizontal ranges described by the projectiles are in the ratio. என்ன ரேஷியோ வரும்? 45 minus theta 45 plus theta. projectile motion கேஸ்ல 45 minus theta த்ரோ பண்ணும்போது எவ்வளவு ரேஞ்ச் போகுமோ 45 plus thetaவுக்கு ஒரே ரேஞ்ச் போகும். ஞாபகம் இருக்கா? இது 45 minus theta. இது என்னது? 45 plus theta. ரேஞ்ச் என்னவா இருக்கும்? சேமா இருக்கும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? the horizontal ranges ரேஞ்ச் வந்து ஈக்குவல் 1:1. இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. 45 minus theta இல்லைன்னா 90 minus theta. கரெக்டா? அதாவது ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணா சம் 90 காம்ப்ளிமெண்ட்ரி. θ1 plus θ2 ஆட் பண்ணா 90 வந்தாலும் ரேஞ்ச் சேமா இருந்திருக்கும். இல்லைன்னா 45 minus theta 45 plus theta. இது நம்ம ஏற்கனவே பார்த்த கேஸ் தான். நெக்ஸ்ட், an electric dipole is placed at an angle of 30 degree with electric field intensity 2 × 10⁵ Newton per coulomb. It experiences a torque equal to 4 Newton meter. Calculate the charge on the dipole if the dipole length is 2 centimeter. இது கால்குலேஷன். இதெல்லாம் ஃபாஸ்டா கால்குலேஷன் போட தெரிஞ்சாதான் உங்களுக்கு ஆன்சர் கெட் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். டார்க்கோட ஃபார்முலா நமக்கு தெரியும். டார்க்கோட ஃபார்முலா டவு இஸ் ஈக்குவல் டு டைபோல் கேஸ்ல என்ன வரும்? PE sin θ. PE sin θ. ஸோ இது 2AQ இன்ட்டு E sin θ. 2A தான் டைபோல் டிஸ்டன்ஸ். டார்க்கு கொடுத்துட்டாங்க. கொஸ்டின்ல கேட்டுக்கிறது என்னது?
வேல்யூ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. டார்க் எவ்வளோ 2 × 10⁵. 2 × 10⁵. டைபோல் லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2 சென்டிமீட்டர். சென்டிமீட்டரை மீட்டரா மாத்துங்க. 2 × 10⁻². Q கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு? எலக்ட்ரிக் ஃபீல்டு 2 × 10⁵. ஐயோ அப்போ இது என்னது? இது 4 நானோமீட்டரா? இதுதான் டார்க். இது 4. ஸோ நாட் நானோமீட்டர், நியூட்டன் மீட்டர். டார்க் வந்துட்டு 4 நியூட்டன் மீட்டர். இது எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் 2 × 10⁵. 2 × 10⁵. சைன் தீட்டா எவ்வளோ கொடுத்துருக்காங்க 30 டிகிரி. சைன் 30. சைன் 30 டிகிரி. இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. இந்த 2வும் இந்த 2வும் 4ம் கேன்சல் ஆகிடும். இங்கே 1 ஈக்குவல் டு 10⁻² 5 என்ன ஆகும் 10⁻³ சைன் 30 வந்துட்டு 1/2. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2 × Qன்னு இருக்கும். 2 × 10⁻³ ஈக்குவல் டு Q. ஸோ அப்போ Q ஈக்குவல் டு 2 மில்லி கூலும். 10⁻³ என்ன அர்த்தம்? மில்லின்னு அர்த்தம். ஸோ ஆன்சர் இஸ் 2 மில்லி கூலும். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். வந்ததா? எல்லாருக்கும் ஆன்சர் வந்ததா? 2 மில்லி கூலும் இஸ் த ஆன்சர். எஸ். லாஸ்ட் 2 கொஸ்டின். அடுத்து நம்ம பார்க்க போறது லாஸ்ட் 2 கொஸ்டின். An object takes n times as much time as to slide down 45-degree rough inclined plane as it takes to slide down perfectly smooth inclined plane of the same inclination. The coefficient of kinetic friction between the object rough inclined plane. இதுதான் நான் சொல்லியிருந்தேன் ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன். ஞாபகம் இருக்குதா? 2 inclined plane, ரெண்டுமே சேம் இன்க்ளினேஷன். ஒன்று வித்தவுட் ஃப்ரிக்ஷன், இன்னொன்று வித் ஃப்ரிக்ஷன். அதாவது ஸ்மூத் சர்ஃபேஸ், ரஃப் சர்ஃபேஸ். ஒன்றுத்தோட டைம் இன்னொருத்தோட டைமோட n டைம்ஸ்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அப்படி கொடுத்தா நான் என்னன்னு சொல்லியிருந்தேன், கோஎஃபிஷியன்ட் μk ஈக்குவல் டு μk கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா நேற்று கொடுத்துருந்தேன். tan θ இன்ட்டு 1 - 1/n². என்னன்றது நம்பர் ஆஃப் டைம்ஸ் த டைம் பீரியட் ஸ்மூத்தை விட ரஃபுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது. டு ரிமெம்பர் திஸ் ஃபார்முலா. இது ஒரு ஸ்டாண்டர்டு பேட்டர்ன். இந்த கேஸுக்கு இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. ஆக்சுவல் மெத்தடை விட இந்த ஃபார்முலாவில் படினா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிடும், டைம் சேவ் ஆகும். μk ஈக்குவல் டு tan θ இன்ட்டு 1 - 1/n². தீட்டா அவங்க என்ன கொடுத்துட்டாங்க 45 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. கரெக்டா? 45 டிகிரி அப்படின்னு சொல்லி கிளியராக கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இது n டைம்ஸ்ன்னு தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரி, tan 45 1 ஆகிடும். μk இன்ட்டு tan 45 இன்ட்டு 1 - 1/n². அப்போ இது 1 ஆகிடும். 1 - 1/n² தான் எதுக்கு ஈக்குவல்? μkவுக்கு ஈக்குவல். 1 என்ன வரும்? புரியுதா? நேற்று இதே மாதிரி ஒரு கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணோம். 2025 கொஸ்டின்ல μkயோடைய வேல்யூ கேட்டிருந்தாங்க. நம்ம அதை சால்வ் பண்ணும்போது ஆன்சர் 0.75 கிடைச்சது. டு ரிமெம்பர் இட்? ஞாபகம் இருக்கா? டு ரிமெம்பர்? ஸோ எஸ். ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன் கொஸ்டின். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் 45th கொஸ்டின் இன்னைக்கு கிளாஸ். இந்த சாம்பிள் கொஸ்டின் பேப்பரோட லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னு சொல்லுங்க. ஆன்சர் கரெக்டா? அசர்ஷன் ரீசனிங் கொஸ்டின். பைண்டிங் எனர்ஜி ஆர் மாஸ் டிஃபெக்ட் ஆஃப் ஹைட்ரஜன் நியூக்ளியஸ் இஸ் 0. ஹைட்ரஜன் நியூக்ளியஸ் contain only 1 நியூக்ளியான். ஹைட்ரஜன் நியூக்ளியஸ் contains only 1 நியூக்ளியான். கரெக்டா? என்ன ஸ்டேட்மெண்ட் வரும்? அசர்ஷன் ரீசனிங் என்ன ஆப்ஷன் வரும்? Tell me the answer. ஹரிதா ஏ, தமிழரசு ஏ சொல்லியிருக்கிறீங்க, வம்சா ஏ, எஸ் வரதராஜ் ஏ. வேற ஏதோ நேம் சொன்னீங்களா உங்க பேரு? எஸ் சந்தோஷ் தானே சொன்னீங்க? ஏ. ராஜேஸ்வரி ஏ, எஸ் பிரித்து, வம்சாய். லாஸ்ட் கொஸ்டின் யார் எல்லாம் ஆன்சர் சொல்லி பார்ப்போம். தினேஷ் ராஜ் ஏ, சாஷாவா ஏ, ஹரிணி. ஓகே ஓகே. உங்க நேம் என்ன சொன்னீங்கல்ல? புதுசா யாரா வந்துன்னு சொன்னீங்களே, என்ன நேம் சொன்னீங்க? சாசு.
ஓகே ஓகே. ஸோ ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். வெரி குட் வெரி குட் வெரி குட் சூப்பர். இந்த மாதிரி தேரி கொஸ்டின் வரும்போது நம்ம ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். டி கிடையாது, டி இல்லை, டி இல்லை. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். வெரி குட் அம்பிகா, கரெக்ட். ரைட். கர்ஷன் அவங்க நேம் ஓம்சாய். ஓகே. ஸோ நிறைய பேர் உங்கள் வேறு வேறு ஐடியில் வரீங்களா, அதனால அப்பப்போ டக்குன்னு சில பேர் ஸ்ட்ரைக் ஆக மாட்டேன், சில பேர் ஞாபகம் இருக்குது. ஹை வெயிட்டேஜ் ஃபார்முலாவா? சரி, நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். எனக்கு டைம் நான் பார்க்குறேன், பிளான் பண்ணி ஏதாவது முடிக்க முடியுதான்னு பார்க்குறேன். பட் அட்லீஸ்ட் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன ஃபேவராக இப்போ பண்ண முடியுமோ நான் அதை ரெடி பண்ண பார்க்குறேன். ஓகே, எஸ், வெரி குட் வெரி குட். ஸோ அதனுடைய எக்ஸ்பிளனேஷன், இந்த கொஸ்டினுக்கான ஆன்சருடைய எக்ஸ்பிளனேஷன் இதில் இருக்குது. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட். எஸ், அனதர் இம்பார்ட்டன்ட் திங், நாளைக்கு மார்க் டெஸ்ட் இருக்குது. 13th June 2 to 5 PM நம்ம எல்லா வேதாந்த் லேர்னிங் சென்டர்லையும் ஃப்ரீ மார்க் டெஸ்ட் இருக்குது. யாராவது இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணாமல் தான் இன்னைக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாளைக்கு போய் நீங்கள் டெஸ்ட் எழுத முடியும். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அட்டன் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. உங்களுக்கு நியரஸ்ட்டாக வேதாந்த சென்டர் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எந்த காரணத்தை கொண்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சில பேருக்கு அந்த நியரஸ்ட் சென்டர் இல்லை, ஸ்கிப் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா ஓகே, அவங்களுக்காக ஃபைன். பட் மோஸ்ட்லி மற்றபடி எல்லாருமே என்ன பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். பாசிபிளாக இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். சரியா? மிஸ் பண்ணிடாதீங்க. ஃப்ரீ மார்க் டெஸ்ட் எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே நம்மளோட சென்டர் எங்கெங்கெல்லாம் இருக்குது, அண்ணா நகர், வேளச்சேரி, தாம்பரம், ஆவடி, போரூர், பெரம்பூர், அம்பத்தூர், முகப்பேர், இதெல்லாம் சென்னை ரீஜியன். சொக்கிக்குளம் மதுரை, காலவாசல் மதுரை, அழகர் கோயில், தில்லை நகர், கேகே நகர், கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், திருநெல்வேலி, இதில் எங்கே வேணாலும் நீங்கள் போய்ட்டு அட்டன் பண்ணிக்கலாம். அண்டு அது எப்படி நீங்கள் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ப்ரொசீஜரை நான் சொல்லிடுறேன் பாருங்க. இங்கே ரிஜிஸ்டர் தமிழ்நாடு பிக்கெஸ்ட் ரீட் மார்க் டெஸ்ட் ஒரு லிங்க் இருக்கு பாருங்க, சரிதா? ஃபர்ஸ்ட் ஒன். இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். மெயில் ஐடி கொடுத்து ஓப்பன் பண்ணிவிடுங்க. உங்கள் நேமு, ஃபோன் நம்பர், எந்த லொக்கேஷன் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க. இன்றைக்கி விட்டிங்கன்னா அவ்வளோதான். அப்புறம் நாளைக்கு நீங்கள் மிஸ் பண்ணிட்டு அப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் உங்களுக்கு திரும்ப நான் சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது, ஜாயின் ஃப்ரீ நீட் 2026 கிராஷ் கோர்ஸ். இது நம்மளுடைய கம்ப்ளீட் ஃப்ரீ கிராஷ் கோர்ஸு. இது நம்ம ஆல்ரெடி இந்த சீரீஸ் போயிட்டு இருக்கு. இதில் போயிட்டு பை நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மறுபடியும் பை நவ் இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா, கிராஷ் கோர்ஸ். இதில் வந்துட்டு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியோட எல்லா வீடியோஸ் அவைலபிளாக இருக்கும். இது வரைக்கும் முடிஞ்ச அனைத்து செஷனுடைய வீடியோஸும். மை டெஸ்ட்னு ஒன்று இருக்குது. இந்த டெஸ்ட் தான் ரொம்ப முக்கியம். கம்ப்ளீட்லி ஃப்ரீ டெஸ்ட். ரீநீட் கிராஷ் கோர்ஸுக்காக நம்ம இதை கொடுத்துருக்குறோம். ஸோ இதில் ரீநீட் ஃபிசிக்ஸ் எவ்ரிடே நம்ம இப்போ எக்ஸாம் போகிற வரைக்கும் லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் டெஸ்ட் சீரீஸ் இருக்கும். ஃப்ரீ டெஸ்ட் தான் இது. ஸோ இதை நீங்கள் டெய்லி நமக்கு அடுத்தடுத்த செஷன் டெஸ்ட் இருக்கும். ரீநீட் ஃபிசிக்ஸ் டெஸ்ட் இருக்கும், ஏகல்வா டெஸ்ட், ஃபுல் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் இருக்கும். புரியுதா? ஸோ அதை நீங்கள் எவ்ரிடேக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அதை ஸ்கிப் பண்ணாதீங்க. எவ்ரிடே யூ ஹேவ் எ ஃப்ரீ டெஸ்ட் ஆல்சோ. கம்ப்ளீட் டெஸ்ட்டும் இருக்குது. ஃபிசிக்ஸுக்கு தனியாக நான் ஒரு 15 கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்குறேன். செஷன் முடிஞ்ச உடனே எவ்ரிடே யூ கேன் அட்டெண்ட் த டெஸ்ட். ஸோ அதனால் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே ஃபேவராக நம்ம இங்கே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த ஏகல்வா டெஸ்ட் எல்லாமே குவாலிட்டியான கொஸ்டின்ஸ். நான் உங்களுக்கு நிறைய தடவை ரிமைண்ட் பண்ணியிருக்கிறேன். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ப்ளஸ் உங்களால் ஆஃப்லைன் போக முடியாத சுச்சுவேஷன் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆஃப்லைன் போய் எழுதினாலும் எவ்ரிடே ப்ராக்டிஸுக்கு இந்த கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். ஏன்னா எக்ஸாம் போகிற வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதை எப்படி வேணாலும் நீங்கள் எழுதலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஆன் டைமுக்கு அட்டன் பண்ண முடியலனா கூட எந்தெந்த இது நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கிறீங்க, டெஸ்ட் இது வரைக்கும் எதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கிறீங்க, எதெல்லாம் அட்டன் பண்ணியிருக்கீங்க, மிஸ் பண்ணது நீங்கள் திரும்ப என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். ஸோ இதில் எல்லாமே அந்த பெனிஃபிட் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. ரைட்? ஸோ இன்னைக்கு கிளாஸ் எப்படி இருந்தது? ஓகேவா? இன்னைக்கு பார்த்த கொஸ்டின் நிறைய பேருக்கு ஆன்சர் தெரிஞ்ச மாதிரி இருந்ததா? ஆன்சர் பண்ற மாதிரி இருந்ததா? ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடிஞ்சதா? ரைட்? ஓகே. எதுக்கு வீடியோ ஹரிதா? கிராஃபுக்கா? எஸ், எல்லாத்துக்கும் நம்ம போட முடியும். ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகிடுது. நிறைய உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் நான் உங்களுக்கு எடுத்து வந்தேன் இல்லையா, இதை நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 6.5 hours கிட்ட ஆயிடுச்சு. ஏன்னா நான் எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணணும். திரும்ப அதே கொஸ்டினை ரிப்பீட் பண்ணிடக்கூடாது. ஒரு சாம்பிள் கொஸ்டின் பேப்பரும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ப்ளஸ் புதுசாகவும் இருக்கணும். மாடல் கொஸ்டினாக சிலது இருக்கணும், சிலது மாடல் பார்க்காத மாடலும் இருக்கணும். அந்த மாதிரி கொஸ்டின் தான் எப்படி ஆன்சர் பண்ணணும், நீட் ஸ்டாண்டர்டுக்கும் இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப அட்வான்ஸாகவும் போயிடக்கூடாது, ரொம்ப சிம்பிள் கொஸ்டினாக இருந்துடக்கூடாது. ப்ளஸ் மாடரேட் ப்ளஸ் ஈஸி, சாப்டர் வைஸ் வெயிட்டேஜ்,
இது எல்லாம் கலெக்ட் பண்ணி எடுக்கிறதுனால ஒரு கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 6 to 7 hours எனக்கு எடுத்துருது. சரியா? எவ்ரி சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தவிர்த்து 2025 நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா, அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதனால நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். பட் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் மாடலாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது இட் வில் டேக் தட் மச் நம்பர் ஆஃப் டைம். அந்த நீட் ஸ்டாண்டர்டுக்கும் இருக்கணும், வெயிட்டேஜும் கரெக்டாக இருக்கணும், உங்களுடைய நாலேஜை டெஸ்ட் பண்ணக்கூடியதாக இருக்கணும், சிலது கொஞ்சம் டைம் எடுக்கக்கூடிய கொஸ்டின் இருக்கணும், பார்த்தோன்னே ஆன்சர் கண்டுபிடிக்க கொஸ்டின் இருக்கணும், கிராஃப் இருக்கணும், அசர்ஷன் ரீசனிங் இருக்கணும், தியரி பேஸ்டு கொஸ்டின் இருக்கணும், ப்ளஸ் வெயிட்டேஜ் பேலன்ஸ்டாக இருக்கணும். அப்புறம் நிறைய கொஸ்டின் ரெஃபர் பண்ணி திரும்ப அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகாத மாதிரி முடிஞ்ச வரைக்கும் பார்க்கணும். ஸோ இதனால் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துருது. சரியா? அதனால தான் சில அடிஷ்னல் விஷயங்கள் உங்களுக்கு பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியாமல் இருக்குது. ஏன்னா கொஸ்டின் பேப்பர் நான் செட் பண்ணால் தான் உங்களுக்கு அது கரெக்டாக ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஏன்னா என்னுடைய ஃப்ளோவில் நீங்கள் டீச்சிங்கில் என் கூட லைவில் வந்துகிட்டு இருக்கிறதுனால அந்த பேட்டர்ன் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்றது உங்களுக்கு தெரியும், இது வரைக்கும் என்ன நடத்திருக்கிறேன்னு. ஸோ அந்த கனெக்ட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும்னா கொஸ்டின் பேப்பர் நான் செட் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த கரெக்டாக இருக்கும். அதனால தான். சரியா? எனிவே கிராவிடேஷன், கிராஃபு, டயக்ராமா, ரெசிஸ்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ், நான் அதை வந்து அதை நான் நோட் பண்ணிக்கிறேன். கிராவிடேஷன், கிராஃப் அண்ட் டயக்ராம் ரிலேட்டடாக கேட்குறீங்க இல்லையா? ஓகே, பாசிபிளாக இருந்தால் நான் அதை புல்லர் வீடியோவாக போட முடியுதான்னு பார்க்குறேன். அதர்வைஸ் ஐ வில் டேக் ஒன் செஷன். முடிஞ்சா கிராவிடேஷன், கிராஃப், டயக்ராம் இந்த கேஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு லைவ் லெக்சர் வேணால் எடுத்துடுறேன் ஃபுல்லாகவே. அது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இருக்கும். அதெல்லாம் டைம் எடுக்கக்கூடிய விஷயங்கள், அதெல்லாம் ஒரே கிளாஸாக முடிக்க முடியுதான்னு பார்ப்போம். அது இன்னும் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். கிளாஸே அப்படி லிசன் பண்ண மாதிரி ஆகிடும், எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக ரீகால் பண்ண மாதிரி ஆகிடும். எஸ், ஐ வில் ட்ரை. அதை நான் கொஞ்சம் மேக் பண்ணிடுறேன் உங்களுக்கு. இன்னும் ஒரு 2 daysக்குள்ளே முடிக்க முடியுதான்னு பார்க்குறேன். சரியா? ஸோ நாளைக்கு அடுத்து நம்ம இன்னொரு சாம்பிள் கொஸ்டின் பேப்பரோட டிஸ்கஸ் பண்ணலாம். ரைட்? ஸோ இன்றைக்கி பார்த்த கொஷினை திரும்ப ஒரு தடவை கோத்ரூ பண்ணி வச்சுக்கோங்க. செஷன் பிடிஎஃப் நான் ஆட் பண்ண சொல்லிடுறேன். அதை டவுன்லோட் பண்ணி வச்சு கொஷின்ஸ் எப்படி வந்திருக்கு, நான் எப்படி ஆன்சர் நான் போட்டிருக்கிறேன், உங்களுக்கு அதெல்லாம் புரிஞ்சிருக்கா, ஞாபகம் இருக்கா, இது எல்லாத்தையும் செக் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ரைட்? அதே மாதிரி புதுசாக யாராவது வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். செஷன் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதை மட்டும் யாரும் பண்ணுறதில்ல. கிளாஸ் முடிஞ்சோடனே எல்லாம் ஓடிடுறீங்க. அந்த செஷன் நான் ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு நிறைய சொல்லியிருந்தேன். பட் அது யாரும் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கணும், நானும் சரி அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் ஃபீட்பேக் கொடுங்க, அது ரொம்ப முக்கியம். இப்போ உங்களுக்கு இதெல்லாம் வேணும் அதெல்லாம் வேணும்னு கேட்குறீங்க இல்லையா? அண்ட் ஆல்சோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த கமெண்ட். ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ புரிஞ்சுது, எவ்வளோ டவுட் இருந்துச்சு, எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஃபார் நெக்ஸ்ட் செஷனுக்கு என்ன அடிஷ்னலாக பண்ணணுன்றதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ அதனால் முடிஞ்சால் அட்லீஸ்ட் ஒரு ரிவ்யூ கொடுங்க. இல்லை அடுத்து என்ன வேணும் உங்களுக்கு இன்னும், இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் தெரியும். சம்டைம்ஸ் நம்ம இதை மறந்துடுவோம். நீங்கள் கமெண்டில் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா நான் அதை ரீட் பண்ணும்போது அவன் ஸ்டூடெண்ட்ஸ் இதை கேட்டாங்கல்ல அப்படின்னு எனக்கு சடனாக ஸ்ட்ரைக் ஆகிடும். ஏன்னா சில நேரத்தில் வந்துட்டு இங்கே நிறைய டவுட் கேட்குறீங்க இல்லையா? எல்லாமே ஏன்னா நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சப்ஜெக்ட் அது இதுன்னு அதர் ஒர்க்கு சப்ஜெக்ட் நிறைய விஷயங்கள் ஓடிங்க இருக்கும். சம்டைம்ஸ் மறந்துடுவோம். பட் எவிடன்ஸாக உங்களுக்கு அதில் இருக்கும்போது ஓகே ஆமாம்ல ஸ்டூடெண்ட் கேட்டாங்களே அப்படின்ட்டு எனக்கு ஸ்ட்ரைக் ஆகும். உடனே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான். சரியா? முடிஞ்சால் பண்ணுங்கள். அதை நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டேன். அது ஒன்றும் பெரிய வேலை இல்லை. பட் ஆனால் யூ பீப்புள்ஸ் ஆர் நாட் டேக்கிங் தட் இஸ் சீரியஸ். அது வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறது இல்லை. ஃபீட்பேக்கோடைய வேல்யூ இன்னும் உங்களுக்கு அது புரியல. அது ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு பொசிஷனில் இருக்கும்போது அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம ஒரு ஒர்க்கை பண்ணிவிட்டு அவங்க ஃபீட்பேக் கொடுக்கலையே, கொடுத்தா நல்லா இருந்திருக்குமேன்னு தோணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் க்ரோத் ஆஃப் மைண்ட். எனக்கும் அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன வேணுன்றது அடுத்த லெவலில் கொண்டு போகிறதுக்கு, இன்னும் அடுத்து உங்களுக்கு இன்னும் என்ன தேவைன்றது நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு, ரெண்டுமே கனெக்ட் வந்து ஃபீட்பேக்கை பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ அதனால் அதை முடிஞ்சால் ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்க. சரியா? நான் அதை அடிக்கடி கேட்குறது இல்லை. ஏன்னா அது நான் முன்னாடி கேட்டேன். பட் அதுக்கப்புறம் நீங்கள் அதை சீரியஸாக எடுத்துக்கல. திரும்ப ஐ நாட் லைக் டு ஆஸ்க் த சேம் திங். திரும்ப அதை ரிப்பீட்டடாக வாண்டடாக கேட்டு வாங்குறது நான் அப்புறம் விரும்புறதில்லை. அது செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் ஓனாக பண்ணக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம். பட் எனிவே ஒரு தடவை நான் ரிமைண்ட் பண்ணுறேன். அது எந்த செஷனுக்குமே ரொம்ப முக்கியம். நீங்கள் இன்னும் ரொம்ப பெருசாக வாட் எவர் யுவர் ஃபீட்பேக், அது உங்களுக்கு என்ன தோணுச்சோ அது ஓனாக நீங்கள் கொடுத்துருங்க. நீங்கள் வந்து பெருசாக உங்களுக்கு தோன்றதை ரொம்ப பாசிட்டிவாக மட்டும்தான் கொடுக்கணும் கிடையாது. ஈவன் நெகட்டிவ் உங்களுக்கு இருக்கலாம். அது எது இருந்தாலும் சொன்னீங்கன்னா தான் அதை இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதுக்காக சொல்ல வரேன். சரியா? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். உங்களுக்கு அது முக்கியம், எனக்கு முக்கியம். ஃபியூச்சரில் உங்களுக்கும் அந்த ஹேபிட் வரணும். இன்னொருத்தவங்க நீங்கள் ஒரு பொசிஷன் இருக்கும்போது, இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கீங்கன்னா டாக்டர் எப்படி ட்ரீட் பண்ணாருன்னு சொல்லிட்டு பேஷண்ட் கமெண்ட் பண்ணும்போது நல்ல டாக்டர்ப்பா, கைராசி டாக்டர், நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு, சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லும் போது தான் உங்களுக்கு ஒரு டாக்டராக நீங்கள் ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. பரவாயில்ல, நம்ம எதுக்காக வந்தோமோ ஒரு பேஷண்ட்டோடைய ஃபீட்பேக் வரும்போது தான் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். ஸோ அது எவ்வளோ முக்கியன்றதுக்கு அதுக்காக சொல்கிறாரு. அது ரொம்ப சீரியஸாக பண்ணுங்கள். எல்லா வீடியோஸுக்கும் பண்ண முடியாமல் போகலாம், எக்ஸாம் டைமில் பிஸியாக கூட இருக்கலாம். பட் அட்லீஸ்ட் யூஸ் சம்திங். சில வீடியோஸ்க்காவது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பண்ணுங்கள். இல்லை உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண வீடியோஸ்க்காவது பண்ணுங்கள். சரியா? ரைட்? ஸோ அதனால் நான் திரும்ப அதை கேட்க விரும்பல. பட் ஐ வாண்ட் டு ரிமைண்ட் ஒன்ஸ் அகெயின். ஏன்னா ரொம்ப நாளாக அது யாரும் எதுவும் பண்ணலை. அதனால்
ரைட், தேங்க்யூ ஸோ மச். எஸ் ஹாய் தருண், என்ன ரொம்ப லேட்டு? சரி, ஓகே. ஐ திங்க் மிஸ் பண்ணிட்டு நினைக்கிறேன். செஷனை மறக்காமல் மறுபடியும் ரெக்கார்டட் வீடியோஸில் பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, எந்த டவுட் இருந்தாலும் பண்ணுங்கள், நம்ம பார்த்துக்கலாம். நான் மீதி ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு இன்னும் என்ன தேவையோ அதில் ரெடி பண்ணிடுறேன். நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். பை.